வணக்கம் 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 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஸோ இன்றைக்கி வந்து காணும் பொங்கல். ஸோ நிறைய பேர் ஐ திங்க் இன்றைக்கி வெளியில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஓகே, ஐ திங்க் எல்லா பொங்கல் செலிப்ரேஷன் மூடில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வாங்க வாங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஹெப்சி. ஓகே, எவ்ரி திங் ஃபைனா? ஓகே, எஸ், ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ லைவுக்கு வந்து யாரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். டோன்ட் ஃபர்கெட், புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ ஹைவேட்டட் சாப்டரில் இதுவும் ஒன்று, ரொட்டேஷ்னல் மோஷன். ஓகேவா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்குன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு ரொட்டேஷனல் மோஷன்ற ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு நிறைய ஹெட்டிங் இருக்கும், ப்ளஸ் நமக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நமக்கு டேரெக்டாக இருக்கும். பர்டிகுலராக நம்ம அந்த இனர்ஷியா கேஸுக்கு நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ், பேசிக்காக அந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் பர்டிகுலராக இது எல்லாமே அந்த ரொட்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸோடைய என்டையர் வால்யூம் 1 முடிஞ்சது. ஏன்னா நம்ம அதில் எல்லா சாப்டரும் முடிச்சிட்டோம். இது மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. இதை முடிச்சிட்டோம்னா தென் அதுக்கப்புறம் வால்யூம் 2 மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்லேயே நான் அதை முடிக்க பார்ப்பேன், வால்யூம் 2வையும். ஸோ அதை முடிச்சுட்டா நமக்கு என்ன ஆகிடும், சிலபஸ் கவர் ஆகிடும். போத் 11th அண்ட் 12th நீட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக நிறைய கொஷின்ஸ் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். கொஷின்ஸ் எப்படிலாம் வரும், கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் இருக்கிற கிவன் டேட்டா ஃபார்முலாவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ நிறைய நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் அப்புறம் பேட்டர்ன் என்னென்ன மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின் ரிப்பீட் ஆகுது, அதெல்லாம் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி சாப்டர் வைஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷனில் போயிடுவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்ப்போம், சரியா? செமிகண்டக்டர் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் ஹெப்சி, நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். நம்ம சேனலில் போய்ட்டு வீனிட் தமிழ்நாடு சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாக தனியாக இருக்கும். அதில் செமிகண்டக்டர் 12th ஃபிசிக்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். எந்த சாப்டர் பெண்டிங் வைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், இல்லை இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர் தேவையோ, எந்த சாப்டருக்கு டீட்டெயிலாக வேணும், கிளாரிட்டி வேணுமோ ஃபுல்லாக நீங்கள் அதை பார்க்கலாம். நம்ம நீட் சிலபஸில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் நடத்திருப்பேன், சரியா? ஸோ அதனால் நீங்கள் பழைய வீடியோ நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து இனிமேல் நம்ம கொஷின்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம். கான்செப்ட்டுக்கு ஆல்ரெடி வி ஃபினிஷ்டு. ஓகேவா? ரைட், போலாமா? எஸ், குட் ஈவினிங். ரைட், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்த சாப்டர்ஸ் எல்லாமே என்னென்னா இட்ஸ் ரிலேட்டட் டு லீனியர் மோஷனாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டர்லேருந்து ரொட்டேஷன் கேஸில் நம்ம எப்படி வந்து அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி, அதனுடைய ஸ்பீடு, கரெக்டாக இங்கே நம்ம நார்மலாக வெலாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆங்குலர் வெலாசிட்டி. அங்கே லீனியர் கேஸில் மொமெண்டம், இங்கே என்னென்னு சொல்ல போகிறோம், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த மாதிரி டேர்ம் ரொட்டேஷன் கேஸில் வரும்போதெல்லாம் என்ன ஆகிடும்னா, அங்கே நார்மலாக லீனியரில் படித்தது எல்லாமே இங்கே ஆங்கிள் அப்படின்ற டேர்மில் நமக்கு வேரி ஆகிடும். ஸோ இங்கே ஜென்ரலாக லீனியர் கேஸில் நம்ம மாசுன்னு பார்ப்போம், இங்கே நம்ம என்னென்னு பார்ப்போம், இனர்ஷியா அப்படின்னு பார்ப்போம். மாஸோடைய ரோல் தான் ரொட்டேஷன் கேஸில் இனர்ஷியா ப்ளே பண்ணோம். ஸோ அது லீனியர் மோஷனில் மாஸ் தெரிஞ்சால் நம்ம அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி லீனியர் கேஸில் ஃபோர்ஸ், இங்கே வந்து டார்க்கு. ஸோ ஃபோர்ஸ் நார்மலாக இருக்கும்போது F = ma மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது லீனியர் கேஸில். இங்கே நான் வந்து டார்க்கு ப்ரெசென்ட் ஆகிருந்தால் டார்க் இஸ் கால்டு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் நீங்கள் டார்க்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா மீன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது என்னவாக இருக்கும், அங்கே
அங்கே ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொட்டேஷன் நடக்கிற கேஸில் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், டார்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் எ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிளியர்? ரைட். வாங்க, வெல்கம். எஸ், போலாமா டாபிக்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதில் ரொட்டேஷனல் மோஷனில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் அந்த டாபிக்ஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ 2 பார்ட்டிக்கல் சிஸ்டம், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அது இன்ட்ரோடக்ஷன், பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க், ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னோம் இல்லையா. இங்கே டார்க்கு நார்மலாக லீனியர் கேஸில் மொமெண்டம், இங்கே என்ன வரும், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நம்ம நார்மலாக முன்னாடி என்ன படித்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ன்றது லீனியர் மொமெண்டமில் பார்த்துருந்தோம் கொல்யூஷன் கேஸில். ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு முன்னாடி, கொல்யூஷனுக்கு அப்புறமா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன் மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்ன் பார்த்தோம். தட் இஸ் லீனியர் கொல்யூஷன். மொமெண்டம் பீஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் மொமெண்டம், அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனர்ஷியா ரிலேட்டட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், வேல்யூஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சிம்பிள் ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அது நம்ம நிறைய நோன் ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய பார்ப்போம், ஸ்பியருக்கு பார்ப்போம், டிஸ்க்கு பார்ப்போம். ஸோ அதிலே நிறைய டிஃப்ரெண்ட்டு ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம நிறைய கேஸ் இருக்குது, நம்ம அது டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதுக்கப்புறம் பேரலல் அண்டு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். ஸோ பேரலல் தேரம், பேரலல் அண்டு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம்னா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி எப்படி இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ரிஜிட் பாடினா என்ன, அதனுடைய ஈக்லிபிரியம் அப்படி மீனிங் என்ன, எப்போ நம்ம அதை ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம், அதுக்கான கண்டிஷன் என்ன, அதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், கம்பேரிசன் ஆஃப் லீனியர் அண்டு ரொட்டேஷனல் மோஷன். ஃபைனலாக நம்ம கம்பேர் பண்ணுவோம் லீனியரில் நம்ம படித்ததுக்கும் ரொட்டேஷனல் மோஷனில் படித்ததுக்கும் என்ன அந்த கம்பேரிசன், என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கேஸில் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து லீனியர் கேஸுக்கு எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி ரொட்டேஷன் கேஸுக்கு நம்ம எழுத முடியும். எந்தெந்த காம்பனண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து லீனியர் டு அந்த இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நமக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கிளியர்? போகலாமா? ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தட் மே ஆர் மே நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா நிறைய மாஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். M1, M2, M3 அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும்போது நம்ம அதெல்லாம் என்ன சொல்ல போகிறோம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதுக்குள்ளே அந்த மாஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய கனெக்ட் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடிஷ்னலாக கால்குலேட் பண்ண போகிறது என்னது, சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ மல்டிபிள் மாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த டோட்டல் மாஸோடைய சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், அதுதான் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அதை நம்ம அடுத்தது அதை கனெக்ட் பண்ண போகிறோம். சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் may be actual particles of rigid bodies in translation motion. The particle which interacts with each other apply force on each other. So இதெல்லாம் ஆக்சுவலாக அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் உடையது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் FIJK அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு பார்ட்டிகிள் இன்ட்ராக்ஷன் எடுக்கும்போது FIJனா F12 F21 சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, அந்த டைரக்ஷன் மாற்றி சொல்கிற போது. ஸோ பிட்வீன் த பேர் ஆஃப் ith and jth particle, these forces mutual interaction between the particles of the system, they are called internal forces of the system. So அந்த பார்ட்டிகிளுக்கு இன் பிட்வீன்ல நிறைய ஒரு மாஸ் எடுக்கிறனா அது இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்கே, இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட்டு அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னன்றது. ரைட், இப்போ நம்ம டாபிக் உள்ள டீட்டெயிலாக போகும். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ டேர்ம் எக்ஸ்டர்னல் force means force that is acting on any one particle which is included in system by some other body outside the system. So நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸை பற்றி படிக்கும்போதே இந்த ரெண்டு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா இன்பிட்வீனில் நடக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. அதே மாதிரி ஆட்டம் எடுத்துன்னா ஆட்டமுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான்,
இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்? இன்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுன்றது அவுட் சைட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். நம்ம கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம நியூட்டன்ஸ் லா பற்றி படிக்கும்போதே நியூட்டன்ஸ் லா எதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இன்டர்னல் ஃபோர்ஸுக்கு நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம சார்ஜ் கேஸில் படிக்கும்போது கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிக்கில் என்னென்ன இம்பாக்ட்லாம் ஆகுது அதை தான் நம்ம இதில் நிறைய நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் கேஸில் நம்ம இந்த நியூட்டன்ஸ் லாவிலையும் சரி இந்த சாப்டர்லையும் சரி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குமே தவிர இன்டர்னல் ஃபோர்ஸ் ரிலேட்டட் எதுவுமே இருக்காது. ஓகே, ரைட். ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன? த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆர் எ பாடி இஸ் த பாயிண்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட். அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டு இன்சைட்லேயே இருக்கலாம் ஆர் அவுட் சைட்லேயே இருக்கலாம். இன்சைட் ஆர் அவுட் சைட் த பாடி வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் அசியூம்டு டு பி கான்சென்ட்ரேட்டட். ஸோ நிறைய மாஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ M1 M2 M3 அந்த மாதிரி டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம். நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூஷனாக ரெண்டாக ஸ்டடி பண்ணுவோம். ஒன்று வந்து மாஸ் டிஸ்க்ரீட்டாக இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிற கேஸ், அதாவது M1 M2 M3 M4 அந்த மாதிரி என்ன ஆகும்? யூனிக்காக செப்பரேட்டாக இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய எல்லா மாஸும் சேர்த்து ஃபைனலாக அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் என்ன கால்குலேட் பண்ணுறது, எப்படி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ண முடியும். அது டிஸ்க்ரீட்டாக இருக்கும்போது, டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக M1 M2 M3 அப் டு n நம்பர் ஆஃப் மாஸ் இருக்கும்போது. இன்னொன்று கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு பால் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ஒரு பால் எடுக்கிறீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக வந்து சப்போஸ் ஒரு அயன் பாலாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பார்ட்டிகல் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த கேஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணுறது. இதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். டிஸ்க்ரீட்டாக இருக்கும்போது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ண முடியும். கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போதும் என்ன பண்ண முடியும்? சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ண முடியும். பட் அந்த சென்டர் ஆஃப் மாஸோட மீனிங் என்னென்னா, அதில் எவ்வளோ மாசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அதான் நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். அதாவது டிஸ்க்ரீட்டாக இருக்கும்போது ஹவு டு கால்குலேட் சென்டர் ஆஃப் மாஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் அந்த கேஸுக்கு ஹவு டு கால்குலேட் த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸோ அதில் இன்சைட் அண்டு அவுட் சைடு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சில கேஸில் அந்த ஆப்ஜெக்டுடைய இன்சைடில் இருக்கும், சில கேஸில் அந்த ஆப்ஜெக்டோட அவுட் சைடில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பென்னு, இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் இதனுடைய மிட் பாயிண்டில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? இது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதான் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ தெரியுதா? அது அப்படியே நிற்குது, தெரியுதா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்ன ஆகுது? இந்த பெண்ணுக்கு சென்டர் ஆஃப் மாஸாக ஆக்ட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வைக்கும்போது என்னவாக இருக்கும்? பேலன்ஸ்டாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இதுதான் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் திஸ் கேஸ். இதுவே ஒரு ரிங் எடுக்கிறீங்க, ரிங் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்கள். ரிங் எடுக்கும்போது அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஆனால் சென்டரில் உங்களுக்கு என்ன இருக்காது? அதில் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது, மாஸே இருக்காது. ஸோ அப்போ அந்த ரிங்குக்கு சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? சென்டர் பாயிண்டில் இருக்கும். ஆனால் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்ன கிடையாது? இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த என்னது ரிங்குடைய பார்ட்டு கிடையாது. அந்த ரிங்குடைய சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதான் என்னது? அந்த மாஸுக்கு இன்சைட்லேயே சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம். இன்னொரு கேஸ் என்ன சொல்லியிருந்தேன்? அவுட் சைடுன்றது என்னென்னா அந்த மாஸ்லேயே அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வராமல் அதனுடைய சென்டர் பாயிண்டில் வரும். அது அதனுடைய மாஸில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கிடையாது. அதனால தான் அதில் சம் கேசஸில் இன்சைடில் இருக்கும், சம் கேசஸில் அவுட் சைடில் இருக்கும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். ஓகே, ரைட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் அட் விச் algebraic sum of the mass moments of the particle reduces to 0. So center pointல இதுதான் நமக்கு நேச்சர். நெக்ஸ்ட் center of mass. Center of mass may lie within outside on the surface of the body. இதை நான் உங்களுக்கு முதல்ல ரீசன் சொல்லிட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த டயக்ராம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த பிக்சருக்கு இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் மாஸில் நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது அது என்ன ஆகாது? கீழே விழாமல் அப்படியே பேலன்ஸ்டாக நிற்கும். நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸில் பேலன்ஸ் பண்ணாமல் மீன்ஸ் அந்த சென்டர் ஆஃப் மாஸில் வந்து ஹோல்டு பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஆகிடும், ஒரு சைடில் கீழே விழுந்துடும். உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ன்றதுனா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற என்டையர் மாஸும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப். இப்போ சப்போஸ் இது ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்கன்னா, ஸோ சர்க்கிளில் வந்து என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக அந்த குவாட்ரண்ட் பிரிச்சிங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மிட் பாயிண்ட் தான் என்ன ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கேஸுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா என்னது, ஸ்கொயர். ஸோ டயகனல்ஸை கனெக்ட் பண்ணால் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும், அந்த பாயிண்ட் என்னவா ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி ட்ரையாங்கிள். ஸோ அதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதான் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ். சொன்னது புரியுதா? கிளியர்? ஸோ ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா, லைக் இந்த பேட் த்ரோ பண்ணியிருக்கிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டோடைய ஒரிஜினல் பொசிஷன் பேட்டோடைய ஹேண்டில் டவுனில் இருந்திருக்கா, கரெக்டாக? சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடும்போது ரொட்டேட் ஆகிட்டே போகுது, லைக் திஸ். இப்படி நீங்கள் இப்படி போடுறீங்க, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே போய்ட்டு ஃபைனலாக என்ன ஆகுது, கீழே ஃபால் ஆகுது, கரெக்டாக? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது இந்த பேட்டோடைய அந்த பொசிஷன் மாறிட்டே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்டில் இங்கே இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, கரெக்டாக இந்த பாட்டம் கீழே வந்துருக்கு. ஆனால் எது மாறலை அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் மாறி இருக்காது, தெரியுதா? அது எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அது ட்ராவல் பண்ண பாத். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அது என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், ஏன்னா அந்த என்டையர் மாஸோடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பாயிண்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் த்ரோ பண்ணும்போது ரொட்டேஷன் நடந்திருக்கும். ரொட்டேஷன் அந்த சென்டர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு, லைக் அது ஒரு ஆக்சிஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அது ஆக்சிஸ் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு அது என்ன பண்ணுது, அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகிட்டே போய்ட்டு ஃபைனலாக கீழே விழுந்திருக்கு. எது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காது, சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காது. புரியுதா? கிளியர்? ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் த parabolic path and all other points take what, different path. கரெக்டாக தான் இந்த ஷேப்பில் பார்த்தா தெரியுதில்ல, ரைட்? இப்போ ப்ராப்ளம் கேஸுக்கு எப்படி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட்டாக இருக்கும்போது. டிஸ்க்ரீட்னா என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் தனித்தனியாக இருக்கும்போது, லெட் M1 M2 M3. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத அங்கே பார்க்குறோம். இப்போது கிராஃப் நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா, ஆக்சிஸ். ஸோ இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்போ 3 ஆக்சிஸ் எடுத்துடுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். ஸோ இங்கே சம் நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசென்ட் ஆகுன்னு எடுத்துக்கிறேன். இங்கே M1 M2 லைக் இங்கே வந்து M3 அப்படின்னு ஒரு 3 மாஸ், M1 M2 M3. இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆரிஜின், கரெக்டாக சென்டர் பாயிண்ட். இதில் M1 M2 M3 இந்த மாதிரி மாஸ் அங்கங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரிஜின்லேருந்து முதல்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் ஆரிஜின்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறத என்னென்னு சொல்ல போகிறோம், பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் என்ன அர்த்தம், வெக்டார் டாபிக் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொசிஷன் வெக்டார். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, பொசிஷன் வெக்டார். ஸோ இப்போ M1 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, லைக் திஸ், R1 வெக்டார். ஆரிஜின்லேருந்து மாஸ் 1 இருக்கிற இடம் என்னது, M1. அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறேன், R1 வெக்டார். ஸோ அதுக்கப்புறம் R2 வெக்டார், M2 இருக்கிறது, தட் இஸ் R2 வெக்டார். தென் R3 வெக்டார். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 3 மாஸ் எடுத்துருக்கிறேன். M1 M2. ஹாய், வாங்க, வெல்கம் வெல்கம், குட் ஈவினிங். ஓகே, ரைட். M1 M2 M3. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2 R3 அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, இப்போ நான் அந்த 3 மாஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து சென்டர் ஆஃப் மாஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுதான் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் பாயிண்ட் அதுதான் இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இல்லை எப்படி எடுத்துக்கோங்க,
ஸோ இதுதான் என்னன்னு சொல்ல போகிறேன், சென்டர் ஆஃப் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை ஜஸ்ட் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து எடுத்துக்கிறேன், சம் ஆர் வெக்டார் டிஸ்டன்ஸ். R1 R2 R3ன்றது M1 M2 M3. இஃப் n நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசென்ட் இருந்தால் mn அப்படின்னு போட்டிருப்பேன். அதனுடைய பொசிஷன் வெக்டார் டிஸ்டன்ஸு Rnன்னு போட்டிருப்பேன். இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் சம் பாயிண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, அது m. அதனுடைய பொசிஷன் வெக்டார் என்னது, R வெக்டார். ஸோ இப்போ இந்த கேஸுக்கு ஹவு டு கால்குலேட் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்குது, R1 R2 R3 M1 M2 3 மாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹவு டு கால்குலேட் சென்டர் ஆஃப் மாஸ், அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதே கேஸ் தான். இங்கே n நம்பர் ஆஃப் மாஸ் நமக்கு இங்கே போட்டிருப்பாங்க. இந்த ஆர் வெக்டாரை கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வேணால் நீங்கள் என்ன எழுதிக்கலாம், சிஎம்னு எழுதிக்கலாம், சென்டர் ஆஃப் மாஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் மாஸ் வந்து எம்னு எழுதலாம். அதர்வைஸ் நீங்கள் அதே என்ன எழுதிக்கலாம், சிஎம்னு கூட எழுதிக்கலாம். நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு இல்லையா, இதில் எல்லாமே எப்படி இருக்கும், பொசிஷன் வெக்டார் எழுதும்போது அந்த பாயிண்ட் வெக்டாரில் எழுதும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ஆர் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து x1 y1 z1. புரியுதா? பொசிஷன் வெக்டார் 3 டைமென்ஷன் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த பொசிஷனை நீங்கள் சொல்லும் போது ஆல் 3 ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பொசிஷன் வெக்டார்ன்றது இங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா. இது ஆரிஜின் 0,0,0ன்னு இருக்கும். இந்த இடத்துல 0,0,0. இங்கே என்ன இருக்கும், x1 y1 z1. R1 இருக்கிற பொசிஷன் வந்து x1 y1, அதாவது x பாயிண்ட் y பாயிண்ட் z பாயிண்ட் சம் வேல்யூ அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஆரிஜின்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறது என்னது, R1 வெக்டார். தட் இஸ் த வெக்டார் டைரக்ஷன் வித் மேக்னிடியூட். புரியுதா? அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 பாயிண்டோடைய பொசிஷன் தெரியணும். ஒரு பாயிண்ட் ஆரிஜின் 0,0,0 தட் இஸ் ஃபிக்ஸ்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட் வந்து R1 வெக்டார். அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண கூட அந்த எண்டு பாயிண்ட் என்னது, x1 y1 z1. இங்கே என்ன வரும், R2 இந்த பாயிண்ட் என்ன வரும், x2. இந்த பாயிண்ட் எழுதும்போது x2 y2 z2. இங்கே என்ன வரும், x3 y3, அதுக்கப்புறம் என்ன வரும், z3. சொல்கிறது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக என்னது, அந்த 3 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் சப்போஸ் mn போட்டிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை xn yn zn இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மாசஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அதனுடைய டிஸ்டன்ஸு. புரியுதா? இப்போ இந்த இதை எப்படி எழுதுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்டை எழுதும்போது சென்டர் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸோடைய பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஜெட் வேல்யூ வரும். அந்த எக்ஸ் வேல்யூ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அடுத்தது, அப்புறம் என்ன வரணும், ஜெட் ஆக்சிஸ். சொன்னது புரியுதா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாஸும் யூஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணணும். இதில் எக்ஸ் ஆக்சிஸோடைய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ் சிஎம்னு சொல்லிடுது இல்லையா. ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸை வந்து இங்கே சம்மேஷன் ஜென்ரலாக நம்ம இது எப்படி சொல்லுவோம்னா, சம்மேஷன் ஆஃப் எம்ஐ எக்ஸ்ஐ பை டோட்டல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், m1 இன்ட்டு x1 ஃபஸ்ட்டு மாஸு இன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, எக்ஸ் ஒய் ஜெட்னு எழுதுவோம். அதான் சென்டர் ஆஃப் மாஸு. அந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, m1 மாஸு, அந்த இடத்துல என்ன x1 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ் m2 மாஸு, அதுக்கப்புறம் x2 பாயிண்ட், m3 மாஸ், அதுக்கப்புறம் என்ன வரும், x3 டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் மாஸஸ் m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3. இதுதான் ஆக்சுவலாக அந்த பாயிண்டோடைய மீனிங். ஸோ இங்கே இருக்கிற எல்லா மாஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் மாஸ் கிடைக்கும். அந்த டோட்டல் மாஸை நம்ம என்ன சொல்லலாம், காமனாக m அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எத்தனை மாஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், mன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே என்னது, m1 x1 ப்ளஸ், நான் இந்த கேஸுக்கு மட்டும் எழுதுகிறேன், m3 x3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இங்கே mன்றது எதுக்கு ஈக்குவல், இந்த கேஸில் இந்த m வந்து எதுக்கு ஈக்குவல், m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3
இஃப் n நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசென்ட் ஆகுது எல்லாத்துக்கும் சேர்த்து வரும். இது காமனாக எழுதுகிற மெத்தட் தான் என்னது, காமனாக நீங்கள் சொல்லக்கூடிய ஃபார்மெட்டு தான் என்னது, சம்மேஷன். n நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நான் ஜஸ்ட் ஒரு 3 மாஸ் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ m நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் I ஈக்குவல் டு மேக்ஸில் நம்ம சம்மேஷனில் சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா, I ஈக்குவல் டு 1 to n mi xi divided by summation of I equal to 1 to n into m ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், டோட்டல் மாஸ் ஈஸியாக சொல்லிடலாம். அது ஸோ சிம்பிள் என்னன்னு சொல்லலாம், டோட்டல் மாஸ். ஸோ வேறு எம்ன்றது எதுக்கு ஈக்குவல், m1 plus m2 if n number of mass present அப்படின்னு இருந்தால் இப்படி தான் கிடைக்கும். புரியுதா, கிளியர். நெக்ஸ்ட்டு XCM அதே மாதிரி YCM எழுது பார்ப்போம். ஸோ அதுக்கு எப்படி எழுதுவீங்க, ஸோ சேம் ஃபார்மெட், இது ஃபார்மெட் அப்படியே பேட்டர்ன் புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் கிளாரிட்டி. MIYI பை த டோட்டல் மாஸ். Z ஆக்சிஸ் பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸில் அந்த இடத்துல Z ஆக்சிஸ் பாயிண்ட் என்னவாக இருக்கும், summation of I equal to 1 to n mi zi divided by total mass. ஸோ இந்த 3 பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதனுடைய வெக்டார் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா RCM வெக்டார் ஈக்குவல் டு XCM I cap சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் y ஆக்சிஸ் பாயிண்ட்டு j cap ப்ளஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் z ஆக்சிஸ் k cap. இதுதான் என்னது, ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸு அதை கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும், எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாயிண்ட் என்ன இருக்குது, ஒய் ஆக்சில் என்ன இருக்குது, ஜெட் ஆக்சில் என்ன இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், m1 அந்த x1 m2 x2 அதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எத்தனை மாஸ் கொடுத்துருவாங்களோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் மாஸ் பண்ணால் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் என்னது கிடச்சிடும், அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் ஆக்சில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸ் அது கிடச்சிருச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், இந்த RCM வெக்டார் இந்த ஆரிஜின்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி வெக்டாரில் எழுதும்போது அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்டு ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரன்றது கிடச்சிரும். இதுதான் ஆக்சுவலாக டிஸ்கிரிட்டாக இருக்கும்போது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது, சென்டர் பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா, கிளியர், ரைட். ஸோ அதை முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ m1 x1 m2 x3 இந்த மாதிரி நிறைய மாசஸ் இருக்கும்போது இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கால்குலேட் பண்ணுற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது m1 r1 m2 r2 m3 r3 கேப் பை m1 + m2 இப்படி எழுதலாம். இல்லை XCM YCM தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் வில் கெட் த ஆன்சர். போத் ஆர் சேம் மீனிங் ஒன்லி. இது வெக்டார் ஃபார்மெட், புரியுதா, ரைட். அதுக்கப்புறம் இதில் என்ன நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆரிஜின். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து independent of origin. Okay, so that is the first point. Center of mass of system of particles is independent of origin. Center of mass lies in the straight line joining two particles at the location between the two particles. Actually இது என்ன அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகிள் மட்டும் எடுக்கிறீங்கன்னா, suppose only if you are taking two particle, நீங்கள் ரெண்டு பார்ட்டிகிள் மட்டும் எடுக்கிறீங்க, இங்கே ஒரு மாஸ் இருக்குது இங்கே ஒரு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, m1 m2 வாட் எவர் த வேல்யூ, அது ரெண்டுத்தோடைய வெயிட்டு வேறு வேறு கூட இருக்கலாம். சரி, ரெண்டு சேம் ஆகலாம் அவசியம் கிடையாது. m1 m2 ஒன்று 10 kg இன்னொன்று 5 kg அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ m1 m2 அப்படின்னு 2 மாஸ் இருக்குன்னா இந்த 2 மாஸ் மட்டும் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 மாஸுக்கு பிட்வீனில் தான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அமையுமே தவிர எங்கே போகாது, இதோட அவுட் சைடில் போகாது. சென்டர் ஆஃப் மாஸ் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே போடுறேன், சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என்னது இங்கே சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஒன்லி 2 மாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு, அந்த லைனில் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல தான் என்ன இருக்கும், அந்த ரெண்டு மாஸுக்கு பிட்வீனில் தான் அந்த பாயிண்ட் லொக்கேட் ஆகும். இதனுடைய அவுட் சைடில் இங்கேயோ இல்லை இங்கேயோ என்ன வராது, சென்டர் ஆஃப் மாஸ் வராது. அந்த 2 மாஸுக்கு பிட்வீனில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் வரும். புரியுதா, அதுதான்
2 mass மட்டும் present ஆகும்போது கேஸ். So center of mass lies in a straight line joining 2 particles only for what? 2 particles கேஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். At location between 2 particles, between அது எங்கே லொக்கேட் ஆகும்? Between 2 particlesல தான் லொக்கேட் ஆகும். Clear? Center of அடுத்தது next point பாருங்க. Center of mass of a 2 particle system is located near the heavier particle. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 particle systemல நீங்கள் எடுக்கும்போது 2 மாஸ் வந்து நீங்கள் வேறு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த கேஸில் சப்போஸ் இதே கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸில் வந்து இது வந்து 5 kg. சப்போஸ் இதனுடைய M1 வந்து 5 kg, இது வந்து லைக் 10 kg அப்படின்னு இருக்குன்னா, ஸோ ஒன்லி 2 பார்ட்டிகல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டுத்துக்கு பிட்வீனில் தான் இருக்கும், அது கரெக்டு. அந்த பாயிண்ட்டு எங்கே இருக்குன்னு கிட்டத்தட்ட நம்ம சொல்ல முடியும். 2 மாஸோடைய வெயிட் தெரிஞ்சால், அதாவது எங்கே இருக்கும் மீன்ஸ் எதனுடைய நியரஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியும். எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. M1 M2 இந்த ரெண்டுத்துடைய மாஸ் வேல்யூ எக்ஸாக்டாக தெரிஞ்சதுன்னா, இப்போ வந்து சப்போஸ் 5 kg 10 kg இருந்தால் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அடுத்து கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்காது. எங்கே இருக்கும்? ஹெவியர் பார்ட்டிகளுக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர, அதாவது இந்த மாஸ் கம்மியாக இருக்கிற பார்ட்டிகளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் தூரமாகவும், மாஸ் அதிகமாக இருக்கிற பார்ட்டிகள் சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ சொல்லப்போனால் அதான் என்ன இருக்கும்? ஹெவி பார்ட்டிகள் எங்கே இருக்குதோ அதனுடைய டுவர்ட்ஸ் நியரஸ்ட் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும்? அது சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்டு இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ லைட் பார்ட்டிகள் அந்த வெயிட் இருக்கிற மாஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட் ஆகாது. புரியுதானே? இப்போ நம்ம 2 கேஸில் ஒரு பக்கம் வெயிட் அதிகம், ஒரு பக்கம் வெயிட் கம்மியாக இருந்தால் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும்னா, வெயிட் கம்மியாக இருக்கிற பக்கத்தில் கை வச்சுட்டு கீழே விழுந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டே போகணும்? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா, வெயிட் அதிகமாக இருக்கிற இடத்துல பேலன்ஸ் பண்ணால் தான் ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. கிளியர்? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ 2 particle system is located near the heavier particle. Clear? Next, so clearly the expression for the center of mass of the system does not contain any external force or internal force of the system. எங்க எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பாயிண்டில், ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் does not contain any external forces or internal force of the system. எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட் ஆகிற அந்த பாயிண்டில் அங்கே என்ன இருக்காது? there is no internal force or external force. So thus the center of mass of a system independent. அதனால the center of mass of a system is independent of the forces acting on the particles of the system. ஓகேவா? ஸோ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு என்ன பண்ணாது? சென்டர் ஆஃப் மாஸில் எந்த இம்பேக்ட்டும் கிரியேட் பண்ணாது. வெதர் இட் இஸ் எ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸ், சென்டர் ஆஃப் மாஸில் தேர் இஸ் நோ இம்பேக்ட். ஸோ அதனால தான் அது என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட். ஓகே, த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் எ வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த சிஸ்டம். அது வந்து அதனுடைய ஓவரால் ஆவரேஜ் வெயிட் வந்து எங்கே இருக்கும்? உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். அந்த பாயிண்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் த ஆரிஜின் கோஆர்டினேட் சிஸ்டம் கோஇன்சைட்ஸ் the position of one of the masses, இது மேக்ஸ் கால்குலேஷன் தான். இது நம்ம நார்மலாக போடும்போது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுத்தினுடைய பொசிஷன் எங்கன்னு தெரிஞ்சால் இன்னொரு பொசிஷன் என்ன பண்ண முடியும்? ஒன்லி 2 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராப்ளம் போடும்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ, அதாவது இதில் ஆக்சுவலாக என்னென்ன பர்டிகுலராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரிஜின், இஃப் த ஆரிஜின் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம் கோஇன்சைட் வித் பொசிஷன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மாஸாக இருந்தால் உங்களுக்கு பொசிஷன் வெக்டர் 0 ஆகிடும். அதான் அதோட மீனிங் ஆக்சுவலாக. ஓகேவா? இது ஆரிஜின். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சப்போஸ் இந்த கேஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்போஸ் இங்கே 2 ஆக்சிஸ் மட்டும் இருக்கும், ஒரு இமேஜினேஷன் எடுத்துடுறோம். ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். இங்கே ஒரு மாஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, M1 அப்படின்ற ஒரு பாயிண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே சப்போஸ் M2 இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆரிஜின்லேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து R2 வெக்டார். கரெக்டாக? இதனுடைய பொசிஷன் வெக்டார் இங்கே என்ன வரும்? இந்த கேஸில் இது ஆரிஜின் இல்லையா? அப்போ இந்த கேஸில்
R1 வெக்டார் நமக்கு என்ன கிடைச்சிரும், என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஏன் 0ன்னு கிடைக்கும், பொசிஷன் வெக்டார் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வச்சிருக்கிற மாஸ் ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கிறது. R1 R2 பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே என்னது ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. ஆனால் இங்கே ஒரு மாஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகுது, ஆரிஜினல் லொக்கேட் ஆகுதுன்னா ஆரிஜின்லேருந்து அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்னது 0. எக்ஸாக்டாக ஆரிஜினல் லொக்கேட் ஆகிருந்தால் நீங்கள் டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்க முடியாது, மீன்ஸ் அதே பாயிண்ட் லொக்கேட் ஆகும்போது டிஸ்டன்ஸ் 0 தானே, கரெக்டாக தானே, டிஸ்டன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் R1 வெக்டார் என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதில் எது மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், டோட்டல் மாஸுக்கு இங்கே வந்துடும். M2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதுதான் நமக்கு இங்கே நியூமரேட்டரில் வரும். ஸோ M2 × R2 வெக்டார் பை வாட், M1 + M2. இதான் என்னது, M2 × R2 வெக்டார் பை M1 + M2 ஆட் பண்ணால் இந்த கேஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கிடச்சிடும். ஏன்னா ஒன் ஆஃப் த மாஸ் இஸ் லொக்கேட்டட் ஆரிஜின். புரியுதா, ரைட். ஸோ if the origin is shifted center of mass, that is to point P, center of mass வந்து 0, இது நம்ம முன்னாடி பார்த்தது தான், M1 R1 + M2 R2 = 0. ஓகேவா, ஆரிஜினில் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அது முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான். The algebraic sum of the moments of all masses of a system of particles about center of mass உங்களுக்கு என்னவா இருக்கும், 0. ஸோ அதெல்லாம் முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான். The entire system net external force on the system is 0. The center of mass remains unchanged. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்குது அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் உங்களுக்கு 0வா இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸோடைய பொசிஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. The center of mass remains unchanged. கரெக்டாக, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் மல்டிபிள் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் என்ன ஆகிடும், ஃபோர்ஸ் வந்து ஃபைனலாக பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் ஃபைனலாக என்ன இருக்காது, ப்ரெசென்ட்டாக இருக்காது. நெட் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகலைன்னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். கரெக்டாக, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எந்த சேஞ்ச் இருக்காது. நெட் ஃபோர்ஸ் 0 இல்லை அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த கேஸில் மோஷனில் இருக்கும்போது நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்சிலரேஷனும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நமக்கு நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இது கவர்ன்டு பை நியூட்டன்ஸ் லா கேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் கேஸ் நீங்கள் ஒரு ஆக்சிலரேஷனில் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது அதில் சென்டர் ஆஃப் மாஸ் நீங்கள் அதில் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும், M1 A1 முன்னாடி பார்த்தா அதே கேஸ் தான். M1 எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது M1 X1 M2 X2 M3 X3ன்னு எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதில் பொசிஷன் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸுக்கு M1 Y1 M2 Y2 M3 Y3 பை சம் ஆஃப் த மாசஸ். Z ஆக்சிஸுக்கு M1 Z1 ப்ளஸ் M2 Z2 M3 Z3 பை சம் ஆஃப் ஆல் மாசஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும், அதனுடைய பொசிஷன் கிடைச்சிரும், ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தெரிஞ்சு சொல்லிட்டு. அதே ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகிட்டே போகுது. ஒரு மாதம் உங்களுக்கு லைக் சம் ஆக்சிலரேஷனில் போச்சுன்னா அப்போ வாட் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ M1 A1 M2 A2 லைக் தட் M N AN டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் மாசஸ். ஸோ அதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது MN ஓகேவா. அதே மாதிரி வெலாசிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் ஆக்சிலரேஷனுக்கு. If the system experiences no external force, the center of mass of the system will remain at rest or will move at a constant velocity if it is already moving. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கேஸ் தான். நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்துச்சுன்னா என்ன மீனிங், நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தால், நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கும் போது நம்ம பார்த்துருக்குறோம். நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சொன்ன இல்லையா, நம்ம ஒரு டேபிள் மேலே சப்போஸ் ஏதோ ஒரு புக் வச்சுருக்கீங்க, அந்த புக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலையான்னு கேட்டால் இல்லை, அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, ஆனால் நெட் ஃபோர்ஸ் 0. டேபிள் மேலே நீங்கள் நம்ம ஒரு புக்கு வச்சுருக்கும் போது அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக கிராவிட்டி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. டேபிள் என்ன பண்ணுது, நார்மல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஃபைனலாக என்ன ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிட்டு 0 ஆகிடுது.
அதனால் நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடுது 0. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது, அதோடைய ஸ்பீடு வந்து மாறவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னா எவ்ரி செகண்டுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட்லேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அது மேலே என்ன ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக அதே வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மோஷனில் இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன். அதோட மேக்னிடியூட்லையும் சேஞ்ச் ஆகலை, டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே டைரெக்ஷனில் அதே ஸ்பீடில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவ் ஆச்சுன்னா தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ நெட் ஃபோர்ஸு 0 அந்த கேஸ்லையும். ஏன்னா ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடும். வெலாசிட்டி சேஞ்சுன்றது என்னது, எய்தர் மேக்னிடியூட் சேஞ்சாக இருக்கலாம் அல்லது டைரெக்ஷன் சேஞ்சாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் எது சேஞ்ச் ஆனாலும் என்னது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா அது ஒரே ஸ்பீடில் யூனிஃபார்மாக போய்ட்டுருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்குன்னா எய்தர் த ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை யூனிஃபார்ம் ஸ்பீட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே நெட் ஃபோர்ஸு 0ன்னு சொல்ல முடியும். நெட் ஃபோர்ஸு ப்ரெசென்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரெஸ்ட்டில் இருந்து மோஷனில் போகும், இல்லை மோஷனுக்கு வர ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரலாம், இல்லை ஃபர்தராக இன்னும் டைரெக்ஷனோ ஸ்பீடோ இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபோர்ஸு ப்ரெசென்ட்டாக இருந்தால், நெட் ஃபோர்ஸு 0 ஆகாமல் இருந்தால் அப்போ தான் அது நடக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஓகே, the state of rest or uniform motion of the center of mass of a body in a direction will not change unless acted upon any external unbalanced force. Any external unbalanced force in that direction. Okay, so net force வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகலை அப்படின்னா அதான் என்னது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் நெட் ஃபோர்ஸு 0 ஆகிடும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் நெட் ஃபோர்ஸு 0 ஆகலை. நெட் ஃபோர்ஸு 0 ஆகலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகும். நெட் ஃபோர்ஸு பேலன்ஸ்டாக இருக்குதுன்னா தேர் இஸ் இன்னும் சேஞ்ச் இன் சென்டர் ஆஃப் மாஸ். சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த பாயிண்ட், த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாடி இன் அ டைரக்ஷன் வில் நாட் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, அன்டில் unless it acted upon any external force. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன சென்டர் ஆஃப் மாஸ் அதே தான் இருக்கும், இல்லை மோஷனில் இருக்கும்போது ஒரே ஸ்பீடில் ஒரே டைரக்ஷனில் போகும்போது அதே சென்டர் ஆஃப் மாஸ் தான் இருக்கும். அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிட்டால் நெட் ஃபோர்ஸ் என்ன கிடையாது, 0 கிடையாது. நெட் ஃபோர்ஸ் 0 இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகும், அதர்வைஸ் அது கண்டிப்பாக மாறாது. அதான் அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அண்டு லீனியர் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம், சொன்னோம் இல்லையா? இது வந்து ஒரு பொசிஷன் கேஸ் கால்குலேட் பண்ணும்போது M1 R1. R1 என்ன அர்த்தம், X1 Y1 Z1 அர்த்தம், சரியா? R2னா X2 Y2 Z2. அந்த பாயிண்டில் நம்ம அதை கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் R1 வெக்டர்னா X1 I கேப். ஸோ இதை நான் தனித்தனியாக சொன்னேன் இல்லையா, அதை இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் எ வெக்டார் ஃபார்ம். R1 வெக்டார்னா என்ன அர்த்தம், x1 I cap, x2 j cap, சாரி நம்ம x y z தான் எடுத்தோம், அதே மாதிரி போட்டுப்போம் x axis y axis க்கு. x I cap y j cap, x1 y1 plus z1 k cap. R2 வெக்டர்னா என்ன மீனிங், பொசிஷனில் எழுதும், வெக்டாரில் எழுதும் போது பாயிண்டாக எழுதுனா x y z, வெக்டாரில் எழுதுனீங்கன்னா x I அந்த பாயிண்டில் என்ன வேல்யூ இருக்கோ I கேப், அதுக்கப்புறம் ஒய் பாயிண்ட் என்ன இருக்கோ அது ஜே கேப், அதே மாதிரி என்னது கே கேப், அது மாதிரி இங்கே எழுத வேண்டியதான். இங்கே எழுதிங்கன்னா அடுத்து என்ன வரும், R2 வெக்டர்னா x2 I கேப், y2 j கேப், z2 k கேப். அதே மாதிரி R3 வெக்டர் எழுதினீங்கன்னா x3 I கேப், இதுதான் பேட்டர்ன், y3 j கேப் ப்ளஸ் z3 k கேப். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. ஸோ அதனால் இது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. ஃபஸ்ட்டு மாஸ் M1 இன்ட்டு நீங்கள் என்ன எழுதணும், ப்ராப்ளம் நம்ம போடும்போது எப்படி எழுதணும், R1க்கு பதிலாக x1 I கேப், அதாவது x, y, z பாயிண்ட் அங்கே இருக்கும், அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கோ அதான் x1 y1 z1 M1க்கு. M2க்கு என்ன இருக்குதோ x y z பாயிண்ட் அதான் x2 y2 z2. வெக்டாரில் எழுதும்போது I கேப் j கேப் k கேப் போட்டு எழுதணும். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னோட மீனிங் என்ன, M1 இன்ட்டு R1 வெக்டர் என்ன அர்த்தம், x1 I கேப்
ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1 k cap. அதே மாதிரி m2 இன்ட்டு r2 வெக்டார் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா i cap j capல கரஸ்பாண்டிங்காக சிம்பிளிஃபை பண்ணி இங்கே டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கிடைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டரோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இது எப்படி கிடைக்கும் ஃபைனலாக என்னோடய ஃபார்மேட் இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சில் அது எவ்வளோ தூரம் லொக்கேட் ஆகிருக்குது எக்ஸ் சிஎம் ஐ கேப் சென்டர் ஆஃப் மாஸ் ஒய் ஆக்சிஸ் ஜே கேப் ப்ளஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஜெட் ஆக்சிஸ் கே கேப். ஸோ இதனுடைய மீனிங் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் கிடைக்கும் ஆர் வெக்டார். ஸோ வெக்டாரில் எழுதும்போது எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஆக்சிஸ் உள்ளே வந்துடணும். ஓகேவா ஒய் ஆக்சிஸ் ஏதோ ஒரு ஆக்சிஸ் ஆப்சென்ட்டாக இருந்தால் 2 டைமென்ஷன் மட்டும் இருந்தால் இந்த 2 டைமென்ஷன் இருக்குது ஐஜேவோ இல்லை ஜேகேவோ இல்லை ஐகே எது பர்சன்ட் இருக்குது அது மட்டும் வரும். ஆப்சென்ட் ஆனது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி இதே கேஸில் நீங்கள் வெலாசிட்டி எழுதினீங்கன்னா இங்கே v1 v2 வெக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸில் அந்த என்ன பாயிண்ட்டாக இருந்தது ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் அது எல்லாமே நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி அதே மாதிரி கெட் பண்ண வேண்டியதான் இது மோஷனில் இருக்கும்போது. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் கேஸுக்கு இங்கே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொமெண்டம் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கேஸை ஹவு டு கனெக்ட் வித் மொமெண்டம். ஸோ நமக்கு மொமெண்டம்னா தெரியும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஓகே வெலாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் சென்டர் ஆஃப் மாஸ் கேஸுக்கு m1 v1 வெக்டார் m2 v2 வெக்டார் லைக் தட் அப் டு n நம்பர் ஆஃப் மாஸ் இருந்தால் mn vn வெக்டார் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 கரெக்டாக. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபிட்டல் m வந்து சம் ஆஃப் ஆல் மாஸஸ் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்சுவல் மீனிங் என்னென்னா ஈச் மாஸ் அந்த மொமெண்டம் இருக்குல்ல p1 வெக்டார் என்ன அர்த்தம் m1 இன்ட்டு v1 வெக்டார் ப்ளஸ் m2 இன்ட்டு v2 வெக்டார் இதெல்லாம் ஆட் பண்ணாலே நமக்கு கிடைச்சிடும். இட்ஸ் பேசிக் நம்ம அந்த முன்னாடி பார்த்த அந்த மொமெண்டமுடைய ஃபார்முலா தான் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கால்குலேட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிடும் டோட்டல் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே கிடைச்சிடும். p1 m1 v1 p2 m2 v2 அப் டு pn என்ன வரும் mn vn. ஓகே ஸோ அவ்வளோதான் என்னுடைய சென்டர் ஆஃப் மாஸ் கேஸ். எஸ் சொல்லுங்கள் என்ன கேட்டிருக்கீங்க. கேன் யூ மேக் ஃபார்முலா ஷீட் ஃபார் ஃபிசிக்ஸ். எஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஃபார்முலா ஷீட்டை திரும்பவும் ஆல்ரெடி சில சாப்டர்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரிவிஷனில் நம்ம நிறைய நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னலாக தேவையோ எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சரியா. ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும் ஃபார்முலா ஷீட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் க்யூஸ் கொஷின்ஸ் இருக்கும் நிறைய நம்ம கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா. அதாவது நம்ம படித்த கான்செப்ட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம சிலபஸ் அதுக்கப்புறம் அதனுடைய ஃபவுண்டேஷன் கான்செப்ட் என்னென்ன ஃபார்முலா இருக்குது எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டூரேஷன் அதுக்குள்ளே என்னென்ன எஃபெக்டிவாக முதல்ல பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு வரும் சரியா. கிளியர் ரைட். எஸ் கொஷின்ஸ் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. கண்டிப்பாக கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு சில சாப்டர் நான் முடிச்சிருக்கிறேன். ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸுக்கு நம்ம ஒரு செஷன் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் அதில் நிறைய கொஷின்ஸ் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரே ஆப்டிக்ஸ் ப்ளஸ் வேவ் ஆப்டிக்ஸ் பர்டிகுலர் ரிப்பீட் ஆகக்கூடிய மாடல் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை பாருங்கள். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் முக்கியமான கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். ஓகேவா இந்த 2 சாப்டர்ஸும் ஓரளவுக்கு நம்ம அதில் அதிகமாக ரிப்பீட்டான மாடல் கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதர் சாப்டர்ஸும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டாபிக் பெண்டிங் இருக்கிறதுனால அதை முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக அதுவும் பார்ப்போம். பீரியடிக்காக இன்பிட்வீனில் நம்ம பார்ப்போம். அதை முடிச்சு தான் பார்ப்போன்னு கிடையாது. டாப்பிக்கும் போகும் பேரலாக இன்பிட்வீனில் கொஷின்ஸ் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே எஸ் ஹாய் ஹாய் வெல்கம். வெல்கம் வெல்கம். பொங்கல்லாம் எப்படி போச்சு எல்லாருக்கும். வெல்கம் நிதிஷ். என்ன லேட்டு. ஓகேவா. ஸோ அதுதான் ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் மாஸ் கேஸுக்கு நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. கிளியர் ரைட். ரிஜிட் பாடி அடுத்து நம்ம இதில் பர்டிகுலராக ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இங்கே இந்த சாப்டர் படிக்க போகிற எல்லா கேஸுமே என்னது ரிஜிட் பாடி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ரிஜிட் பாடினா என்ன. ஓகே சாலிட் பாடி இன் விச் த பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அட் டிஃபைன்டு பொசிஷன்ஸ் ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் இஸ் ஃபிக்ஸ்டு. அதான் என்னது ரிஜிட் பாடி. அதாவது என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு டயக்ராம் போடுறேன். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா. இது ஏதோ ஒரு பர்டிகுலர்
ஆப்ஜெக்ட். இன் பிட்வீன் நிறைய பார்ட்டிகிள் இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 பார்ட்டிகிள் எடுக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஏதோ டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குது 2 பார்ட்டிகிளும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் அது லொக்கேட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். சம் டிஸ்டன்ஸில் இது வந்து சப்போஸ் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு இது M1 M2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, இது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அதுக்கு இன்பிட்வீனில் நான் ஒரு 2 பார்ட்டிகிள் மட்டும் எடுக்கிறேன். 2 மாஸ் நம்ம கன்வெர்ட் ஆகுது M1 M2 நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் இடத்துக்கு நடுவில் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை சப்போஸ் நான் Dன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸு என்ன ஆகாது, அந்த ஆப்ஜெக்டில் எப்பயுமே மாறாது. அந்த 2 பர்டிகுலராக இன்சைடில் நான் சூஸ் பண்ண அந்த 2 பாயிண்ட் அங்கே சம் பார்ட்டிகிள் லொக்கேட் ஆகிருக்கு. நான் உங்களோட கன்வென்ட் சப்போஸ் நீங்கள் M1 M2 மாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, உங்களுக்கு சேஞ்சே ஆகாது. புரியுதா? எப்போ ரிஜிட் பாடியாக இருக்கும்போது. ஸோ அது என்னவாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ M1 M2 உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் யூ ஹேவ் டு யூஸ் சம் 2 பாயிண்ட்ஸ். பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை PQன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸு D. அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, அந்த பார்ட்டிகிளில் அந்த ஆப்ஜெக்டில் எப்பவுமே என்ன ஆகுது, சேஞ்சே ஆகாது. எப்போ ரிஜிட் பாடியாக இருக்கும்போது. அது ரெண்டு என்னது, ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ரிஜிட் பாடியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பார்ட்டிகிள் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சேஞ்சஸ் இருக்கும் இங்கே. இல்லை கம்ப்ரஸ் பண்ணுறீங்கன்னா ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அது என்ன கிடையாது, ரிஜிட் பாடி கிடையாது. ரிஜிட் பாடியாக இருந்தால் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன ஆகாது, அந்த பொசிஷன் என்ன ஆகாது, சேஞ்சே ஆகாது. அந்த PQ இன்பிட்வீன் சம் D டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டு ரிஜிட் பாடியாக இருந்துச்சுன்னா. புரியுதா? அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். புரியுதா? கிளியர்? ரைட். ஸோ அதான் the point. Solid body in which the particles are arranged at a definite position so that the distance between the particle என்னவா இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். That is the actual important point. மீனிங் தான் என்னது, the rigid bodyக்கான மீனிங். Rigid bodies do not change. அடுத்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, do not change the size and shape when external force is applied. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அதனுடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகாது. அதனுடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்ல மாட்டோம், ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது ஆக்சுவலாக ரியல் கேஸ் கிடையாது. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக என்ன நடக்கும், ரியாக்ஷன் இருக்கும். கரெக்டு தானே? ஈவன் அது சப்போஸ் இந்த பெண்ணில் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா, இங்கே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா என்னோடய ஷேப் சேஞ்ச் ஆகலை, சைஸ் சேஞ்ச் ஆகலை. பட் அதில் ஃபோர்ஸ் அது உள்ள கான்ட்ரிபியூட் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்கும். நான் சொல்கிறது ரியல் கேஸில். சரியா? ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸு கொடுக்கும்போது என்ன ஆகிடும், அந்த ஆப்ஜெக்ட் பிரேக் ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு விஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணோம், அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடும். இது நம்ம அதில் படிப்போம். ஸ்ட்ரெஸ் அண்டு அந்த ஸ்ட்ரெயின் கேஸ்லாம் நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக அதெல்லாம் பார்ப்போம் என்னன்றதுலாம். ஸோ பட் எனிவே இங்கே நம்ம படிக்க போகிறதுல இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் அதான் என்னது, ரிஜிட் பாடி. இங்கே நம்ம படிக்க போகிற கேஸ் எல்லாமே அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியும் சேஞ்ச் ஆகாது. அதான் மீனிங். ஃபோர்ஸ் கொடுக்காமல் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. whenever if you are applying external force, the shape and size of the body do not change. எந்த கேஸுக்கு ரிஜிட் பாடியாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னது, இன் பிட்வீனில் 2 பாயிண்ட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் எப்பயுமே, ஈவன் when you are applying external force, because it is a rigid body. புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து M1 M2 தனித்தனியாக மாஸ் இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடித்து முன்னோட கேஸ் பார்த்தோம். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலே நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். அதர்வைஸ் வி கேனாட் கால்குலேட். ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கேஸே எடுத்துக்கலாம். இது வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல் இது சம் லென்த்தில் இருக்குது, மாஸ் வந்து என்ன இருக்குது, கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அப்போ இந்த கேஸோடைய சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணணும்னா we have to use this formula. பொசிஷன் கண்டுபிடிக்கணும், சென்டர் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா, மாஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேஷன் ஆர் வெக்டார் டிஎம், அதனுடைய ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து சென்டர் ஆஃப் மாஸ் டோட்டல் கேஸ் அது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கிறத வச்சுட்டு லிமிட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வெக்டார் டிஎம் பை டிஎம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். இது டோட்டலாக இதில் கிடைச்சிரும். சரியா? ஸோ இது வந்து லைக் கால்குலேஷன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த பர்டிகுலராக அந்த கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். சரியா? இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஃபார்முலா x1 m1 x2 m2 அதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பொசிஷன் r வெக்டார் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது டிஸ்கிரீட்டாக இருந்தால். ஸோ இங்கே 2 கேஸு, ஒன்று டிஸ்கிரீட்டு, இன்னொன்று கண்டினியூஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பார்ப்போம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒன் ஆஃப் த ஹெட்டிங்கில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். செகண்ட் காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரி அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அதுக்கப்புறம் பியூர் ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ அப்படின்றத பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த கேஸ் நம்ம எல்லாமே பார்க்கும்போது என்னென்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிம்பிளான ஒரு டயக்ராமே போடுற பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம அதை ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, லைக் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது என்ன ஆகுது, டியூ டு கிராவிட்டினால ஃப்ரீ ஃபால், அந்த கேஸில் டியூ டு கிராவிட்டினால என்ன ஆகுது, கீழே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? சப்போஸ் ஃப்ரிக்ஷன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக என்ன ஆகுது, மேலேருந்து இப்படி கீழே விடுது. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் எந்த போர்ஷன் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்குது, பாட்டம் மட்டும் கான்டாக்டில் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எவ்ரி பார்ட்டிக்கிளும் உள்ள இன்சைடில் இருக்க எவ்ரி பார்ட்டிக்கிளும் அது என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும் இன்சைடில். இந்த டைப் ஆஃப் மோஷன் என்னது, டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அதாவது ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா அதான் என்னது, சிம்பிளாக டிரான்ஸ்லேட்டரி மோஷன். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே என்ன ஆகுது, விழுது, கரெக்டாக ஃபால் ஆகுது. ஸோ தட் இஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அந்த வேர்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தட் இஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். இதில் ரொட்டேஷன் ஆகுதுன்னு கேட்டால் கிடையாது. ரொட்டேஷன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இது டிரான்ஸ்லேட்டரி மோஷன். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் மோஷன் என்னென்னா, இதே இதோட ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் செகண்ட் கேஸ். சப்போஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பில் இருக்குது, லைக் சர்க்குலர் ரிங்கு மாதிரி இருக்குது. ஓகேவா? இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபால் ஆகும்போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ரோல் ஆகிட்டே வந்து கீழே விழும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்கிறேன், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் எப்படி மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டே மூவ் ஆகுது. ஸோ இந்த கேஸில் 2 மோஷனும் இருக்கும். ஸோ பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, அட் த சேம் டைம் அதனுடைய மோஷன் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே வருது. சொல்கிறது புரியுதா? அதனால தான் இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறோம், எப்படி சேஞ்ச் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டே வருது. ஸோ போத் ரொட்டேஷனல் அண்டு டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே இங்கே இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் மோஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லேஷன் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் மோஷன் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். கிளியரா? புரிஞ்சுதா? அப்போ இதில் ஆனால் என்ன கிடையாது, ரொட்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட்டு மேலேருந்து அப்படி ஜஸ்ட்டு ஃபால் ஆகுதே தவிர நாட் ரொட்டேட். ஸோ ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ப்ரெசென்ட், அதில் போத் ரெண்டுமே ப்ரெசென்ட். ஸோ அப்போ இதில் உங்களுக்கு எது மட்டும்தான் இருக்கும், இதில் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, போத் ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். இதில் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு என்ன ஆகாது, டிரான்ஸ்லேஷன். சப்போஸ் இப்போ இதை ரெஃபரன்ஸாக எடுத்துங்க, இது என்ன ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் அதனுடைய பொசிஷன் இருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகிருதான்னு கேட்டால் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா, நான் என்ன பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகலை, இந்த ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் மூவ் ஆகலை, இந்த பக்கம் மூவ் ஆகலை. நான் எந்த இடத்துல வச்சுனோ அதே இடத்துல இருக்குது, ஆனால் ஸ்டில் என்ன இருக்குது, அதே இடத்துல அப்படியே சுற்றிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது, ரொட்டேஷன் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது, டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு
அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுனா தான் என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் கால்குலேட் பண்ண முடியும். இங்கே டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, ஒன்லி ரொட்டேஷன். ஆனால் இந்த கேஸில் முன்னாடி பார்த்தோம், அந்த செகண்ட் கேஸில் என்ன பார்த்தோம், போத் டிரான்ஸ்லேட்டரி அண்டு ரொட்டேஷனல் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மோஷன் கேஸ். புரியுதா? ரைட். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நான் சொன்னது தான் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக முக்கியமாக என்னென்ன பாயிண்ட் பேசிக்காக என்னென்னு சொல்லிட்டேன் நான். இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் டெக்னிக்கலாக. டூரிங் பியூர்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன். பியூர்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ ரொட்டேஷன் அர்த்தம். பியூர்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா நோ ரொட்டேஷன். ஸோ டூரிங் பியூர்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன், மோஷன் வித் நோ ரொட்டேஷன், ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி மூவ் வித் சேம் வெலாசிட்டி. இது ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஷினில் தேவைப்படும் இந்த பாயிண்ட்டு. ஸோ பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் நோ ரொட்டேஷன். அதில் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எவ்ரி பார்ட்டிக்கிள் கீழே ஃபாலோ ஆகும்போது, இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, டிரான்ஸ்லேட் ஆகும்போது ஒன்லி டிரான்ஸ்லேஷன், அது மட்டும் தான் இல்லை, அது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மட்டும் இருந்தால் அதனுடைய வெலாசிட்டி, எவ்ரி பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்கிற எவ்ரி பார்ட்டிகுலர் வெலாசிட்டியாக இருக்கும், சேமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த ரிஜிட் பாடி வித் த சேம் வெலாசிட்டி. அது இன்சைடில் இருக்கிற எவ்ரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பீடில் போகுது, இன்சைடில் இருக்கிற எவ்ரி பாயிண்ட் மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி. கிளியர்? ரைட். என்டையர் மாஸ் இஸ் அஸ்யூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் ஆஃப் மாஸ். இது செகண்ட் பாயிண்ட். இப்படி சொல்லியிருக்காங்க, என்டையர் மாஸ் இஸ் அஸ்யூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் center of mass. இதில் pure translation motion. System of forces acting can be reduced to single force passing through the center of mass. So only ஒரே ஒரு force தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுனா system of forces acting can be reduced to single forces passing through the center of mass. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், காம்பினேஷன் ஆஃப் translation and rotation. ஸோ இதை நான் உங்களுக்கு அந்த டயக்ராம் காமிச்சிருந்தேன். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி கேன் பி ரெடியூஸ்டு டு சிங்கிள் ஃபோர்ஸ் நாட் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் அதில் நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். நாட் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் டூ அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ். இது ஆக்சுவலாக என்னென்னா டூ அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்னால தான் இந்த கேஸில் மூவ் ஆகும். ரெண்டு காம்பினேஷன் இருக்கும்போது டூ அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வரும், பட் டாப் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். லைக் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சொல்லணும், இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது இப்படி இருக்கும், இது எப்படி மூவ் ஆகும், லைக் திஸ். இப்படியான ரொட்டேஷன் நடக்கும். இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது புஷ் பண்ணும், பாட்டம் அப்படியே இந்த பக்கம் மேலே ஏறும், மறுபடியும் அது புஷ் பண்ணும், அப்படியே பாட்டம் ரைஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அன்ஈக்குவலாக இருக்கும். அந்த அன்ஈக்குவல்ன்றதோட மீனிங் எக்ஸாக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, லைக் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் உங்களுக்கு என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவலாக இருக்கும். சொன்னது புரியுதா? அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே அவங்க இன்னும் சொன்னது அவங்க கரெக்டாக உங்களுக்கு டயக்ராம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். அது லைக் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன கிடையாது, இந்த கேஸில் ஈக்குவல் கிடையாது. இந்த ரொட்டேஷன் நடக்கும்போது டாப்பில் இருக்கிற ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், இதை விட அது கம்மியாக இருக்கும். டியூ டு அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, அது இங்கே ரொட்டேஷன் நடக்குது. இந்த டூ பேரல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது, அன்ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டோடைய மீனிங். கரெக்டாக? ஸோ நாட் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ், ஸோ டூ அன்ஈக்குவல் பேரல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். அதனால தான் இங்கே டியூ டு ரொட்டேஷன் நடக்குது. நம்ம இது டீட்டெயிலாக மறுபடியும் படிப்போம். ரைட். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ஆஃப் rigid body. So fan rotating at a speed with the center pivoted at a point. So rigid body reduced to equal unlike parallel forces. Okay, so இதுலயும் நமக்கு என்ன நடக்கும், rotation நடக்கும். கரெக்டா? So rotation of rigid body, pivot, அதாவது center point. pivotன்றது என்னதுன்னா அதனுடைய
அந்த கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பாயிண்ட்டு. அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ். இந்த கேஸில் இது இருக்கு இல்லையா, இந்த கேஸில் நீங்கள் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், லைக் ரொட்டேஷன் நடக்கும். இப்போது இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு அப்படி இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட் ஆன்டி பேரல் டைரக்ஷன். தெரியுதா, ஒன்று இப்படி போகும் ஒன்று இப்படி போகும். ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்கும்போது ஸ்டார்ட் டு ரொட்டேட். இது இந்த பக்கம் இருக்கும், இது மேலே இருக்கும். டைரக்ஷன் மாற்றி கொடுக்கும்போது தென் ஸ்டார்ட் டு ரொட்டேட் வித் த ஆக்சிஸ் பாயிண்ட், அதாவது இங்கே பிவோட். when the body rotates the particle it moves in circle, the center which lie the straight line is called the axis of rotation. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆக்ட் ஆகும் இப்படி மூவ் ஆகும்போது. ஈவன் ஃபேன் சுற்றுற கேஸ் நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபேனோட சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், நமக்கு இங்கே ரொட்டேஷன் நடக்குது. கரெக்டாக? ஸோ அந்த கேஸ்லேயும் நமக்கு எப்படி இருக்கும், அன்இக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, ரைட். Body moves in a plane perpendicular to the axis of rotation. This plane is called plane of rotation. Okay. அதுக்கப்புறம் important points on translation and rotational motion. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். To find out the effect applied force on a body, the weight of the body should also be considered as an external force. இது ஒரு பாயிண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, டு ஃபைண்ட் அவுட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்குது அப்படின்றது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டு ஃபைண்ட் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி, த வெயிட் ஆஃப் த பாடி ஷுட் ஆல்சோ பி கன்சிடர்ட். எப்போ ஃபோர்ஸ்னால ஏதாவது எஃபெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ weight of the body also considered and external force. அந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால என்ன கிரியேட் ஆகுது, எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெயிட்டை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட், the rotational or translation effects like parallel force on a rigid body depends upon their magnitude as well as points of application on a body. Okay. Next, if the resultant force sum of all force not equal to 0 அப்படின்னா the body will translate. Net force 0 இல்லைனா கண்டிப்பாக என்ன இருக்குன்னு அர்த்தம், கண்டிப்பாக translate ஆகும். இந்த கேஸில் if the resultant force not equal to 0 the body will be translate. If the resultant force இங்கே torque or moment of force about the center of mass, torque not equal to 0 இருந்தால் the body will rotate. ஸோ ரெண்டு வேர்டு தான், ஒன்று வந்து டார்க், இன்னொன்று என்னது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுன்ற டேர்மை நாம் யூஸ் பண்ணும்போது அது நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் ஃபைனலாக அது கேன்சல் ஆகிடும். தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இஃப் தேர் இஸ் நோ 0 வேல்யூ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 0 கிடைக்கல, டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போதுனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அதனால் நடக்கக்கூடிய மோஷன் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், அதாவது ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் என்ன அர்த்தம், நெட் ஃபோர்ஸ் 0 இல்லைன்னு அர்த்தம். அந்த மோஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லணும். சரியா? ரொட்டேஷன் மோஷன் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அங்கே எது 0வாக இருக்கக்கூடாது, நெட்டு டார்க் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபோர்ஸ் கிடையாது. ரொட்டேஷன் நடக்கும்போது ரொட்டேஷன் கேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் என்னது, டார்க். டார்க் இஸ் கால்டு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் வி ஹேவ் டு யூஸ் வாட் டெக்னிக் வேர்ட், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டார்க்கோட இன்னொரு நேம் என்னது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எய்தர் வி ஹேவ் டு யூஸ் த டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த காம்பனண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தா, இதில் டார்க்குன்ற வேர்டு ப்ரெசென்ட் ஆயிருந்தா அங்கே ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடந்ததுக்கு காரணம் நெட் ஃபோர்ஸு 0 கிடையாது, ரொட்டேஷனல் மோஷன் நடந்ததுக்கு காரணம் நெட் டார்க்கு 0 கிடையாது. டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். டார்க் இருந்தால் ரொட்டேஷன் கால்குலேட் பண்ண முடியும், அதே மாதிரி ஃபோர்ஸ் இருந்தால் டிரான்ஸ்லேஷன்.
கேஸை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அதனுடைய மீனிங். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ இந்த கேஸ் பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு ஏதோ சம் ராட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ராடில் இது வந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ சென்டர்லேருந்து ரெண்டுமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே 10 நியூட்டன், நீங்கள் 5 நியூட்டன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 நியூட்டன் 5 நியூட்டன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே வேறு மேக்னிடியூட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இங்கே 10 - 5 நியூட்டன். டார்க்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், சிம்பிளாக சொன்னால் RF sin θ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிக்க போகிற ஃபர்தராக இங்கே அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை மட்டும் பார்த்துருக்குறோம். ஸோ 10 இந்த இங்கேருந்து சென்டர் ஆஃப் மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1. ஸோ அப்போ 10 × 1 டார்க்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், புரியுதா? ஸோ இந்த ஃபோர்ஸ் என்னது? 10 ப்ளஸ் அதுக்கப்புறம் இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதே 1 மீட்டர், இங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு 5. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 15 நியூட்டன் மீட்டர். இது டார்க்குடைய வேல்யூ. ஸோ இங்கே ரெண்டு கேஸ்லையுமே எது 0 கிடைக்கல? நெட் ஃபோர்ஸ் எனக்கு 0 கிடைக்கல, நெட்டு டார்க் எனக்கு 0 கிடைக்கல. அப்போ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும்? டிரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷன் ரெண்டுமே நடந்திருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ த பாடி வில் பி டிரான்ஸ்லேட் அண்ட் ஆல்சோ ரொட்டேட். ஒருவேளை ஃபோர்ஸு 0வாக இருந்திருந்தால் அங்கே டிரான்ஸ்லேஷன் மட்டும் நடந்திருக்கும், நெட் ஃபோர்ஸ் 0ன்னு வந்திருந்தா. ஓகே, இல்லை நெட்டு டார்க்கு 0 வந்திருந்தால் அங்கே டிரான்ஸ்லேஷன் மட்டும் நடந்திருக்கும். புரியுதா? எது ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருந்தால் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே நடந்திருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஸோ அதே மாதிரி இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன். ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் 10 நியூட்டன்ஸ் லைக் திஸ். இது இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு எண்டு லைக் இது இப்படி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்ணுறேன்? அப்ளை பண்ணுறேன். ரெண்டு பக்கம் கொடுக்குற எண்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் என்னது? ஈக்குவல் ஃபோர்ஸ், ஒரே டைரக்ஷன் 10 நியூட்டன். அப்போ இந்த கேஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்? 10 நியூட்டன் கிடைக்கும். ஆனால் இந்த கேஸில் ரொட்டேஷன் இருக்கா? இந்த கேஸில் என்ன கிடையாது? ரொட்டேஷன் இருக்காது. நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் நடக்காது. ஒரு ஃபோர்ஸ் இந்த சைடும் இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஒரு ஃபோர்ஸ் நான் இப்படி பண்ணுறேன், இன்னொரு ஃபோர்ஸ் புரியுதா? இப்படி பண்ணுறேன், ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்வேர்டு, இன்னொரு இடத்துல டவுன்வேர்டு. ஓகே, அப்போது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரொட்டேஷன் நடக்கும். கரெக்டாக? ஆனால் ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு பாட்டம்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும். டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு, ஆனால் என்ன நடக்காது? ரொட்டேஷன் நடக்காது. ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக சொல்ல முடியும், லாஜிக்கல் திங்கிங் வச்சு நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ அப்போ இந்த கேஸில் நெட் ஃபோர்ஸ் 0 கிடையாது, அதனால் டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. டார்க்கு 0 ஆகிடுது. இந்த பாடியின் பியூர் டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ அதை லாஜிக்காகவும் நம்ம சில கேஸுக்கு சொல்ல முடியும், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டும் அதனுடைய நெட் ஃபோர்ஸ் நெட் டார்க்கு வச்சுக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ நல்லா நீங்கள் ஃபைனலாக புரிஞ்சிக்க வேண்டியது பியூர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, அங்கே டார்க் 0வாக இருந்திருக்கு, ஏன்னா ரொட்டேஷன் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் கேஸில் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் நடந்திருக்குன்னா நெட் ஃபோர்ஸும் 0 கிடையாது, நெட் டார்க்கும் 0 கிடையாது. ரெண்டுமே 0 இல்லை அப்படின்னா ரெண்டு மோஷனும் அங்கே நடந்திருக்கு, டிரான்ஸ்லேஷன் அஸ் வெல் அஸ் ரொட்டேஷன். ரெண்டு மோஷனும் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். தேர்டு கேஸ் என்ன பார்க்கும்? பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன். பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் நெட் ஃபோர்ஸு 0, ஆனால் எது மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? நெட்டு டார்க்கு வந்து 0 கிடையாது. ஸோ நெட் டார்க்கு 0 இல்லாதனால அந்த நெட் டார்க்கு 0 இல்லாமல் போனதால் அங்கே என்ன நடந்திருக்கு? ரொட்டேஷன் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். சரியா? 1 செகண்ட். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சொல்லுறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன எப்போ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ரொட்டேஷன் நடக்கும்போது தான் இதை கால்குலேட் பண்ண முடியும். நம்ம நார்மலாக ரொட்டேஷன் இல்லாத கேஸில் நமக்கு மாஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், இனர்ஷியா தேவைப்படாது.
ரொட்டேஷன் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும்னா இனர்ஷியாவை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இனர்ஷியா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் நடக்கும்போது எந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம அதை ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதா? ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படிக்கும் போதே படிச்சிருப்போம். அதாவது கலிலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கேஸ் என்னது லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியானா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட்டு அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? அதை ரெசிஸ்ட் பண்ணும். முதல்ல அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனை அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ட்ரை டு ரெசிஸ்ட். ஸோ அதனுடைய மோஷனை அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணு. கரெக்டாக சொல்லலாம். மோஷனில் இருந்தால் மோஷனில் இருக்க ட்ரை பண்ணும், ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்க ட்ரை பண்ணும். அப்போது மாஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்டு அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கரெக்டு தானே? இப்போ சிம்பிளாக பாருங்கள், ஒரு 3 கேஸ் நான் எடுக்கிறேன். இப்போ இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ், இப்படி நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது எல்லாமே சம் மாஸ் m1 m2 m3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேஸில் m1 மாஸ், m2 மாஸ், m3 மாஸ். நீங்கள் m1 ஓரளவுக்கு ஈஸியாக புஷ் பண்ணி தள்ளிட முடியும். m2வை தள்ளுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபோர்ஸ் நிறைய தேவைப்படும். ஏன்னா மாஸ் அதிகமாக இருந்தால் அதை ரெசிஸ்ட் பண்ணுற அப்போஸ் பண்ணுற நேச்சர் என்ன ஆகும்? அதிகமாகிடும். அப்போ நம்ம மாஸ் அதிகமாக அதிகமாக அது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்ம அதை மூவ் பண்ணோன்னா அது கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸும் அதிகமாகும். அப்போ இது m3. அப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணணும்னா அது இங்கே மூவ் பண்ணும்போது அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ அதை மூவ் பண்ணணும்னா நீங்கள் அதை விட பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸு கொடுத்தாகணும். கரெக்டாக? ஏன்னா அது இனர்ஷியல் ஸ்டேட்டில் இருக்க ட்ரை பண்ணும். மாஸ் அதிகமாக அதிகமாக ஒரு இனர்ஷியல் ஸ்டேட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். கிளியர்? ஸோ மாஸு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஒரு கேஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸு, ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன். 2 சுச்சுவேஷன் எடுக்கிறேன். ஒன்று வந்து இங்கே வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இன்னொன்று இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஆக்சிஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸாக வச்சுட்டு யூ ஹேவ் டு ரொட்டேட் அந்த பாயிண்டில். இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். 2 கேஸ்லையுமே ரொட்டேஷன் பண்ண முடியும். ஆனால் எந்த கேஸில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எந்த கேஸில் ரெசிஸ்ட் அதிகமாக பண்ண போகிறோம் நடக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது எல்லாமே ரொட்டேஷன் கேஸில் கரெக்ட் பண்ணுறது. இதில் எது அதிகமாக இருக்கும்? மீன்ஸ் இப்போ சப்போஸ் இதை வந்து ஆக்சிஸ் ஏன்னு எடுத்துப்போம். நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துப்போம் அதை. ஓகேவா? ஸோ இதை வந்து A1, இது ஆக்சிஸ் A2. இதில் எந்த ஆக்சிஸை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? இந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இது வந்து சம் டி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அயன் ராடுன்னு எடுத்துக்கோங்க. டி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அயன் ராடு. இதை நான் இங்கே வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இங்கே வச்சு ரொட்டேட் பண்ணலாம். இந்த 2 கேஸில் எந்த ஆக்சிஸை நான் ரெஃபரன்ஸாக வச்சு ரொட்டேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்? சொல்ல முடியுமா யாராவது? என்ன இப்படி ட்ரை பண்ணுங்க. A1 ஈஸியாக இருக்கும். அப்படியா? நீங்கள் இங்கேருந்து அதை சுற்றணும்னா இந்த இடத்துல வெயிட்டு ஜாஸ்தி, இது வெயிட்டு கம்மியாக இருக்கும். இங்கே வெயிட்டு ஜாஸ்தி, இங்கே வெயிட்டு கம்மியாக இருந்தால் இதில் எடுத்து சேர்த்து இது பேலன்ஸ் பண்ணி சுற்றி ஆகணும். கரெக்டாக? இங்கேருந்து நீங்கள் சுற்றினோன்னா இதுதான் மாஸ் ஜாஸ்தி, இங்கே அதிகமாக மாஸ் இருக்கிறதால இங்கேருந்து நீங்கள் சுற்றுறது அது என்னவாக இருக்கும்? ஈஸியாக இருக்கும். கரெக்டு தானே? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இங்கே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸு சேஞ்ச் ஆனதுனால இனர்ஷியா உங்களுக்கு இங்கே அதிகமாகுது. அதாவது சுற்ற வேண்டிய அந்த இனர்ஷியா ஜாஸ்தி ஆகுது. எந்த இடத்துல அப்படின்னா இதான் அந்த டிஸ்டன்ஸ், சம் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸில் நான் இதை எடுத்து அந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது
இங்கேருந்து நான் சுற்றினா எனக்கு ரொம்ப எனர்ஜி நிறைய தேவைப்படும். ஆனால் இங்கேருந்து சுற்றும் போது எனக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படாது. இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு சுடும்போது கம்பேர் பண்ணும்போது ரீசன் நீங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய ரொட்டேஷன் உங்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய எனர்ஜி என்னாகும், அதிகமாகும். ஸோ அது ரெசிஸ்ட் பண்ணுறதும் அதிகமாகும். புரியுதா? ஸோ இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், ஆல்சோ நம்ம சூஸ் பண்ணுற ஆக்சிஸ். அதான் நான் சொல்ல வரேன் ஃபைனலாக. புரியுதா? 2 பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கணும். மாசு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆக்சிஸ் இருக்கும் அதை பொறுத்து அந்த இனர்ஷியா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரே கேஸில் 2 இடத்துல ரொட்டேஷன் நடக்கும். ஆனால் 2 கேஸோடைய இனர்ஷியாவும் சேம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்சோ அதர் ஃபேக்டர். புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி டியூ டு விச் இட் அப்போசஸ் எனி சேஞ்ச். அதாவது அப்போசஸ் எனி சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகணுனாலும் இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரணுனாலும் அது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அந்த ஸ்டேட்டை மாற்ற ட்ரை பண்ணாது. ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் ரொட்டேஷன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனர்ஷியாவை நம்ம ரொட்டேஷன் கேஸில் மட்டும்தான் படிக்க போகிறோம். இனர்ஷியாவுடைய ரோல் ரொட்டேஷன் கேஸில் தான் இருக்கும். நார்மலாக லீனியர் கேஸில் மாஸாக ஆக்ட் ஆகும், மாஸாக கால்குலேட் பண்ணுவோம். ரொட்டேஷன் கேஸில் அந்த மாஸே என்னவா கால்குலேட் பண்ணுவோம், இனர்ஷியான்னு கால்குலேட் பண்ணுவோம். அது பிகாஸ் அதுக்கான ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிஸை பொறுத்து அது ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கு ப்ரொவைட் பண்ண போகிற அந்த எனர்ஜி அது எல்லாமே நமக்கு மாறும். ஸோ அப்போ அந்த இனர்ஷியான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்டு த டிஸ்டன்ஸ். புரியுதா? கிளியர்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேஸ் சேம் ரோல். நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது? சேம் ரோல் இன் ரொட்டேஷனல் மோஷன் as mass plays in a linear motion. லீனியர் மோஷனில் மாஸ், ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த சாப்டருடைய ஃபார்முலாஸ் எதுவுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. கன்வர்ஷன் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். லீனியர் டு ரொட்டேஷன் கேஸுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு அந்த கீவேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம் மறுபடியும். இங்கே மாஸு எதில், லீனியரில். ரொட்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது இனர்ஷியா அப்படின்னு கண்டுபிடிப்போம். இங்கே வந்து வெலாசிட்டி அப்படின்னா இந்த கேஸில் ஆங்குலர் வெலாசிட்டி. இங்கே மொமெண்டம், இங்கே ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் கேஸில் என்னது, ஆக்சிலரேஷன். இங்கே வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இங்கே ஃபோர்ஸு, இந்த கேஸில் என்ன, ஒரு ரொட்டேஷன் கேஸில் டார்க்கு. இதுதான் ஆக்சுவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய டேர்ம். அப்படியே நீங்கள் இந்த கேஸ்லேருந்து அப்படியே அந்த காம்பனண்ட்டை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். ஃபார்முலாஸை நீங்கள் மெமரைஸே பண்ண தேவையில்லை. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் லீனியர் டு ரொட்டேஷன் கேஸுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவும் ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நான் இங்கே முக்கியமாக ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற பாயிண்ட் என்னன்னா, இனர்ஷியா வந்தால் அங்கே ரொட்டேஷன் இருக்குது. ரொட்டேஷன் கேஸுக்கு மட்டும் தான் இனர்ஷியா கால்குலேட் பண்ண முடியும். இனர்ஷியா பிளேஸ் த ரோல் ஆஃப் மாஸ் இன் லீனியர் motion or linear momentum case, linear motion case. புரியுதா? Right. The moment of inertia of particle with respect to an axis of rotation is equal to the product of the mass of the particle and square of the distance from the rotational axis. That is m into r square. இதுதான் inertia உடைய standard formula. Inertia I equal to mass into r square. Axisல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ, தட் இஸ் வாட், இனர்ஷியா. ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? கிளியர்? இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், நிறைய கேஸ் இருக்கும்போது, நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து சுற்றணும்னா உங்களுக்கு எவ்வளோ இனர்ஷியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா ஹவு டு கால்குலேட்? ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னதுன்னா ஆக்சிஸ். இது வந்து டிஸ்க்ரீட் கேஸுக்கு. டிஸ்க்ரீட் கேஸுக்கு ஹவு டு கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, ஸோ சப்போஸ் இது வந்து ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மாஸ் இருக்குது, அது m1. அப்புறம் இங்கே ஒரு மாஸ் இருக்குது m2. தென் இங்கே ஒரு மாஸ் m3. அதுக்கப்புறம் அனதர் மாஸ் இங்கே ஒன்று இருக்குது m4. இந்த மாதிரி ஒரு 4 மாஸை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 மாஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இந்த 4 மாஸ் இப்போ என்ன பண்ண போகுது, ரொட்டேட் பண்ண போகுது. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அதோட இனர்ஷியா கேஸு அப்படின்னா, இதில் இந்த ஃபஸ்ட் ஒன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து r1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி செகண்டு மாஸு, தேர்ட் மாஸ், நம்ம எடுத்த ரெஃபரன்ஸுக்கு எடுத்த அந்த 4 மாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சொன்னது புரியுதா? இது வந்து ஆக்சிஸ்.
இது வந்து ஆக்சிஸ். ஸோ ஏதோ ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது இது என்ன நடக்கும், இந்த 4 மாஸும் அதோட சேர்ந்தே ரொட்டேட் ஆகும். அந்த 4 மாஸும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும்போது அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஆக்சிஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2 R3 R4, இதிலிருந்து ஆக்சிஸ்லேருந்து அந்த மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நமக்கு இங்கே ரொட்டேஷன் நடக்க போகுது. கிளியர்? ஸோ அப்போ இனர்ஷியா இங்கே கால்குலேட் பண்ணும்போது m1 r1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வித் ஜென்ரல் இனர்ஷியோட ஃபார்முலா சொல்லியிருந்தேன். I = mr ஸ்கொயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே I = mr ஸ்கொயர் மாஸ் இன்ட்டு ஆக்சிஸ்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த ஆக்சிஸை வச்சு நான் ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்றுறனோ அதுலேருந்து அந்த மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி அந்த மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அது மாதிரி எல்லா மாஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், அதனோட வேல்யூ இன்ட்டு அதனோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் இனர்ஷியா கிடைச்சிரும். புரியுதா? ஸோ அப்போ இந்த கேஸுக்கு இனர்ஷியா I எப்படி எழுதணும், m1 r1 ஸ்கொயர் ஆக்சிஸ்லேருந்து, இது வந்து ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் m3 r3 ஸ்கொயர் like that. So plus m4 r4 square. n number of mass present are the, we have to use summation. So அதை எப்படி எழுதுவோம், I is equal to summation of I equal to 1 to n mi ri square. இது என்னது, general formula. If n number of masses are present, some axis reference எடுத்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, அதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனலாக டோட்டல் இனர்ஷியா அந்த கேஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா this is the formula. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து டிஸ்க்ரீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தா, டிஸ்க்ரீட்னா என்ன அர்த்தம், m1 m2 m3 அது எல்லாமே தனித்தனியாக லொக்கேட் ஆகிருக்கும்போது, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்போது நீங்கள் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு அயன் பால் ஒரு கயிறில் கட்டி அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி சுற்றுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த கேஸுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பால் எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸில் வந்துருக்கு, அப்போ அந்த கேஸுக்கான இனர்ஷியா இந்த மாதிரி சுச்சுவேஷனாக வரும்போது மல்டிபிள் இன்னும் அந்த கேஸ் என்னன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். லைக் அது யூனிஃபார்மாக இருக்கலாம், ஒரு சைடில் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்மாக கூட இருக்கலாம், பட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், லைக் எல்லா இடத்துலையும் இருக்கும். யூனிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது, m1 m2 m3 தனித்தனியாக அந்த கேஸில் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கேஸுக்கு இனர்ஷியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டகிரேஷன். I = இன்டகிரேஷன் ஆஃப் r ஸ்கொயர் இன்ட்டு dm. ஒரு ஸ்மால் மாஸ் மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அப்புறம் அந்த டோட்டல் மாஸோடைய கேஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டோட்டல் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவோம். ரைட், அது டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SI யூனிட். SI யூனிட் இதுக்கு என்ன வரும், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இனர்ஷியோடைய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், I = mr ஸ்கொயர். மாஸோடைய யூனிட் என்னது, கிலோகிராம். ஆர்னா டிஸ்டன்ஸ்னா மீட்டர், ஆர் ஸ்கொயர்ன்றதுனால என்ன வருது, மீட்டர் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் த SI யூனிட். இனர்ஷியோட SI யூனிட் என்னது, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், பிகாஸ் I = mr ஸ்கொயர். புரிஞ்சுதா? அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும், m. கிலோகிராமுக்கு என்ன ஒரு டைமென்ஷன் எழுதிங்கன்னா, கிலோகிராமுக்கு m. இது மீட்டர் இல்லையா, மீட்டர் எந்த காம்பனண்ட், லென்த்து. எதனுடைய டைமென்ஷன், லென்த்துக்கு. ஸோ அதனால் m l, இது m பவர் 1, இங்கே பவர் 2 இருக்குது. ஸோ அதனால் m l ஸ்கொயர், தேர் இஸ் நோ டைம் காம்பனண்ட் ப்ரெசன்ட் இதில் இனர்ஷியா கேஸில். அதனால் t பவர் 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ சிம்பிளி என்னென்னு சொல்லலாம், இதில் m பவர் 1 l ஸ்கொயர்னு சொல்லலாம். அதர்வைஸ் simply we can say m l square. That is the dimensional formula of inertia. Okay, mlt formula சொல்லணும், t ஓட காம்பனண்ட் இங்கே இல்லை, அதனால் t பவர் 0. அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், ஷேப், சைஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த பாடி. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் what, axis of rotation and mass distribution. ஸோ இதெல்லாம் இனர்ஷியா டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், டென்சிட்டி ஆஃப் த பாடி, அதுக்கப்புறம்
ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்டு மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து இனர்ஷியா டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஷேப்பு, சைஸு, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இனர்ஷியாவோட வேல்யூ இருக்கும். புரியுதா? எல்லா கேஸுக்கும் காமன் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாது. பட் I = mr² தான் பேசிக் ஃபார்முலா, இனர்ஷியாவுடைய பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அது சேஞ்ச் ஆகும், அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குமோ அதாங்க சொல்லியிருக்கோம். ஷேப்பு, சைஸு, மாஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன், இதில் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது? ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த காம்பனண்ட்டில் இதில் இருக்க சேஞ்சஸ்னால மட்டும்தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். மாஸ் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இனர்ஷியா மாறும். ஷேப் அண்டு சைஸு, அந்த ஆப்ஜெக்ட் இப்போ நீங்கள் க்யூப் எடுக்கிறீங்க, சிலிண்டர் எடுக்கிறீங்க, இல்லை இது ஸ்பியர் எடுக்கிறீங்க, இல்லை ராட் எடுக்கிறீங்க, இது எல்லாமே வேறு வேறு ஷேப்பு. ஸோ அப்போ ஒரு ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். அதிலே சைஸ் மாறி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இனர்ஷியா நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்புறம் டென்சிட்டி ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர், ரொட்டேஷன், இது இந்த காம்பனண்ட்லாம் என்னது? இனர்ஷியாவுடைய இன்னும் அந்த வேல்யூவில் எந்த இம்பாக்ட்டும் கிரியேட் பண்ணாது. இனர்ஷியாவுக்கு இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர். எது? ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, டார்க்கு, அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த 2 தேரம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? பேரலல் ஆக்சிஸ் தேரம் அண்டு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். ஸோ இந்த பேரலல் ஆக்சிஸ் தேரம் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க, அதுக்கு பேரலாக இன்னொரு ஆக்சிஸை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேரம் தான் என்னது? பேரலல் ஆக்சிஸ் தேரம். புரியுதா? ஸோ அதாங்க கேஸ் பார்த்து அந்த டயக்ராம் பார்த்தா கொஞ்சம் கிளியராக புரியும். The moment of inertia of the body about and axis parallel to the body passing through the its center is equal to what? Sum of the moment of inertia of the body about parallel axis passing through the center of mass and product of the mass of the body times. ஓகே, அது ரிலேஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த ரிலேஷன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிற ஆக்சிஸ் எது? பேரலல். சிடின்றது ஏபிக்கு பேரலல். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக? ஐஏபின்றது இதனுடைய ஆக்சுவலனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சுற்றும் போது வர்றது, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் கேஸில் இருக்கும்போது, பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய இனர்ஷியா வந்து ஐஏபி. தெரியுதா? இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதனுடைய அந்த சென்டர் ஆக்சிஸ் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, அது வந்து ஐஏபி. அதான் ஆக்சுவலாக அதனுடைய இனர்ஷியா. அது ஸ்டாண்டர்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு பேரலாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதை ரெஃபரன்ஸாக எடுத்து இப்போ ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹச் டிஸ்டன்ஸில் பேரலாக ஒரு ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு, லைக் இப்போ இது ஒரு ஆக்சுவலாக சென்டர் ஆக்சிஸ்னால் நான் இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் எடுத்து இதை ஆக்சிஸாக எடுத்து என்ன பண்ணுறேன்? இப்போ ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்படின்னா அந்த கேஸில் கால்குலேட் பண்ணுறதா என்னது? பேரலல் ஆக்சிஸ் தேரம். சொன்னது புரியுதா? அப்போ ஐசிடின்றது இனர்ஷியா எந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்து? சிடின்ற ஆக்சிஸை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது ஐஏபி அதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏபின்றது என்னது? சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், அதனுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ். சிடி நம்ம சூஸ் பண்ண அதுக்கு பேரலாக சூஸ் பண்ண ஆக்சிஸ். ஹச்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? அந்த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? அதான் என்னது? சிடி. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதை நம்ம அந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ அந்த கேஸில் அப்போ இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆக்சிஸ் மாறுச்சுன்னா இனர்ஷியா மாறும், நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஐஏபி ப்ளஸ் எம் இன்ட்டு ஹெச் ஸ்கொயருடைய மாஸ், அது ஆப்ஜெக்டுடைய மாஸ் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குது இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. ஸோ அப்ளை டு த பாடி எனி சைஸ் அண்டு ஷேப், எந்த ஷேப்போ சைஸோ எது இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண முடியும், இந்த தேரம் அப்ளை பண்ணி கெட் பண்ண முடியும். கிளியர்? ரைட். எஸ் சொல்லுங்கள், இந்த பேரலல் ஆக்சிஸ் தேரம் யூஸ் பண்ணணுமா? ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் கண்டிப்பாக எஸ். ஆக்சுவலாக எஸ், இது வந்து ஸ்டாண்டர்டு, இது நமக்கு கிவனாக இருக்கும். அதாவது அந்தந்த ஆப்ஜெக்ட் ஷேப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ்டு. புரியுதா? இது இந்த வேல்யூ ஆக்சுவலாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து ரெகுலர் ஷேப் தான் கொடுப்பாங்க, நம்ம படிக்க போகிறது எல்லாமே ரெகுலர் ஷேப்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர் நோன் ஷேப்பாக இருக்கும். அதாவது க்யூபு, சிலிண்டர், புரியுது இல்லையா? ஸ்பியர், அந்த மாதிரி ப்ராப்பர் நோன் ஷேப் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதனுடைய சென்டர் கேஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த கேஸில் இதை வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட், இதுதான் சென்டர் பாயிண்ட் வச்சு நீங்கள் சுத்தமாக உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு பேரலாக இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இப்படி சுற்றுறீங்க. அப்படின்னா அப்போ இனர்ஷியா என்ன ஆகுது? அப்போ இந்த சென்டர்லேருந்து அந்த ஒரு ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆக்சிஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஷிஃப்ட் தான் என்னது? இங்கே ஹெச்ன்றது.
புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஸோடைய பொசிஷனில் இனர்ஷியாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஒரிஜினலாக அது சென்டரில் இருக்கும்போது என்ன இனர்ஷியா இருந்தது, ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன இனர்ஷியா வருதுன்னு m இன்ட்டு அந்த h², அதை சப்ஸ்டிட் பண்ணு. இந்த வேல்யூ நமக்கு நோன் டேட்டாவாக இருக்கும், நம்ம படிப்போம் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த இனர்ஷியா ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் அந்த ஆக்சிஸில் என்ன இனர்ஷியா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ணுவோம், அந்த டெரிவேஷன் எல்லாமே இருக்கும். பட் நம்ம இங்கே டெரிவேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம போர்டு எக்ஸாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதையும் பார்க்க மாட்டோம், நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் பார்ப்போம். ஸோ அதனால் முக்கியமான கான்செப்ட்டு, பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் எதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ரிலேஷன், இதை தான் நம்ம பார்ப்போம். மீனிங் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெரிவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டெப்ஸ் போகும், பட் தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் நீட் எக்ஸாம். நமக்கு அதோடைய மீனிங்கும் அந்த கேஸுக்கான ஃபார்முலாவும் என்ன, அது எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எங்கே அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா இட் டேக் மோர் டைம். ஏன்னா நான் 12th ஃபிசிக்ஸ் நடத்தமாக சொல்லியிருக்கிறேன், எல்லா டெரிவேஷன் போட்டுருக்க மாட்டேன். ஃபியூ டெரிவேஷன் வந்து நமக்கு கனெக்ட் தேவைப்படும், இன்டர்லிங்க் பண்ணுறதுக்காக ஸ்மால் கேஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். லென்த் டெரிவேஷன் நாட் ரெக்வயர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ அதனால் முக்கியமான கான்செப்ட்டும் பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். So the moment of inertia, the plane diagonal about the axis perpendicular to its plane equal to sum of the moments of inertia of the lamina about two mutually perpendicular axes concurrent to the perpendicular axis. ஆக்சுவலாக இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், நான் ஒரு டயக்ராம் போடுறேன், அது நீங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள், நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் ஸோ ஒரு 3, இது ஒரு ஆக்சிஸ்ஸு, அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலராக இங்கே இன்னொரு ஆக்சிஸ். ஓகேவா? இது ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வியூ பண்ணணும்னா, நீங்கள் லைக் இப்படி பிளேனாக வியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இந்த கேஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குமா? இது பிளேன் இல்லையா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கிளியர்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜெட் ஆக்சிஸ். இந்த 3 ஆக்சிஸும் நமக்கு என்ன ஆகணும், இன்டர்செக்ட் ஆகணும். அந்த பாயிண்ட்டில் நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவோம் ஒரு பிளேனில், அந்த பாயிண்ட்டில் 3 ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸு ஒய் ஜெட் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ ஜெட் ஆக்சிஸை நம்ம இப்படி என்ன எடுத்துக்க போகிறோம், இப்போ பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம். அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து எக்ஸு ஒய்யும் அங்கே என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது அந்த பாயிண்ட்டில். ஆல் 3 ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகும், கன்கரண்ட் லைன், அதுதான் அந்த பாயிண்ட், அந்த கன்கரண்ட் பாயிண்ட். எல்லாமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஜெட் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும்போது இது ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் என்ன ஆகுது, இதில் கனெக்ட் ஆகிருக்கனால ஸ்டார்ட் டு ரொட்டேட். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு வீல் எடுக்கிறீங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு டயர் எடுத்துக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சொல்கிறத ஒரு டயர் எடுக்கிறீங்க. இந்த டயக்ராமை நான் சொல்கிற மாதிரி வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த டயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பக்கம் ஒரு 2 ஸ்டிக் எடுத்துக்கிறீங்க, அந்த டயரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? நார்மலாக வந்து ஒரு சைக்கிள் டயரோ இல்லை பைக் டயரோ, சைக்கிள் டயர் எடுத்துக்கோ, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது இந்த ஷேப்பில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து கரெக்டாக சென்ட்ரு இந்த ஆக்சிஸில் ஒரு ஸ்டிக் வச்சிடுறேன், கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் வெர்டிகலாக இந்த பக்கம் ஒரு ஆக்சிஸ் நேராக என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிக் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் வழியாக ஜெட் ஆக்சிஸ் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? இப்படி சுற்றினீங்கன்னா என்ன ஆகும், அது கரெக்டாக உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேஸ் தான் இது. என்னன்னா எக்ஸு ஒய் ஜெட் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுவீங்க, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த பிளேனில் 2 ஆக்சிஸ் நமக்கு என்ன இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். இது எந்த கேஸில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இதான் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். ஆல் 3 ஆக்சிஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பிளேன் இருக்கணும், பிளேன் இருந்தால் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா? வித் கான்டெக்டில் இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ். கிளியர்? ஸோ இது வந்து லைக் சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இது எல்லாமே சுற்ற ஆரம்பிக்கும். இது 2 டைமென்ஷனல் வியூ விடுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஸோ எக்ஸு இதை ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இதில் பெர்பெண்டிகுலர் கான்டெக்டில் இருக்கிறதுனால இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். தட் இஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். சரியா? இதில் இதோட இனர்ஷியா, இந்த சுச்சுவேஷனில் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா,
இந்த இஎஃப் இருக்கு இல்லையா, இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. இதில் இந்த 2 ஆக்சிஸில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஏபி, அதனால் எவ்வளோ எனர்ஜியாக கிரியேட் ஆகுது, ப்ளஸ் சிடி ஒய் ஆக்சிஸ்னால உருவாக்கக்கூடிய எனர்ஜி. அது 3 ஆக்சிஸ் இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டோட்டலாக இது 2 உருவாக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், டோட்டலாக இதில் ஓவரால் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியாக கிடைக்கும். ஸோ அதான் ஐஏபி ஐசிடி. அதர்வைஸ் வி ஹேவ் டு சிம்பிளி சப்போஸ் இதை வந்து இதை எக்ஸ் ஆக்சிஸ் இதை ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் எடுத்திங்கன்னா இஃப் இதை எப்படி எழுதலாம், அதே ஈக்குவேஷனை இனர்ஷியா z equal to ix plus iy சிம்பிளாக இப்படி சொல்லலாம். அது புரியுதா, iz equal to ix plus iy. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸோட இனர்ஷியா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெட் ஆக்சிஸ் ஓவரால் அதில் ஆக்ட் ஆகக்கூடிய இனர்ஷியா கண்டுபிடிச்சிட முடியும். இதான் என்னது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கேஸாக டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சொன்னேன் இல்லையா. மீன்ஸ் அந்த டெரிவேஷன் பார்க்க போகிறதில்ல, என்னென்ன முக்கியமான ஃபார்முலாஸ்ன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இதுவுமே ஃபார்முலா தான். ஸோ அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துருவோம். த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எ பாடி இஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வென் மல்டிப்ளைடு பை மாஸ் ஆஃப் த பாடி இட் கிவ்ஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேஸில் இனர்ஷியாவுக்கும் இதுக்குள்ள ரிலேஷன் என்னென்னா I equal to mk² அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்சுவலாக நம்ம இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது I1 equal to m1r1² ப்ளஸ் m2r2² அப்படி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா. அந்த கேஸ் தான் இதில் இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிலேஷன் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போகிறோம். r1 r2 r3 r4 இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா see here, இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா. ரூட் ஆஃப் r1², அதாவது ஆக்சிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததோ அது r1, அதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் செகண்ட் மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதையும் ஸ்கொயர் பண்ணணும். r1² ப்ளஸ் r2² லைக் தட் அப் டு rn² டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசன்ட். 10 மாஸா இல்லை 100 மாஸா, நாட் மாஸ் வேல்யூ, த நம்பர் ஆஃப் மாஸ் ப்ரெசன்ட் அதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது m1 அப்படின்றது மாஸ் சொன்னோம் இல்லையா, அந்த பார்ட்டிகல் கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும் இல்லையா. இந்த கேஸில் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் m கிடைக்கும். ஆக்சிஸ்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதான் என்னது k, அதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது. ரூட் ஆஃப் r1 r2 r3 ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை n எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்கே என்னது த வேல்யூ ஆஃப் k. புரியுதா, ரைட். ஸோ I equal to mk². ஸோ ரேடியேஷன் இந்த இனர்ஷியா ஃபார்முலா நம்ம 2 கேஸுமே கனெக்ட் பண்ணுவோம். I equal to mr² அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவோம், I equal to mk², அதாவது கைரேஷன் கூட கனெக்ட் பண்ணியும் சொல்ல முடியும். இதிலிருந்து k equal to என்ன ஆகும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா m வந்து டினாமினேட்டர் I by m ஒரு ஸ்கொயரை கொண்டு வந்தால் ரூட் ஆகிடும். ஸோ I equal to mk² equal to k equal to root of I by m அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். கிளியர், ரைட். சொல்லுங்கள், என்ன என்ன இதை கேட்டிருக்கீங்க? சொல்லுங்கள், யார்? சதீஷ்குமாரா? எஸ், சொல்லுங்கள். டாபிக் போயிட்டு இருந்தது இல்லையா, லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் இருந்தது, அதனால தான். சொல்லுங்கள் சேட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் என்ன மெசேஜ், என்ன டவுட்டு. ரைட். ஸோ இதுதான் இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. k equal to root of r1² plus r2² plus rn² by n. So hence radius of gyration of a body about a given axis equal to the root mean square distance of the constituent particles of the body from the given axis. ஸோ இது ஃபார்முலா ப்ராப்ளமுக்கு நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்போம். ஸோ கொஷனில் கைரேஷன் கூட ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா I equal to mk² போட்டு சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ இதனுடைய SI யூனிட், இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கு இல்லையா,
அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். ஓகே, ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் என்னது மீட்டர். அந்த k ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5/m அதில் சால்வ் பண்ணி தெரிஞ்சிடும். அதர்வைஸ் இதில் தான் நீங்கள் சொல்லிடலாம். இங்கே என்ன இருக்குது, k ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் ப்ளஸ் rn ஸ்கொயர் இல்லையா. ஆர்னா என்னது டிஸ்டன்ஸு, ஸ்கொயர் பண்ணால் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். இதெல்லாமே ரூட்டில் இருக்கு இல்லையா, ஃபைனலாக மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சராக கிடைக்கும். நியூமரேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன கிடைக்கும், மீட்டர் மட்டும் தான் கிடைக்கும். இது என்னன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஸோ அது புரியுது. அப்போ ஃபைனலாக என்ன யூனிட் மட்டும் தான் கிடைக்கும், மீட்டர் அப்படின்ற யூனிட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் கைரேஷன் வந்து மீட்டர். அப்புறம் டைமென்ஷன் எழுதினா ஒன்லி மீட்டர் மட்டும்ன்றதுனால லென்த் மட்டும் தான் இருக்கும். அப்போ சிம்பிளாக இது எப்படி சொல்லலாம், இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும், m அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். சரியா, ரைட். நெக்ஸ்ட், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதுவுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், radius of gyration depends on axis of rotation and distribution of mass of the body, that is the shape and size depend பண்ணி இருக்கும். So radius of gyration not depend, எதை depend பண்ணியிருக்காது, does not depend on mass of the body. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் அது டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஷேப் அண்ட் சைஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பு சைஸு ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ், டோட்டல் மாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்காது, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஷேப்பு சைஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நாட் மாஸ். புரிஞ்சுதா, கிளியர், ரைட். ஸோ இதில் சம் இம்பார்ட்டன்ட் நமக்கு நீட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அது வந்து இந்த பர்டிகுலர் ஷேப்பை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து லைக் ஒரு ஹாலோ ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, லைக் இல்லைனா ஒரு லென்த் ஆஃப் ராடு இந்த இவ்வளோ லென்த் இருக்குது. அந்த கேஸில் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆக்சிஸ் இருந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஆக்சிஸ் மாறும்போது அந்த பர்டிகுலர் கேஸுக்கு இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கைரேஷன் வேல்யூ என்னவா இருக்கும், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி ஆகணும். மீன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக எது ரிப்பீட் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரி, அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சர்க்குலர் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஆல் பாசிபிலிட்டிஸ், அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் ஷேப் தான் நம்ம பார்க்குறோம். சர்க்குலர் டிஸ்கில் ஃபஸ்ட்டு அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ த சென்டர் அண்டு perpendicular the plane of the disc. ஒரு சர்க்குலர் டிஸ்க் எப்படின்னு தெரியலையா, ஒரு சர்க்குலர் ஷேப், அதனுடைய சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகுது. இது வந்து ஆக்சிஸு, சர்க்குலர் டிஸ்க் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த பர்டிகுலர் கேஸுக்கு இனர்ஷியாவுடைய ஃபார்முலா என்ன வரும், I equal to half of mr square or otherwise mr square by 2. சொல்கிறது புரியுதா? ஜென்ரல் ஃபார்முலா I equal to mr square இனர்ஷியாவுக்கு. இப்போ நம்ம ஷேப், அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு எல்லா கேஸ்லையுமே எது வரும், mr ஸ்கொயர் எல்லா கேஸ்லையுமே வரும். ஆனால் அதனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது 1/2 1/3 இல்லை 1 டைமா, இதெல்லாமே மாறும் அதனுடைய ஷேப். அண்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண அந்த தேரம்ஸ் யூஸ் பண்ணி, பேரலல் ஆர் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆக்சிஸ் மாறதுனால நமக்கு அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். அப்போ இந்த கேஸுக்கு half of mr ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே கைரேஷன் k எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன். கைரேஷன் கேஸுக்கு k ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம், ரூட் ஆஃப் I/m. இதான் என்னது, கைரேஷன் k கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன். இங்கே இனர்ஷியா என்ன கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாமே என்னது, இனர்ஷியா. இந்த ஆக்சிஸ் எல்லாமே என்னது, இனர்ஷியா I. அப்போது ஃபஸ்ட்டு கேஸுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா இனர்ஷியா என்ன வந்திருக்கு, half of mr ஸ்கொயர் டிவைடட் பை m அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, half of mr ஸ்கொயர் டிவைடட் பை m, half of mr ஸ்கொயர் பை m. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன நடக்கும், இந்த m கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரூட் எடுத்தால் r ஸ்கொயர் ரூட் எடுத்தால் rன்னு வந்துடும், பை 2க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், √2. இதான் என்னது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. புரியுதா? ஸோ இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் இதை கலெக்ட் டெரைவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது.
கைரேஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. அந்தந்த கேஸுக்கு அந்தந்த பர்டிகுலர் கேஸோடைய இனர்ஷியா தெரிஞ்சிருந்தால் போதும், இனர்ஷியோடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா, கைரேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். K is equal to root of I/m. ஸோ ரூட் ஆஃப் I/mல ஐயோடைய ஃபார்முலா வேல்யூ அந்த கேஸுக்கு அந்த ஷேப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆக்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் தென் யூ வில் கெட் K வேல்யூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது, இதெல்லாம் டிரைவ் பண்ணிக்கலாம். ஈவன் ப்ராப்ளம் கேஸ் கேட்கக்கூடாது. இதுதான் பிரைமரி. இது தெரிஞ்சால் இது ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். இது ரொம்ப ஈஸி, பிகாஸ் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் கைரேஷன். இனர்ஷியா தெரிஞ்சால் கைரேஷனை கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? ஸோ இது வந்து சென்டர் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டு டிஸ்க்கு சுற்றும் போது அந்த பர்டிகுலர் கேஸுக்கான இனர்ஷியாவுடைய ஃபார்முலா half of mr². நெக்ஸ்ட்டு about an diametric axis. ஸோ about an diametric axis என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்க்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இப்படி சர்க்குலராக இருந்து இதை சென்டரை வச்சு நீங்கள் சுற்றுறீங்க. சப்போஸ் அந்த ஆக்சிஸை வந்து டயமீட்டராக எடுத்துக்கணும், அந்த டிஸ்கில் அப்படியே ஒரு லைன் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, சென்டர்லேருந்து கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு டயமீட்டர் வரைஞ்சிட்டு அந்த டயமீட்டரை ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்றுனீங்கன்னா, நான் சொல்கிறது புரியுதா? முன்னாடி கேஸில் இப்படி சுற்றும், டிஸ்க்கு இப்படி சுற்றிட்டு இருந்தது. இப்போது டயமீட்டராக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டிஸ்க்கு மொத்தமாக சேர்ந்து அந்த ஆக்சிஸோடு சேர்ந்து சுற்றுது, லைக் இந்த மாதிரி. இப்போ என்ன ஆகும், டிஸ்க்கு வந்து அந்த லைனில் கட் ஆகிருக்கும், மீன்ஸ் அந்த ஜாயிண்ட் ஆகிருக்கும் ரெண்டு எண்ட்லேயும். நான் சொல்கிறது புரியுதா? ஹாரிசான்டலாக அதான் டயமீட்டர். அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றும் போது என்ன வரும் அந்த டிஸ்கில், அப்போ இனர்ஷியா எப்படி ஆகட்டும், இந்த டயக்ராம் தெரியுதா? ஸோ இது சென்டராக ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுறது, இது கம்ப்ளீட்டாக டயமீட்டராக எடுத்துக்கிட்டு ஹோல் டிஸ்க்கும் சுற்றும் போது. ஸோ இங்கே அதோட இனர்ஷியா ஃபார்முலா 1/4 of mr². புரியுதா? ஸோ ஃபார்முலா படிக்கும்போது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக கண்டிஷன்ஸ் இல்லாமல் படிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது, டிஸ்க்கு கேஸுக்கு. டிஸ்க்கு கேஸில் மாஸ் எம், அந்த ஆர்ன்றது அந்த டிஸ்கோடைய ரேடியஸ். எம்ன்றது என்னது, மாஸ் ஆஃப் த டிஸ்க்கு, ஆர்ன்றது அந்த டிஸ்கோடைய ரேடியஸ். சொல்கிறது புரியுதா? அதான் mr. ஸோ அப்போ இங்கே சென்டரில் சுற்றும் போது, சென்டர் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸாக வச்சு சுற்றும் போது இனர்ஷியா half of mr². டயமீட்டர் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டு சுற்றினீங்கன்னா அப்போ ஃபார்முலா half of mr². அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா த ஆன்சர் இஸ் r/2. சொல்கிறது புரியுதா? இதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், r/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் கேஸு. டேஞ்சென்ஷியல் நீங்கள் ரெண்டு கேஸில் எடுக்க முடியும். இங்கே எதுவும் 1 செகண்ட் ஏதாவது சர்க்குலர் ஷேப் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன், உங்களுக்கு ஈஸியாக வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வெயிட் 1 செகண்ட், நான் அதை வந்து எடுத்துகிட்டு வரேன். இருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது.
ஓகே ஸோ லிசன், இப்போ இந்த கேஸில் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இதை வந்து டிஸ்காக ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. டிஸ்க்குனா என்னது, இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது, இன்சைடில் கேப் இல்லை, இது சிம்பிளாக ஒரு ரிங்கு. பட் எப்படி நம்ம இப்போ இமேஜின் பண்ணி போனால் எல்லா கேஸும் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இன்சைடில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போது இது டிஸ்க்குன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இட்ஸ் நாட் கம்ப்ளீட் ரிங்கு. இப்போ எப்படி இமேஜின் பண்ணணும், இது ஃபுல்லாக டிஸ்க்கு. இதை சென்டர் ஆஃப் இன்னும் அந்த சென்டர் பாயிண்ட்டு இதனோட ரேடியஸ் 6 இருக்கும்போது இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி சுற்றினீங்கன்னா என்ன ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது, இதனால் இப்படி ரொட்டேட் ஆகுது இப்படி சுற்றும் போது. சொல்கிறது புரியுதா? அப்போ இனர்ஷியா தான் இந்த ஃபஸ்ட்டு கேஸ், ½ ஆஃப் mr². செகண்ட் கேஸு இதனுடைய டயாமீட்டர்னால் இப்படி இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? வியூ பண்ண முடியுதா? கரெக்டாக தெரியுதா? ஸோ இதுதான் இந்த டயாமீட்டரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்குது. கிளியர் தெரியுதா? இந்த பென் வந்து இப்போ 2 எட்ஜில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் என்னது, டயாமீட்டர். ஸோ இதை டயாமீட்டர் ரெஃபரன்ஸ், இது ஆக்சுவலாக வெளியில் இருக்காது. லைக் இப்போ இது ரெண்டுத்தையும் இன்சைடில் ஒரு ஹோல் போட்டு ஜஸ்ட் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு சுற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்படி ரெஃபரன்ஸ் இந்த ஆக்சிஸை டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு டிஸ்காக நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. டிஸ்க்கு இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த கேஸுக்கு ½ ஆஃப் mr². தேர்ட் கேஸ் என்னென்னா டேஞ்சென்ஷியல். அந்த டிஸ்க்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டேஞ்சென்ஷியலாக ஒரு லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு மீன்ஸ் ஆக்சிஸாக எடுத்துகிட்டு, லைன் மீன்ஸ் அதான் ஆக்சிஸ், அதை ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும். இப்போ டேஞ்சென்ஷியல் லைன்னா இந்த கேஸுக்கு டேஞ்சென்ஷியலாக என்ன அர்த்தம், அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரையணும். அந்த பாயிண்டில் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதான் ஆக்சிஸ், அதை ரெஃபரன்ஸாக எடுத்து சுத்தம் நடக்கும். இங்கே டேஞ்சென்ஷியல் 2 கேஸில் எடுக்க முடியும். ஒன்று இப்படி ஒன்று எடுக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? டேஞ்சென்ஷியல் என்ன அர்த்தம், இப்போ நான் இதான் ஒரு பாயிண்ட்டாக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிஸ், புரியுதா? இப்போது இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு சீஹியர் இதான் டேஞ்சென்ஷியல் லைன், இந்த ஆக்சிஸ் தான் என்னது, இதை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிஸாக எடுத்து இதை ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்றினா இது என்ன ஆகும், லைக் திஸ், இப்படி சுற்றும். சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? சொல்கிறது புரியுதா? இது ஆக்சிஸாக எடுத்து இப்படி சுற்றினீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், லைக் திஸ், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். சொல்கிறது புரியுதா? அந்த டிஸ்க் இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். அந்த கேஸ் தான் இங்கே என்னது, இந்த நம்ம பார்த்துருக்குறது. இந்த டேஞ்சென்ஷியல் வந்து அபவுட் த ஆக்சிஸ் டேஞ்சென்ஷியல் டு த ரிம் அண்ட் லையிங் இன் த பிளேன் பர்பெண்டிகுலர் டு த டிஸ்க். இதுதான் இந்த கேஸ் வந்து ஆக்சுவலாக ரிம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரிம்னா என்ன அர்த்தம், இந்த டேஞ்சென்ஷியலை 2 இடத்துல கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று இப்படி கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று இப்படி கனெக்ட் பண்ணலாம். நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சிக்க முடியுதா? யூ கேன் கனெக்ட் டேஞ்சென்ஷியல் லைன் லைக் ஒன் வே லைக் திஸ், திஸ் இஸ் ஆல்சோ டேஞ்சென்ஷியல் லைன். இப்படி கனெக்ட் பண்ணிங்கனாலும் அது டேஞ்சென்ஷியல் லைன். நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணும்போது அது என்னென்னு சொல்ல போகிறோம், ரிம். அந்த டிஸ்கோடைய ரிம்முக்கு நேராக டேஞ்சென்ஷியலை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றினீங்கன்னா லைக் திஸ், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். புரியுதா? இதை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றினீங்கன்னா லைக் திஸ். இந்த கேஸு அடுத்து இன்னொரு டேஞ்சென்ஷியல் எடுத்திங்கன்னா அதுதான் இந்த நான் சொன்னாலே முன்னாடி அந்த கேஸ் இதுதான். அபவுட் ஆக்சிஸ் டேஞ்சென்ஷியல் டு த ரிம் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த டிஸ்க். ஸோ அந்த 2 கேஸஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து இந்த கேஸு, இன்னொன்று அனதர். தெரியுதா? லைக் இந்த கேஸ் வந்து லைக் இப்படி இருக்கிறது. இந்த டயக்ராமில் அப்படியே நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்படி டேஞ்சென்ஷியலாக வரையும் போது இந்த கேஸு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேஞ்சென்ஷியலாக வரையும் போது வரக்கூடிய ரிசல்ட். காட் இட்? ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த டேஞ்சென்ஷியல் வந்து இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். பிளேன்னா எது, அந்த டிஸ்க்கு ஃபுல்லாக பிளேனாக இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நீங்கள் டேஞ்சென்ஷியல் வரையும் போது இது ஃபுல்லாக பிளேன். அப்போ இதுக்கு இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும் இங்கே. அதனால தான் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லையிங் ஆன் த பிளேன். இதுதான் பிளேனு. பிளேனுக்கு அப்படியே அந்த லை ஆகிற மாதிரி வரைகிறது. இது இந்த கேஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ஃபார்முலா அங்கே என்னது, 5/4 mr². இது வந்து 3/2 mr². ஸோ டிஸ்க்கு கேஸில் நம்ம 4 சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கேஸ் வந்து சென்டர் ஆஃப் அந்த டிஸ்கோடைய சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இனர்ஷியாவுடைய வேல்யூ I = என்ன பார்த்துருக்கோம், 1/2 mr². அதே டிஸ்க்கு கேஸில் டயாமீட்டர் ஆக்சிஸாக எடுத்துகிட்டு சுற்றினீங்கன்னா அப்போ உங்களுக்கு இனர்ஷியா வேல்யூ 1/4 mr². இதுவே ஆக்சிஸ் இது டேஞ்சென்ஷியலாக எடுத்து சுற்றும் போது, டேஞ்சென்ஷியலாக எடுக்கும்போது நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த ரிம்னா எட்ஜு, அந்த எட்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
ஆக்சிஸை எடுத்து சுற்றுறோம். அதில் 2 கேஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்து அந்த பிளேனுக்கு இதான் பிளேன், இதான் கம்ப்ளீட்டாக பிளேன். பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக எடுக்கிறோம். இது பிளேனு, இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எடுத்து இதை ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்றுறோம். இன்னொரு கேஸ் வந்து பிளேனுடைய அலாங் த டைரக்ஷன், அந்த பிளேன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் டேஞ்சென்ஷியலாக எடுத்து, புரியுது இல்லையா, அதுதான் அந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் தான், இதுதான் அந்த கேஸ். அபவுட் த ஆக்சிஸ் டேஞ்சென்ஷியல் த ரிம் அண்ட் லையிங் த பிளேன் ஆஃப் த டிஸ்க். ஸோ அதுக்கு பிளேனுடைய லையிங் கேஸ் எடுத்து நீங்கள் சுற்றும் போது வரக்கூடிய சுச்சுவேஷன். இதில் எப்படி ரொட்டேஷன் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 5/4 mr². இதுக்கு இது வந்து பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்சிஸ் எடுத்து சுற்றும் போது 3/2 mr². இது டிஸ்க்கு மட்டும், புரியுதா. இந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ரொட்டேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் இனர்ஷியா ப்ரைமரி. இனர்ஷியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி, கைரேஷன், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டு ஷேப்போடைய அதனுடைய அந்த இனர்ஷியாவுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்ளமாக கொடுப்பாங்க, புரியுதா. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சர்க்குலர் ரிங். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ ஒரிஜினலாக என்னுடைய ஷேப் வந்து சர்க்குலர் ரிங். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸில் டிஸ்கை இமேஜின் பண்ண சொன்னேன். இப்போ அது என்னது ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ஷேப் என்னது, இட்ஸ் ரிங், புரியுதா. இப்போ இந்த கேஸுக்கு, அந்த ரிங் கேஸுக்கு வரும்போது இதை சென்டர் பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டு ஆக்சிஸாக வச்சுட்டு நீங்கள் சுற்றினீங்கன்னா இனர்ஷியா என்னவாக இருக்கும், mr². சர்க்குலர் ரிங் கேஸுக்கு இனர்ஷியா I = mr². ஸோ அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் பெர்பெண்டிகுலர் த பிளேன் ஆஃப் த ரிங். நெக்ஸ்ட்டு டயமீட்டராக வச்சு சுற்றும் போது இந்த ரிங்குக்கு டயமீட்டர் வச்சு, போன கேஸில் நான் இதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்திருந்தேன். பட் என்ன இமேஜின் பண்ணி சொல்லியிருந்தேன், டிஸ்காக இமேஜின் பண்ணி சொல்லியிருந்தேன். டிஸ்க்குனா இங்கே கேப் இருந்திருக்காது, இங்கே எல்லாம் என்ன வந்திருக்கும், மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்திருக்கும் ஃபுல்லாகவே. இங்கே அது டிஸ்க்கு. ரிங்காக இருக்கும்போது இந்த வளையம் மட்டும்தான் இருக்கும், இந்த கேப்பில் எதுவுமே இருக்காது. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ஷேப் என்னது ரிங். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரிஜினல் ஷேப்பில் இருந்து. எப்போ இதை டயமீட்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இனர்ஷியாவுடைய ஃபார்முலா இந்த கேஸுக்கு என்ன வந்திருக்கு, ½ mr². ஸோ அப்போ இந்த கேஸில் எல்லாம் கைரேஷன் சொன்ன இல்லையா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா r/2, இதுக்கு √5/2 × r, இங்கே √3/2 × r வந்திருக்கு. அதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணி கெட் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா k = √I/m அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ஃபைனலாக r² கிடைக்கும். r² ரூட் எடுத்தால் r கிடைக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேல்யூ k எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், r ஈக்குவலாக இருக்கும். எப்போ ரிங்கு கேஸில் சென்டர் பாயிண்ட் ஆக்ஸை எடுத்து ரொட்டேஷன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ½ mr² எதுக்கு பார்த்தோம், டயமீட்டராக இருக்கும்போது r/√2 இதான் என்னது, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஷேப். ரைட், நெக்ஸ்ட்டு ஷேப் ஆஃப் எ பாடி. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது, சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர். ஸோ சிலிண்டர் கேஸ்லேயே அதே தான். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலிண்டருடைய அதனுடைய சென்டர் பாயிண்ட்டு ஆக்சிஸாக ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்போ நமக்கு இனர்ஷியா என்னது, I = 1/2 mr². கரெக்டாக. முன்னாடி கேஸுக்கும் ½ mr² எதுக்கு பார்த்துருந்தோம் தெரியுதா, சர்க்குலர் டிஸ்க்கு ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இனர்ஷியா ஃபார்முலா ½ mr². அதே தான் எதுக்கு வந்திருக்கீங்க, சிலிண்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் எடுத்து இனர்ஷியா கால்குலேட் பண்ணிங்கன்னா ½ mr². அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல். அபவுட் த டேஞ்சென்ஷியல் டு த சிலிண்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது சிலிண்டர் சர்ஃபேஸ் அண்ட் பேரலல் டு இட்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ், அதாவது இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக அது இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இனர்ஷியாவுடைய ஃபார்முலா 3/2 mr². கிளியர். அதுக்கப்புறம் லைக் இதில் வந்து ஆக்சிஸ் வந்து எப்படி எடுத்துருந்தோம், அந்த சர்க்குலர் போர்ஷனலுக்கு சென்டராக ஆக்சிஸ் எடுத்து சுற்றிருந்தோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா அதே சிலிண்டரை நம்ம வந்து வெர்டிகலாக இருந்ததை ஹரிசாண்டலாக வச்சுட்டு அதனுடைய மிட் பாயிண்ட்டில் சென்டர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம்னா அப்போ இனர்ஷியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா m × L² / 12 + r²/4. ஓகேவா. எல்ன்றது இதனுடைய லென்த்து, சிலிண்டருடைய லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லென்த் அது வந்து எல்லுன்னு வந்துடும். இங்கே வந்து ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ m × L² / 12 + r²/4.
நெக்ஸ்ட்டு ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டர் நமக்கு தெரியும், இது வந்து கம்ப்ளீட்டாக எவ்ரிவேர் மாஸ் இஸ் ப்ரெசென்ட் அந்த சிலிண்டர் கேஸில் இன்சைடு எல்லாமே. ஸோ ஹாலோ சிலிண்டர் நமக்கு என்ன இருக்கும், சென்டர் வந்து மீன்ஸ் இன்சைடு வந்து கேப்பாக இருக்கும், சம் திக்னஸில் அந்த சிலிண்டர் இருக்கும். சொல்கிறது புரியுது இல்லையா? அந்த திக்னஸில் 2 ரேடியஸ் இருக்கும், இன்சைடில் ஒரு ரேடியஸ் அவுட் சைடு ஒரு ரேடியஸ் மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த ஜென்ரலாக நம்ம எடுக்கும்போது அபவுட் அண்ட் ஆக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஆக்ஸ் எடுக்கும்போது இதுக்கு வந்து mr². ஸோ அதே கேஸில் இது என்னது, அதனுடைய ஹரிசாண்டல் கேஸில் வச்சு நீங்கள் வெர்டிகலாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் அதாவது லென்த்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், m × L²/12 + R²/2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த எட்ஜில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, சர்க்கிளுடைய டயமீட்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணுறீங்க. அதாவது ஒன் ஆஃப் த எண்டு அதனுடைய சர்க்கிள் ஷேப்பில் அதனுடைய டயமீட்டரை கனெக்ட் பண்ணி ஆக்ஸாக வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் இனர்ஷியாவுடைய ஃபார்முலா m × L²/3 + R²/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியரில் என்னது, ஃபஸ்ட்டு வந்து அபவுட் இட் ஆக்சிஸ், இட்ஸ் a diametric axis passing through the center are the 2/3 mr². diametric axis கேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஆன்சர் என்னது 2/3 mr². அதுக்கப்புறம் டேஞ்சென்ஷியல். ஸோ சர்க்கிள் ரொம்ப சாரி இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஹாலோ ஸ்பியரோட ஷேப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இனர்ஷியா ஃபார்முலா 2/3 mr². ஹாலோ ஸ்பியர் டயமீட்டர் ஆக்சிஸாக வச்சு சுற்றும் போது 2/3 mr². அதுக்கப்புறம் டேஞ்சென்ஷியலாக ரெஃபரன்ஸ் எடுத்து சுற்றும் போது இங்கே இதனுடைய ஷேப்பை பொறுத்தவரைக்கும் எங்கே வச்சாலும் டேஞ்சென்ஷியல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், 5/3 mr² அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கிளியர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர் கேஸில் அதே தான் அபவுட் டயமெட்ரிக் ஆக்சிஸ். முன்னாடி பார்த்தது ஹாலோ ஸ்பியர், இப்போ பார்க்குறது சாலிட் ஸ்பியர். ஸோ அதுக்கு 2/5 mr². அதே டேஞ்சென்ஷியல் கேஸுக்கு 7/5 mr². ஸோ அந்த டிஃப்ரென்ஸோடு படிச்சுக்கோங்க. ஹாலோவுக்கு இங்கே 2/3 mr² இந்த கண்டிஷனுக்கு, இங்கே 2/5 எந்த கேஸில் டயமெட்ரிக் டயமெட்ரிக் அந்த லைன் ஆக்ஸாக எடுக்கும்போது. அதே மாதிரி இதில் வந்து டேஞ்சென்ஷியல் எடுக்கும்போது 5/3 mr², இங்கே 7/5 mr². ஸோ அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே ஹாலோ ஸ்பியராக சாலிடாக கொடுக்கலான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரஷன் அதிகமாக ரிப்பீட் ஆன ஒரு ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஓகேவா? இது வந்து ஒரு ராடு இருக்குது, அந்த ராடுடைய லென்த்து சம் எல்லுன்ற லென்த்தில் இருக்குது. இதை சென்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இன்னொன்று எட்ஜ் ஆக்சிஸாக எடுத்துகிட்டு வி கேன் ரொட்டேட், இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இங்கே என்னது பாசிபிள். ஸோ அப்போ இந்த டோட்டல் லென்த்தில் இந்த சென்டர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்து ரொட்டேட் பண்ணும்போது ஆக்ஸாக எடுத்து ரொட்டேட் பண்ணும்போது ஃபார்முலா என்னது m L²/12. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சம் ராடு யூனிஃபார்மாக மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஒரு ராடு வந்து கொடுத்துருவாங்க. அதனுடைய லென்த்து எல் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸாக எடுத்து ரொட்டேட் பண்ணும்போது வாட் இஸ் த இனர்ஷியா அப்படின்னா m L²/12. அதுக்கப்புறம் அனதர் ஃபார்முலா இங்கே என்னென்னா எனி ஒன் ஆஃப் த எண்டு, அந்த ராடுடைய ஏதோ ஒரு எண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஆக்சிஸாக எடுத்துக்கிறீங்க. இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க சுற்றுறீங்க. சென்டரை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு சுற்றுறது ஒன்று, இப்படி சுற்றுறது சொல்கிறது புரியுதா? அது இந்த கேஸு. எட்ஜை நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி சுற்றுறீங்க இல்லையா, தட் இஸ் அதர் கேஸ். அதுதான் இந்த செகண்ட் கேஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், m L²/12. எல்ன்றது லென்த் ஆஃப் த ராட், எம்ன்றது மாஸ் ஆஃப் த ராட். ஸோ இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது இதை 1/12 ஆஃப் ml² சொல்லணும், இதை m L²/3 சொல்லணும். அதாவது நம்ம ஃபார்முலாவில் இனர்ஷியாவில் m r ஜெனரலாக சொன்னோம் இல்லையா, இந்த கேஸில் ஆர்ன்றது லென்த் எல், அதனால் எல் கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவோம். முன்னாடி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, பட் இதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை, அதனால் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு வந்து கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ், two equal and opposite forces with some finite perpendicular distances between them is called couple. So two equal and opposite force அப்படின்னா என்ன அர்த்தம், two equal and opposite forceனா magnitude equal, direction opposite, அதான் என்னது two equal and opposite forces with some finite perpendicular distances between them is called couple. அது ரெண்டுத்துக்கும்
நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து சம் காமன் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக இந்த கப்புள் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் நம்ம டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் அந்த கார் டிரைவ் பண்ணுற அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு 3 லைன் வந்திருக்கும். நீங்கள் அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 3 லைன் அங்கே போயிருந்துருக்கும். நம்ம கார் அந்த நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வருதுன்னா ரைட் ஹேண்ட் ஆக்டிவ் எவ்வளோ தூரம் இது வந்திருக்கும் அந்த அளவுக்கு ரைட் சைடு இப்படி போயிருக்கும். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணணும்னா லைக் இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ கொண்டு வரணும் இது அந்த பக்கம் மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எனக்கு இப்படி வருது எவ்வளோ தூரம் பேக்கில் வருதோ லெஃப்ட் ஹேண்ட் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் போயிருக்கும். மீன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவலாக அப்ளை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா எவ்வளோ இந்த பக்கம் இந்த ஹேண்டை நான் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணும் அப்படியே இது ஆப்போசிட்டில் கொடுக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த கேஸ் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கப்புள் கேஸ். ஸோ இதில் வந்து ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே கப்புள் ஒர்க் ஆகும். சொல்கிறது புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் கப்புள். ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் சம் சென்டர் பாயிண்ட்லேருந்து சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அதை அப்ளை பண்ணுவோம். அதான் அந்த கேஸு. ரைட். நெக்ஸ்ட்டு வந்து கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் 2 perpendicular distances between the forces is called arm of couple. ஸோ 2 perpendicular distanceனால் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம நிறைய கேஸ் எடுத்து ரெஃபரன்ஸாக எடுக்கலாம். இப்போ சப்போஸ் இது ஏதோ ஒரு லைன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து லைக் இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா இன்னொன்று அப்படியே ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருக்குது. இது அதனுடைய சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ இது வந்து எஃப். இந்த ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும் எஃப். ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இது ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து லைக் இது ஏ டிஸ்டன்ஸ்னால் அப்போ இதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் ஏ. அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் இங்கே பார்க்குறோம் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சென்டர் பாயிண்ட்லேருந்து சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதனால் இங்கே என்ன நடக்கும் ரொட்டேஷன் நடக்கும். நீங்கள் இப்படி இந்த ஃபோர்ஸ் இப்படி இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிறதுனால சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும்போது ரொட்டேஷன் ப்ரெசென்ட் ஆகும். லைக் கார் இப்போ சொன்னல அந்த டிரைவிங் கேஸில் உங்களுக்கு என்ன நடக்கும் ரொட்டேஷன் நடக்கும். அந்த ரொட்டேஷன் நடக்குதுன்னா அங்கே அந்த சுச்சுவேஷனில் அந்த ரொட்டேஷன் கேஸில் நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும் டார்க்கு கால்குலேட் பண்ண முடியும். டார்க்குன்றது என்னது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த டார்க்கு நம்ம கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 2 perpendicular distances between the forces is called arm of couple. The resultant force offered by couple is 0. கப்புளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது 0. ஏன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிறதுனால நெட் ஃபோர்ஸு 0 ஆகிடுது. ஆனால் எது 0 கிடையாது டார்க்கு 0 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேஸு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். டைப்போலை எடுத்துகிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் ஃபீல்டில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை எடுத்து ப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஆனால் அங்கே என்ன இது ப்ரெசென்ட்டாக இருக்காது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போல் வைக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0. ஏன்னா ப்ளஸ் கியூ சார்ஜ் மைனஸ் கியூ சார்ஜ். அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறதுனால 2 சார்ஜஸ் என்னது ஆப்போசிட் நேச்சர் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. அதனால் அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதனால் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடுது 0. ஆனால் எது 0 கிடையாது டார்க்கு 0 கிடையாது. ரொட்டேஷன் இருந்தாங்க எது ப்ரெசென்ட்டாக இருக்குது டார்க்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸில் கப்புள் கேஸில் நெட் ஃபோர்ஸு 0 இருக்குது. ஆனால் எது 0 கிடையாது நெட்டு டார்க்கு 0 கிடையாது. சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை கப்புள் இஸ் 0. தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் 0. அதுக்கு ரீசன் நான் சொன்னேன் அந்த முன்னாடி சொன்ன அந்த கேஸ். அந்த 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டு என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். லைக் இதுவும் எஃப்னா இதுவும் எஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கு உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிருக்கேன். நானே வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இதான் என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அதனால் இங்கே இந்த கேஸில் என்ன நடக்கும் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும் 0. ஸோ சிம்பிளாக வி கேன் சே சம் ஆஃப் எஃப் வெக்டர் வந்து நெட் ஃபோர்ஸ் சம் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அதான் அந்த பாயிண்டோடைய மீனிங். கப்புள் ப்ரொடியூசஸ் ஏ டார்க். ஆனால் கப்புள் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் கண்டிப்பாக டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெட் ஃபோர்ஸு 0. ஆனால் நெட் மீன்ஸ் அந்த கேஸ் டார்க் என்ன கிடையாது 0 கிடையாது. டார்க்குடைய ஃபார்முலா என்னது டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்.
தட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டார்க். டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இங்கே ஆர் வெக்டார்ன்றது என்னது, நான் கொடுத்தேன் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நான் ஏன்னு கொடுத்துட்டேன் இல்லையா. சப்போஸ் இந்த கேஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ஏவுக்கு பதிலாக ஆர், இது ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் நமக்கு என்னது டார்க். ஸோ அப்போ ஆக்சிஸ்லேருந்து இதான் என்னது இங்கே ஆக்சிஸ், இது ரொட்டேட் ஆகும்போது இந்த பாயிண்ட் என்னவா ஆக்ட் ஆகும், ஆக்சிஸாக ஆக்ட் ஆகும். ஆக்சிஸ்லேருந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது ஆர். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரொட்டேட் பண்ண வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே டார்க் இருக்கும். ஸோ டார்க்கு டவ் வெக்டார், அதோட சிம்பிள் வந்து டவ் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த டிஸ்டன்ஸில், அதை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், டார்க் கிடைச்சிடும். டார்க் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, இட்ஸ் நாட் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் ஏ வெக்டார் quantity. So it is a cross product of r vector cross f vector. Note down the formula எழுதும்போது r vector equal to f vector cross r vector எழுதக்கூடாது, that is wrong. ஏன்னா cross product வந்து என்ன கிடையாது, commutative property கிடையாது. r vector cross f vector என்றதும் f vector cross r vector என்றது என்ன கிடையாது, சேம் கிடையாது. அதனால don't write first f vector cross r vector. மேக்னிடியூடில் பிரச்சனை இல்லை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா rf sin தீட்டான்னு கிடைக்கும். டார்க்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபார்மேட்டில் ஆர்எஃப் சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு கிடைக்கும். ஆர்எஃப் சைன் தீட்டா என் கேப் கிடைக்கும். மேக்னெட் மட்டும் கண்டுபிடிக்கும் போது ஆர்எஃப் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதில் நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆர் இன்ட்டு எஃப்னு போனாலும் எஃப் இன்ட்டு ஆர்னு போனாலும் மேக்னெட் வைஸ் நோ இஷ்யூ. வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்படி தான் எழுதி ஆகணும், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு தான் எழுதணும். புரியுதா? டோன்ட் ரைட் எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், that is not correct, it's not commutative, you will get wrong answer. அதனால கிடையாது, ஈக்குவல் கிடையாது. tau vector is also called moment of force. tau vector also called என்னன்னு சொல்லியிருக்காங்க, moment of force, that is other name. tau vector also called moment of force. Torque or moment of force of a couple about any point lying on the plane perpendicular to the couple is same. Okay, right. So next, any system of forces which produce zero resultant force and non-zero torque can be considered as equivalent to system of one or more couples. So அதில் வந்து net force ஜீரோவாக இருந்து டார்க்கு வந்து ஜீரோவாக இல்லை அப்படின்னா that is what, அங்கே one or more couples present ஆயிருக்குன்னு அர்த்தம். A couple can be called positive or negative depending upon sense of rotational produce. So anti-clockwise or clockwise, அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே என்ன இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ கிளாக்வைஸாக ஆன்டி கிளாக்வைஸாக பொறுத்து. ஸோ ஆன்டி கிளாக்வைஸாக இருந்தால் கப்பல் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். கிளாக்வைஸாக இருந்தால் நமக்கு என்ன சைடில் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ கப்பல் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே பாசிபிள். ஓகே, வாட் வில் பி ப்ரொடியூஸ்டு பை கப்பல். ஓகே, சி ஆக்சுவலாக கப்பல் வந்து ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, கார் ஸ்டேரிங் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம டிரைவிங் பண்ணும்போது சில பேர் டிரைவ் பண்ண தெரியும், சில பேர் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. கார் டிரைவிங் பண்ணும்போது அந்த ஸ்டேரிங்கை வந்து நம்ம இப்போ நல்லா ஃபஸ்ட்டு இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. கார் ஸ்டேரிங்கோடைய அந்த ஷேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா, சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 3 லைன் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அதை ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ அதில் லைக் இந்த மாதிரி தானே இருக்கும், கரெக்டாக பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த ஷேப்பில் அது இருக்கும். நீங்கள் அந்த நம்ம அந்த இது டைரெக்ஷன் நீங்கள் மாற்றும் போது இல்லை திரும்பும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து லைக் ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னா ரைட் ஹேண்டு அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் வரும். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் போகுதுன்னா ரைட் ஹேண்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணும்போது அது என்னது, இப்படி சுற்றிச்சுன்னா கிளாக் வைஸ். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் போய்டும், லெஃப்ட் ஹேண்ட் பேக்கில் வரும். இது எவ்வளோ ஃப்ரண்ட்டில் போகுது அது அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயும் நமக்கு என்ன நடக்குது, ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிடுது.
இந்த லெஃப்ட் ரைட்டு மோஷனில். புரியுதா உங்களுக்கு? நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ரொட்டேஷன் நடக்குது. நீங்கள் லெஃப்ட் திரும்பும்போது ரைட்டு திரும்பும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெயினாக ஸ்டேரிங்கை வந்து மெயினாக ஆக்டிவேட் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ அதை பொறுத்து. ஸோ இங்கே என்னென்னா கப்புள் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இந்த கேஸில் நெட் ஃபோர்ஸ் 0. ஆனால் எது 0 கிடையாது, நெட்டு டார்க்கு 0 கிடையாது. டார்க்கு ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு அர்த்தம், ரொட்டேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த கேஸில் ரொட்டேஷன் நடக்குது. இப்போது இந்த ஒரு கேஸாக பார்த்தோம். முன்னாடி நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் பாருங்கள். இதில் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு லைன் சம் பர்டிகுலர் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஆக்சிஸாக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 எட்ஜ்லையும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 2 எட்ஜ்லையும் ஃபோர்ஸ் கொடுத்தா இப்போ இதே எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஒரு பக்கம் ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன், ஒரு பக்கம் டவுன்வார்டு கொடுக்குறேன். ஒன்று இப்படி கொடுக்குறேன், ஒன்று டவுன்வார்டில் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறதுனால இதை நான் டவுன்வார்டில் எடுக்கிறேன், இது மேலே எடுக்கிறேன். தென் இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். அதனால் டார்க்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆனால் எது ப்ரெசென்ட்டாக இல்லை, ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இல்லை. ஸோ கப்புள் அப்படின்ற அந்த மீனிங் என்னென்னா, அந்த கேஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதில் 2 எட்ஜ்லேயும் ஒரு பாயிண்ட், ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், 2 பக்கம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது ரெண்டுத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால அங்கே ரொட்டேஷன் நடக்கும். அந்த கேஸில் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும், டார்க்கு 0வாக இருக்காது. டார்க்கு 0வாக இல்லைனா அங்கே என்ன நடந்திருக்கு, ரொட்டேஷன் நடந்திருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்குது, கப்புள் அப்படின்ற இதில் அந்த இதில் கேஸில் நடக்குது. அதான் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ரொட்டேஷன், டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம டார்க்குனா என்னென்னு பார்க்குறோம். எபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷன், இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய டெஃபினேஷன். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, டார்க்கு எப்போ ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அங்கே ரொட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். எபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷன் இன் எ பாடி அபவுட் அண்ட் ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அங்கே என்ன நடக்கும், ஒரு ரொட்டேஷன் நடக்கும். ரொட்டேஷன் நடந்தால் தான் நம்ம டார்க்கே கால்குலேட் பண்ணுவோம். இந்த சாப்டர் என்னது, ரொட்டேஷனல் மோஷன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த டார்க்கை பற்றி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் டார்க்கு படிச்சிடணும் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். எங்கெல்லாம் ரொட்டேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ், ரொட்டேஷன்னா கம்ப்ளீட்டாக சுற்றணும் அவசியம் கிடையாது. ஒரு ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் இப்படி தள்ளனீங்கனாலே அது ரொட்டேஷன் தான், ரொட்டேட் ஆகிறது தான். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்த விட்டு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு. லைக் நீங்கள் நார்மலாக ஒரு டோர் எடுத்து, நம்ம வீட்டில் டோர் இருக்குது இல்லையா, நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணும்போது டோர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சைடில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? டோரை நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்டு சில இதில் மூவ் ஆகணும், இல்லை ஒரே டேரக்ஷன் மட்டும் மூவ் பண்ண முடியும். டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதே என்னது, ரொட்டேஷன் தான். புரியுது? அந்த ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்படி மூவ் பண்ணுறது அந்த கேஸில் லைக் ஒரு பாயிண்ட் ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மூவ் ஆகுறது. அந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு லைக் கொஞ்சம் தூரம் மூவ் ஆனாலும் அது ரொட்டேஷன் தான், ஃபுல்லாக மூவ் ஆனாலும் அது ரொட்டேஷன் தான். புரியுதா? நம்ம அதே தான் கேஸ் இதில் பார்த்தோன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைபோல் எடுத்துகிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த டைபோல் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அதனால தான் எங்கே கால்குலேட் பண்ணோம், டார்க்கு கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் கேஸில் அங்கேயும் நம்ம டார்க்கில் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப், எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் லூப்பில் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகிறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் என்ன ஆகுது, ஸ்டார்ட் டு ரொட்டேட். அங்கேயும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், டார்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம எந்தெந்த சாப்டர்லாம் எங்கெங்கெல்லாம் டார்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த எல்லா கேஸ்லையுமே அங்கே என்ன நடந்திருக்கும், ரொட்டேஷன் நடந்திருக்கும். ரொட்டேஷன் இருந்தால் தான் அங்கே டார்க்கை கால்குலேட் பண்ண முடியும். நார்மல் கேஸில் ஃபோர்ஸ், நார்மலாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு போதும் லீனியர் கேஸ் எல்லாத்துக்கும். டார்க்கு வரணும்னா அங்கே ரொட்டேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ ரொட்டேஷன் இருக்குன்னா இதோ ஒரு ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அது ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் நம்ம டார்க்கை கால்குலேட் பண்ண முடியும். கிளியரா? ஸோ எபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், டார்க்குன்றதும் ஃபோர்ஸ் தான், நல்லா புரிஞ்சுங்க. டார்க்குன்றது ஃபோர்ஸ் தான், பட் நார்மலாக கால்குலேட் பண்ண அந்த ஃபோர்ஸ் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அங்கே ரொட்டேஷன் நடக்கும். நார்மலாக இருந்த ஃபோர்ஸ்னால மோஷன் மட்டும்தான் நடக்கும். இந்த கேஸில் என்ன நடக்கும், ரொட்டேஷன் நடக்கும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், இதையும் ஃபோர்ஸுன்னு தான் சொல்கிறோம், பட் இட் இஸ் அ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். எபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷன் இன் எ பாடி அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ அதனுடைய ஃபார்முலா நம்மளுடைய கொடுத்துருந்தோம் இல்லையா, டார்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து டவ் வெக்டார், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், அதர்வைஸ் ஆர்எஃப் சைன் தீட்டா. மேக்னிடியூட் எழுதணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதை தனியாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெக்டார் ஃபார்ம்,
ஓகே அதர்வைஸ் மேக்னிடியூட்னா RF sin theta மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கும் போது வெக்டார் ஃபார்ம்ல n கேப் வரும் ஓகே தட் இஸ் r tau otherwise we can say this is what modulus of tau vector modulus of tau னா என்ன அர்த்தம் டைரக்ஷன் வராதுன்னு அர்த்தம் ஒன்லி நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அதனால் tau equal to RF sin theta அப்படின்னு கிடைக்கும் புரியுதா ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் இருந்ததுனால sin theta வந்திருக்கு டாட் ப்ராடக்ட் இருந்தால் காஸ் theta வரும் கிராஸ் ப்ராடக்ட் இந்த வெக்டாருக்கு பேர் என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட் அதோட ஃபைனல் ஆன்சர் ஸ்கேலாரில் கிடைக்கும் தேர் இஸ் நோ வெக்டார் காம்பனண்ட் ஆனால் இதில் என்ன கிடைக்கும் டூ வெக்டார்ஸுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் வந்து வெக்டார் தான் கிடைக்கும் அதனால இதுக்கு இன்னொரு நேம் என்னது கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட் இதுக்கு இன்னொரு நேம் வந்து வெக்டார் ப்ராடக்ட் ரைட் டு the perpendicular distance of the line of action of force from the point is called moment arm of the force torque also called moment of force இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது டார்க் தான் டார்க் வந்து ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படி சொன்னேன் இல்லையா டார்க்னால என்ன நடக்கும் ரொட்டேஷன் நடக்கும் தட் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ரொட்டேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்போ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது டார்க்கு அதர் நேம் ஆஃப் டார்க் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நார்மலாக ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும் F = ma மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா டோன்ட் சே நார்மல் ஃபோர்ஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா டார்க் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு டார்க் அது கிளாரிட்டி இருக்கணும் ஸோ எல்லா டைமும் டார்க் யூஸ் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் தே யூஸ்டு the word is moment of force ஸோ அப்பயும் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ரொட்டேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே ரைட் the radial component of force cannot produce torque ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம் நார்மலாக நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்காது அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம் அவ்வளோதான் நடக்குமே தவிர அந்த கேஸில் உங்களுக்கு என்ன நடக்காது ரொட்டேஷன் நடக்காது த டைரக்ஷன் ஆஃப் டார்க் கேன் பி ஃபவுண்ட் அவுட் யூஸிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி ஃபைனலாக ரிசல்டன்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம் டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use what r vector cross f vector யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவோம் கிளியர் யூஸ்வலி த டார்க் இஸ் ஸ்பெசிஃபைட் வித் சென்ஸ் எய்தர் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் நார்மலாக ரொட்டேஷன் நடக்கும்போது ரெண்டு கேஸ் தான் இருக்க முடியும் ஒன்று கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகலாம் இல்லை ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகலாம் ஸோ அதனால் இந்த ரெண்டு தான் நம்ம இருக்கும் நமக்கு ரொட்டேஷனில் எய்தர் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் ஸோ எப்படி வந்துட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷனை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதை நான் உங்களுக்கு ஈஸியாகவே ஒரு சில பாயிண்ட்டாக நான் இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னென்னா நீங்கள் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் நம்ம மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இங்கே அந்த சிம்பிளை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன் இங்கே வந்து ரொட்டேஷனல் மோஷன் இது நீங்கள் ஈஸியாக எல்லா கேஸும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ரொட்டேஷனல் மோஷன் லீனியர் டு ரொட்டேஷனல் மோஷன் கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கோ அதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட் ஒன்று ஸோ இது லீனியருக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் எஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கோம் கரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணது வந்து எஸ் கரெக்ட் இங்கே வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறோம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொட்டேஷன் வரும்போதெல்லாம் அப்படியே அந்த டேர்மை ஆங்குலர் நமக்கு மாறிடும் இங்கே அதோடைய சிம்பிள் வந்து தீட்டா எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ரொட்டேஷன் கால்குலேட் பண்ண முடியும் கரெக்டு தானே இப்போ ஒரு சர்க்குலராக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபேன் சுற்றுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேன் வந்து திரும்ப அதே பாயிண்ட்லேருந்து சுற்றும் ஒரு பாயிண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் அடிக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் தான் திரும்ப வந்து சுற்றிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை ட்ராவல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கால்குலேட் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது அப்போ எவ்வளோ ரொட்டேஷன் சுற்றி தெரிஞ்சால் தான் அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும் அதனால் இங்கே என்ன கால்குலேட் பண்ணுறோம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் இங்கே டிஸ்டன்ஸ்னால் அங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே அடுத்தது என்னது நார்மலாக லீனியர் கேஸில் வெலாசிட்டி நம்ம ஜென்ரலாக அது யூஸ் பண்ண போகிற சிம்பிள் என்ன
v. இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டின்னு யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, அதனுடைய சிம்பிள் வந்து இங்கே ஒமேகா. வெலாசிட்டி லீனியர் கேஸில், ரொட்டேஷன் கேஸ் வந்துட்டா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டியுடைய சிம்பிள் வந்து ஒமேகா. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ. இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இங்கே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிற சிம்பிள் அதுக்கு வந்து ஆல்ஃபா. ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ஆல்ஃபா. அதுக்கப்புறம் இங்கே வந்து லீனியர் மொமெண்டம். ஜென்ரலாக மொமெண்டம் சொல்லுவோம். தட் இஸ் ஜென்ரலாக மொமெண்டம்னா அது எதாவது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். லீனியர் மொமெண்டம் தான் அர்த்தம். ஸோ என்னுடைய சிம்பிள் என்னது? இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது லீனியர் மொமெண்டம் என்ன யூஸ் பண்ணுற சிம்பிள்? பின்னு யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் எ வெக்டார் காம்பனன்ட், பி வெக்டார். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆங்குலர் மொமெண்டம். இங்கே நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து எல். புரியுதா? இது வந்து எல். இது எல்லாமே வெக்டார் குவான்டிட்டி. கிளியர்? ஆங்குலர் மொமெண்டம் எல். அதுக்கப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபோர்ஸ். இங்கே ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? டார்க். இந்த இடத்துல டார்க்னு அர்த்தம். ரொட்டேஷன் கேஸில் டார்க். அதர்வைஸ் வேறு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்? ஆர் இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லியிருந்தேன்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். கிளியரா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து லைக் ஸ்பேஸ் இல்லையா? இதிலே முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு நிமிஷம். டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு சிம்பிள் வந்து டவ். இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன இருக்குன்னா மெயினாக இங்கே வந்து மாஸ் எம் மாஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன கால்குலேட் பண்ணுவோம்? இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவோம். மாஸ் வர இடத்துல எது மாறிடணும்? இனர்ஷியான்னு மாற்றிடணும். சொல்கிறது புரியுதா? மாஸ் வர இடத்துல என்ன மாறிடும்? இனர்ஷியா ஐ அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதா? தெளிவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாவிலேருந்து இன்னொரு ஃபார்முலாவுக்கு மாற்ற முடியும். இப்போ நான் எழுதியிருக்கிறது என்னது? அந்த கன்வர்ஷன் லீனியர் கேஸுக்கும் ஆங்குலர் கேஸுக்கும் என்னென்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக? இப்போது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை லீனியர் கேஸுக்கு எப்படி இருக்க போகுது, ரொட்டேஷனல் கேஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எது எதுக்குள்ள எடுக்க போகிறோம்? ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை ரெண்டு கேஸுக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? ஒன்று வந்து லீனியர் மோஷன், இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் மோஷன். இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நமக்கு பேசிக்காக என்னென்னு தெரியும். ஃபஸ்ட் ஒன் என்னது? v is equal to u plus at. கரெக்டாக? இங்கே என்ன வரணும்? செகண்ட் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலா s equal to ut plus half of at square. Next v square minus u square equal to 2as. Otherwise v square equal to u square plus 2as. Both are same meaning. ஓகேவா? இங்கே ரொட்டேஷனல் மோஷன் கேஸுக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா, லிசன். இந்த ரொட்டேஷனல் மோஷன் கேஸு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது vன்றது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்னா ஆக்சிலரேஷன். இங்கே வெலாசிட்டி என்ன எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்? ஆங்குலர் வெலாசிட்டி. அங்கே வெலாசிட்டினா இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு வரணும். ஸோ அப்போ இங்கே இனிஷியல் ஃபைனல் வரதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்?
ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. u வந்து u also velocity, initial angular velocity plus இங்கே அயன் ஆங்குலர் லீனியர் ஆக்சலரேஷன். ரொட்டேஷன் என்ன வரணும்? ஆங்குலர் ஆக்சலரேஷன். a tends to ஆல்ஃபான்னு மாற்றிடணும். b வர இடத்துல என்னென்ன மாற்றிக்கிறேன்? wf இல்லை சாரி ஒமேகா f ஒமேகா u வர இடத்துல ஒமேகா இன்னு போட்டுக்கிறேன். அதர்வைஸ் யூ ஹேவ் டு யூஸ் ஒமேகா நாட், இது ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது ரெப்ரசென்ட் பண்ணுறதா நமக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால v is the final velocity, இது final angular velocity ஒமேகா. u is the initial velocity, ஒமேகா is the initial angular velocity. a is the linear acceleration, alpha is the angular acceleration. டைம் பீரியட் எப்பயுமே ஒன்று தான் எல்லா கேஸுக்கும். இங்கே எஸ்ன்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே என்ன ஒரு எஸ்ஸுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா. எஸ் வர இடத்துல என்ன மாறிடணும்? தீட்டா அப்படின்னு மாற்றிடணும். யூன்னு என்னன்னு சொல்லியிருந்தேன்? இனிஷியல் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஒமேகா. இனிஷியல் வெலாசிட்டின்றதுனால ஒமேகா ஐ டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஏ வர இடத்துல என்ன மாற்றிடணும்? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆல்ஃபா டி ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஏவுக்கு பதில் என்ன பண்ணணும்? ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. எஸ்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டான்றது அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எஸ் ரீப்ளேஸ்ட் பை தீட்டான்னு மாறிடணும். ஏ ரீப்ளேஸ்ட் பை ஆல்ஃபா, வி ரீப்ளேஸ்ட் பை ஒமேகா எஃப், யூ ரீப்ளேஸ்ட் பை ஒமேகா ஐ. மாற்றிட்டிங்கன்னா லீனியர்லேருந்து உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் கேஸுக்கான கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். சொல்கிறது புரியுதா? இது மாதிரி நீங்கள் இந்த கேஸுக்கு இந்த சாப்டருக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரைஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி லைக் நார்மலாக இங்கே என்னது வரும்? ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்? எம்ஏ. அப்படியே டார்க்குக்கு வாங்க. இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா டார்க்கு ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ டார்க்கு. டார்க்கோட சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டவ். இங்கே இனர்ஷியா வருது இல்லையா? இனர்ஷியானா என்னது? எம் இது ஐ பார்த்தா இல்லையா? இங்கே மாஸுக்கு வந்து எம்னா இங்கே இனர்ஷியாவாக மாறும்னு சொல்லியிருந்தேன். இங்கே மாஸ் எம்னா இந்த கேஸில் அதுக்கு பதிலாக என்ன ப்ளே பண்ணும்? அந்த ரோலை எது ப்ளே பண்ணும்? இனர்ஷியா ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஃப்க்கு பதிலாக டவுன்னு மாறிடும். இதில் லீனியர் ஃபோர்ஸ் டு ஆங்குலர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதாவது ஆங்குலர் ஃபோர்ஸ் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் அ டார்க், தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரொட்டேஷன் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எஃப் வெக்டார் ரீப்ளேஸ்ட் பை டவ் வெக்டார். வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இப்படி வரும். எஃப் வெக்டார் ரீப்ளேஸ்ட் பை டவ் வெக்டார், மாஸ் ரீப்ளேஸ்ட் பை இனர்ஷியா. எம்முக்கு பதிலாக என்ன வரும்? ஐ வரும். லீனியர் கேஸில் மாஸ் என்னங்களாக வருதோ ஆங்குலர் கேஸுக்கு மாற்றும் போது அங்கெல்லாம் எம்முக்கு பதிலாக எதை மாற்றிடணும்? இனர்ஷியா ஐன்னு மாற்றிடணும். ஆங்குலர் ஆக்சலரேஷன் இங்கே என்ன வரும்? சாரி, இங்கே லீனியர் ஆக்சலரேஷன் ஏ வெக்டார், ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். புரியுதா? ஸோ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா வெக்டார். நெக்ஸ்ட்டு இங்கே மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் என்ன வரும்? பி வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதான் என்னது? லீனியர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஆங்குலர் மொமெண்டமோட சிம்பிள் வந்து இங்கே எல் சொன்னேன் இல்லையா? ஆங்குலர் மொமெண்டம் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்? இங்கே வந்து லீனியர் மொமெண்டம் பி, ஆங்குலர் மொமெண்டம் எல், வெக்டார் கம்பேரிட்டிவ் வெக்டார் போட்டிருக்கேன். சொல்கிறது புரியுதா? ஸோ எல் வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் வர இடத்துல என்ன மாறின்னு சொல்லியிருந்தேன்? லீனியர் டு ஆங்குலருக்கு எழுதும்போது மாஸ் வர இடத்துல இனர்ஷியா ஐ மாற்றிடணும். ஸோ ஐ இன்ட்டு வி வெக்டாருக்கு பதிலாக இங்கே வீனா என்னது? வெலாசிட்டியா? ஸோ அப்போ இங்கே ஒமேகா. சொல்கிறது புரியுதா? எல் வெக்டார் ஈக்குவல் டு ஐ ஒமேகா வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். அதர்வைஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. கிளியர்? லீனியர் டு
ஆங்குலர் கன்வர்ஷன். கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதுவீங்க? இதில் ரெண்டு கேஸ்லையுமே கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா. ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half of mv². இங்கே எப்படி எழுதுவீங்க கைனடிக் எனர்ஜி? half of மாஸ்னா இங்கே என்ன வரணும்னு சொல்லியிருந்தேன், இனர்ஷியா ஐ. வீணா என்னது? வெலாசிட்டி. அப்போ இங்கே என்ன வரணும்? ஒமேகா வரணும். ஸோ half of I omega². ஸோ லீனியர் கேஸில் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half of mv², மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். அதில் ரொட்டேஷனல் கேஸில் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் வர இடத்துல இனர்ஷியான்னு மாற்றிடணும், வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி அங்கே என்ன மாற்றிடணும், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவை மாற்றிடணும். மாற்றிட்டா அந்த கேஸுக்கான கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா கிடச்சிரும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half of mv². அட் த சேம் டைம் இங்கே இன்னொரு ரிலேஷன் எழுத முடியும். இப்போ வந்து மொமெண்டம் dp வெக்டார் பை dt f ஈக்குவல் டு dp பை dt, இது வந்து dl வெக்டார் பை dtன்னு எழுத முடியும். இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா, இந்த கேஸில் ஃபோர்ஸ் அண்ட் டார்க் எழுதணும் இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். f வெக்டார் ஈக்குவல் டு மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். f வெக்டார் ஈக்குவல் டு dp வெக்டார் பை dt. இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன வரணும்? டார்க்கு. p வெக்டார்ன்றது என்னது? லீனியர் மொமெண்டம். ஸோ அப்போ இங்கே என்ன கன்வெர்ட் பண்ணணும்? ஆங்குலர் மொமெண்டம். ஸோ f வெக்டார்ன்றது லீனியர் கேஸில் ஃபோர்ஸு, ஆங்குலர் கேஸில் என்ன கண்டுபிடிக்கணும்? டார்க்கு கண்டுபிடிக்கணும். டவ் வெக்டார் ஈக்குவல் டு dl வெக்டார் பை dt. ஸோ இது என்னது? நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? லீனியர் கேஸ் டு ஆங்குலர் கேஸு கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்துருக்குறது. ஸோ லீனியர் கேஸில் ஃபோர்ஸு டார்க் எப்படி கனெக்ட் பண்ணுறது, மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கைனடிக் எனர்ஜி. ஸோ ரொம்ப சிம்பிள். முன்னாடி அந்த கொடுத்தது தான். மாஸ் வந்தால் இங்கே இனர்ஷியாவை மாற்றணும் அந்த எக்ஸ்பிரஷனில், இங்கே ஃபோர்ஸ் வந்தால் அங்கே டார்க்கு டவுன்னு மாற்றிடணும். அதுக்கப்புறம் இங்கே மொமெண்டம் பின்னா அங்கே ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார், இங்கே லீனியர் வெலாசிட்டி வினா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக லீனியர் டு ரொட்டேஷனுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். அப்புறம் அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு லீனியர் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் கைனமேட்டிக்ஸில் ஆரம்பிச்சிலேருந்து அப்புறம் அடுத்து ஃபோர்ஸ் மற்ற எல்லா சாப்டர்லையுமே இந்த ரிலேஷன் எல்லாமே படிச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே லீனியருக்கு படித்ததுனால ரொட்டேஷனுக்கு அப்படியே கன்வர்ஷன் எதை மாற்றினா அந்த ஃபார்முலா மாறுமோ அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். தட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்போ ஃபைனலாக நீங்கள் அந்த கன்வர்ஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஸோ சொன்னேன் இல்லையா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி கன்வர்ஷன் அப்படியே ஏ வெக்டார் வரதுனா ஆல்ஃபா வெக்டார், பி வெக்டாருக்கு பதிலாக எல் வெக்டார், எஃப் வெக்டாருக்கு பதிலாக டார்க், டவ் வெக்டார், மாஸ் வர இடத்துல இனர்ஷியா அப்படின்னு நீங்கள் எழுதி வேண்டியதான். புரியுதா? கிளியர்? ஸோ இந்த கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்க முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தானே. புரிஞ்சிக்க முடியுதா பசங்களா? ஓகே. ஸோ break so after 20 minutes we'll continue.
ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க். ஸோ நார்மலாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, லீனியரில் நம்ம ஒர்க் டன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம், அப்படியே இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆங்குலர் கேஸுக்கு ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம டிடபிள்யூ லீனியர் கேஸில் என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், டார்க். ஸோ நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், மீன்ஸ் டார்க் ஆங்குலர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவுக்கு பதிலாக அங்கே என்ன வரணும், டி தீட்டா. ஸோ ஜென்ரலாக டிடபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்பர் இருக்கா, ஸ்மால் ஒர்க் டன் டிடபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எதில், லீனியர் மோஷன் கேஸில். அப்படியே ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஈஸியாக மாற்றிடலாம் பாருங்கள். ஸோ ரொட்டேஷனல் மோஷன் கேஸ் எடுத்திங்கன்னா இங்கே ஒர்க் டன் டிடபிள்யூ, ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், டார்க் டவ். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக என்ன மாறிடும், தீட்டா அப்படின்னு மாறிடுன்னு சொல்லியிருந்தேன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஒர்க் டன் இந்த கேஸில் டிடபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஎஸ். அதர்வைஸ் சிம்பிளாக ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு, சிம்பிளாக டோட்டல் ஒர்க் டன் என்ன எழுதுங்க, டபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்கே என்ன வரும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டோட்டல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், டார்க் இன்ட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கன்வர்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் கேஸ் நம்ம எழுதும்போது இது வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிடபிள்யூ. இன்டகிரேஷன் கேஸில் எழுதுனீங்கன்னா ஒர்க் டன் டபிள்யூ ஈக்குவல் டு, ஸோ நமக்கு எப்படி எழுதிருப்போம், x1 to, அதர்வைஸ் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸில் எழுதணும்னா s1 to s2 f இன்ட்டு ds. கரெக்டாக? இது இன்டகிரேஷனில் ஒரிஜினல் கால்குலேட் பண்ணும்போது லீனியர் கேஸில். இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸ் வந்தால் θ1 to θ2, ஃபோர்ஸுக்கு பதிலாக டவ் டார்க்கு, டிஎஸ்க்கு பதிலாக டி தீட்டா. இவ்வளோ தான் கன்வர்ஷன் மெத்தட். ஸோ லீனியர் கேஸில் ஒர்க் டன் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோமோ அதே பேட்டர்ன் தான், பட் காம்பனண்ட் வேறு. இங்கே ரொட்டேஷன் கேஸுன்றதுனால டார்க் ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் இன்வால்வ் ஆகிடும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே தீட்டா வரும், லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக. புரியுதா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஃபார்முலா கொண்டு வந்துட முடியும். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ரைட். ஸோ அதே மாதிரி பவர் நம்ம என்ன பார்த்துருப்போம், பவருக்கு லீனியர் கேஸில் பவர் என்ன பார்த்துருக்கோம், லீனியர் மோஷன் கேஸில் பவர் எப்படி இருக்குது, ரொட்டேஷனல் மோஷன் கேஸுக்கு அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் மோஷன் கேஸில் பவர்ன்றது என்னன்னு பார்த்தோம், பவர் P is equal to ஜென்ரலாக என்ன பார்த்துருக்கோம், dW by dt, work done changes with respect to time பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா, W equal to P is equal to dW by dt. ஸோ இங்கே d இல்லை எப்படி எழுதிக்கோங்க, இங்கே d by dt work done எதுக்கு ஈக்குவல், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் மீன்ஸ் இந்த எக்ஸ்பிரஷனை ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ds by dtன்னு வரும். ds by dtக்கு பதிலாக வெலாசிட்டி எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா என்ன வரும், என்ன கிடைக்கும், f இன்ட்டு வின்னு கிடைக்கும். ஸோ பேசிக்காக பவருடைய ஃபார்முலா இங்கே என்னது, dw by dt, ஒர்க் டன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் பவருடைய ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி கரெக்ட் பண்ணால் பவர் ஃபார்முலா P is equal to என்ன கிடைக்கும் லீனியர் கேஸில். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு dW by dt. ஸோ இதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பவர் P is equal to
dw by dt. அதே ஃபார்முலா எழுதிங்கன்னா என்ன வரும்? d by dt இன்ட்டு ஒர்க் டன் டபிள்யூக்கு எதுக்கு ஈக்குவல்? ஒர்க் டன் டபிள்யூக்கு எதுக்கு ஈக்குவல்? டவ் இன்ட்டு தீட்டா. பார்த்தோம் இல்லையா? ரொட்டேஷனல் கேஸில் ஒர்க் டன் டபிள்யூ ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டவ் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. ஸோ தீட்டானா என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் என்ன அர்த்தம்? ஆங்குலர் வெலாசிட்டின்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம்னா வெலாசிட்டி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் வெலாசிட்டி. தட் இஸ் டவ் இன்ட்டு டவ் இன்ட்டு ஒமேகா. ஸோ இதை எப்படி நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்? இதிலிருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணலாமா? பவர் P இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு பதிலாக எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? டேரெக்டாக டவுன்னு எழுதலாம். விக்கு பதிலாக டேரெக்டாக என்ன எழுதலாம்? ஒமேகான்னு எழுதலாம். இது நான் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன், அது எப்படி வந்துச்சு இந்த கேஸில் இருந்துன்னு. பட் யூ கேன் கன்வெர்ட் டேரெக்ட்லி. பவர் லீனியர் கேஸில் பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்ல முடியும். எஃப் இன்ட்டு வின்னு வரும். இங்கே அப்போ என்ன வரும்? எஃப்க்கு பதிலாக டார்க் டவுன்னு மாற்றிக்கணும். வெலாசிட்டி விக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு மாற்றிட்டா போதும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க்குன்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே ஒமேகான்றது எதுக்கு ஈக்குவல்னா டி தீட்டா பை டிடி. ரைட். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் இது நான் முதல்ல சொல்லிட்டேன். கைனெட்டிக் எனர்ஜி வந்து எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். half of m v ஸ்கொயர். எந்த கேஸுக்கு? லீனியர் கேஸுக்கு. நம்ம அந்த பாயிண்ட் ஸ்டார்டிங்காக அதை கொடுத்துட்டேன். லீனியர் கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி என்ன வரும்னு சொல்லியிருந்தேன்? half of m v ஸ்கொயர். லீனியர் மோஷன் கேஸில் இந்த கேஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? half m v ஸ்கொயர். ரொட்டேஷனல் மோஷன் கேஸுக்கு மோஷன் கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு half of m வந்தாங்க என்ன எழுதணும்? இனர்ஷியா I எழுதணும். v வந்த ஒமேகா லீனியர் வெலாசிட்டி, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி. அது மட்டும் தான் மாறும். மற்றபடி பவர் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரியா? 1/2 ஒமேகா. இங்கே v ஸ்கொயர்னா இங்கே ஒமேகா ஸ்கொயர். இங்கே எம்னா இங்கே I. ஸோ மாஸ் அப்படின்றது லீனியர் கேஸில். ரொட்டேஷனல் கேஸில் மாஸ் வராது, எது மாறிடும்? இனர்ஷியா மாறிடும். ஸோ half of I ஒமேகா ஸ்கொயர். ஸோ டேரக்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதை மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. இதான் அதனுடைய ஃபார்முலா. த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் பாடி எதுக்கு ஈக்குவல்? half of I ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி தேரம். ஒர்க் எனர்ஜி தேரம் வந்து லீனியர் மோஷன் கேஸில் எப்படி எழுதிருந்தோம்? ஒர்க் எனர்ஜி தேரம் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் லீனியர் மோஷன் கேஸில் இந்த லீனியர் மோஷன் கேஸ் work done W equal to change in kinetic energy, that is final kinetic energy minus initial kinetic energy. So அது எதுக்கு ஈக்குவல்? அப்போ ஃபைனலாக work done W equal to ஃபைனல் என்ன வரும்? half of m v f square, otherwise half of m ஃபைனல் வச்சுக்கோங்க, minus half of m initial velocity square. கரெக்டாக கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா half m ஸ்கொயர். ஸோ ஒர்க் டன் கைனெட்டிக் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ணோம்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. இதுதான் ஆக்சுவலாக என்னது? ரிலேட்டட் டு ஒர்க் எனர்ஜி தேரம். ஒர்க் எனர்ஜி தேரம் இந்த கேஸுக்கு காமனாக எழுதணும். ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ அதை வந்து லீனியர் மோஷனுக்கு எழுதலாம். அடுத்தது ரொட்டேஷனல் மோஷனுக்கு எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இந்த கேஸுக்கு எழுதினீங்கன்னா ஸோ சேம் திங், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, தட் இஸ் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே ஃபைனல் என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குறேன்? half of
I omega square. Rotational கேஸில் kinetic energy ஃபார்முலா என்னது? அப்போ ஃபைனல் kinetic energy எழுதும்போது half of I omega f square minus half of I omega I square அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒமேகா என்றது ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகா எஃப்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகா என்றது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்படியே இந்த ஃபார்முலா அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கணும். எம் வர இடத்துல ஐ, விஎஃப் வர இடத்துல ஒமேகா எஃப், விஐ வர இடத்துல ஒமேகா ஐ, அதாவது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. சொல்லுது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதான் யூஸ் பண்ணும். ஸோ இவனை இன்டகிரேஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் யூ கெட் த சேம் ரிலேஷன். ஸோ இந்த ஒர்க் எனர்ஜி தேரம், the work done by external torques only are considered, internal torques are neglected. எஸ், அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் டார்க் மட்டும் தான் கன்சிடர். ஒர்க் எனர்ஜி தேரம் கேஸில் external torques only are considered. Okay, internal torques வந்து neglected. ஒர்க் எனர்ஜி தியரமில் நம்ம ரொட்டேஷனல் கேஸுக்கு அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எஸ், சொல்லுங்கள். நீட் 4 monthஸில் கிராக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். பண்ண முடியலாம் கிடையாது, தட் இஸ் பாசிபிள். நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்புறம் எஃபர்ட்டு இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரியணும். இப்போ சப்போஸ் இப்போ இதில் பார்த்து நீட்டை எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸு, நம்ம கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பயாலஜியில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, பயாலஜி நல்லா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பயாலஜி முடிச்சிடணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வரும்போது நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதுக்கப்புறம் அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான சாப்டர்ஸ் இருக்கோ அதில் எல்லா சாப்டர்ஸ் நம்ம கஷ்டமாக இருக்காது, மீன்ஸ் ஈஸியாக இருக்காது, எல்லாமே கஷ்டமாக இருக்காது, எல்லாத்துலேயுமே ஈஸி அண்டு டஃப் ரெண்டுமே மிங்கிளாகி தான் இருக்கும். அதில் என்னென்ன மாதிரி சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி அட் த சேம் டைம் ஹை வெயிட்டேஜ் சாப்டராக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மார்க்கை முதல்ல பூஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் பர்டிகுலராக சில காலேஜஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய எய்ம் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ஸோ இங்கே நான் நார்மலாக இப்போ நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாஸ் மார்க், அந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ ஓவரால் மார்க் என்ன வரப்போகுது, ஸோ அதுலேருந்து நமக்கு கட் ஆஃப் தான் வரப்போகுது. கரெக்டாக? எந்தெந்த காலேஜஸ் சீட் கிடைக்க போகுதுன்றது நம்மளுடைய மார்க்கு தான் டிசைட் பண்ண போகுது ஃபைனலாக. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கிராக்குன்றது நீங்கள் என்ன மாதிரி காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த காலேஜஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களோட கட் ஆஃப் இருக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் நமக்கு மாறும். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் எதை ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு, பிடிக்காத சப்ஜெக்ட், அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த சிலபஸ், என்ன பண்ணணும், எது ஹை வெயிட்டேஜ், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மார்க் நிறைய பூஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர மற்ற அதர் ஃபேக்டர்ஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கான எஃபர்ட்டு நீங்கள் நிறைய போடணும். அந்த எஃபர்ட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 12th போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்து 12th ஃபிசிக்ஸ் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் அடிஷ்னலாக இந்த NCERT இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி தரவு பண்ணிட்டுருப்பீங்க. டெரிவேஷன் உட்பட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸில் எல்லாமே. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ MCQ ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டா போதும், டெவலப் பண்ணிட்டா போதும். சரியா? எஸ், வாங்க, வணக்கம். என்ன தீபக், ரொம்ப நாள் ஆளை காணோம். பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ இன்றைக்கி தான் வந்துருக்கிறீங்க, இன்றைக்கி தான் முடிஞ்சுதா? ரொம்ப நாள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரி, ஓகே ஓகே. ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்களா? ஓகே, டன். படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது நான் வந்து உங்களை கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்ரேஷனில் பிஸியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் வெரி குட். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுடைய கோலுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணால் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஓகே, குட் குட், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாமா? ஸோ இஃப் த பாடி இஸ் ஆக்டட் அப்பான் பை
multiple external torques, then work done by all the torques together is equal to change in rotational kinetic energy of the body. So இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோலிங். ஸோ நார்மலாக நம்ம பார்க்குறது ரொட்டேஷன்னா நமக்கு அங்கே என்ன இருக்கும், டார்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால அங்கே ரொட்டேஷன் நடக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரோலிங்ன்ற கேஸில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் மோஷன் இருக்கும் இங்கே, ஓகேவா. ஸோ அதில் ஜென்ரலாக நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷ்னல். ஸோ ஒரு வீல் நம்ம காரோ பைக்கோ இதெல்லாம் இருக்கும், அதில் வீல் இருக்கு இல்லையா, வீல் என்ன ஆகுது, ரொட்டேட்டும் ஆகுது, அட் த சேம் டைம் என்ன ஆகுது, டிரான்ஸ்லேட் மோஷனும் நடக்குது. அது அந்த ஆப்ஜெக்ட் பைக் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அதே சமயத்தில் எப்படி மூவ் ஆகுது, ரொட்டேஷன் ஆகி மூவ் ஆகுது. ஸோ அதனால் அந்த கேஸில் 2 மோஷனும் இருக்கும் நமக்கு, டிரான்ஸ்லேஷன் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் மோஷன். சரியா, ரைட். டிரான்ஸ்லேஷன் காம்பனண்ட் வந்து VCM, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். டேஞ்சென்ஷியல் ரொட்டேஷனல் காம்பனண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா VCM ஈக்குவல் டு V ஈக்குவல் டு அது லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். V is equal to ஒமேகா ஆர். இது வந்து நம்ம சர்க்குலர் மோஷன்லேயே பார்த்துருக்குறோம். V is equal to ஒமேகா ஆர் என்ன அர்த்தம், த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. V is equal to ஒமேகா ஆர், ரைட். ஸோ இப்போ இந்த கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அட் எ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P. ஸோ இந்த பாயிண்ட் வந்து லைக் இதான் என்னது, P ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P. த நெட் வெலாசிட்டி இஸ் 0. இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் வெலாசிட்டி என்ன ஆகும், 0வாக இருக்கும். அதாவது என்னென்னா ரோலிங் கேஸ் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த பாட்டம் பாயிண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா நெட் வெலாசிட்டி 0 ஆகும். ஏன் அப்படின்னா பாட்டமில் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வர ட்ரை பண்ணும், ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் வர ட்ரை பண்ணும். ஏன்னா பாட்டம் வந்து இதில் இருக்கும், ஒரு வீல் எடுக்கிறீங்கன்னா வீலோடைய பாட்டம் ஆக்சுவலாக என்னது சர்ஃபேஸ் கூட கான்டாக்டில் இருக்கும், பாட்டம் பாயிண்ட்டு. அப்போது இந்த டாப் போர்ஷன் என்ன பண்ணும், அது கீழே தள்ளும். அதனால தான் என்ன நடக்குது, ரோல் ஆகுது. சொல்கிறது புரியுதா, இந்த டாப் போர்ஷன் அது கீழே தள்ளும், அப்போ இந்த பாட்டம் வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டு இந்த P இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு நெட் அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், உங்களுக்கு 0, நெட் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இங்கே என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். பாயிண்ட்டு O இஸ் ஹேவிங் ஒன்லி டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி, இது இருக்கு இல்லையா. ஸோ இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் Pயில் நெட் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ரோலிங் மோஷன் கேஸில். இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரு பாயிண்ட்டில் ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது இந்த பக்கம் ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது. அந்த வெலாசிட்டி என்னது, வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் கான்சன்ட்ரேஷனில் மூவ் ஆகுறது. ஸோ இது எந்த டைரக்ஷனில் இருக்கும், டுவர்ட்ஸ் த டிரான்ஸ்லேஷன் மோஷன். இந்த டைரக்ஷனில் தான் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும். இந்த வெலாசிட்டி எந்த பக்கம் புஷ் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் தான் என்ன ஆகும், அந்த வீல் மூவ் ஆக ஆரம்பிக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் இது வந்து. சரியா, பாயிண்ட் Q is the resultant of linear and angular component. Point T has the linear and tangential component adding up to value. So அது என்னது இங்கே 2 times of the velocity of translation motion. இங்கே என்ன இருக்குதோ அதனுடைய ட்வைஸ் டாப்பில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டயக்ராம் நான் திரும்ப வரைகிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இப்போது இது வந்து ரோலிங் மோஷன் இதில் நடக்க போகுது. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பாட்டமில் நம்ம மொத்தம் 3 பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு புரியணும்னா ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கேஸில் பார்த்தோம். ஸோ இது அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட், இது அதனுடைய டாப். ஸோ இப்போ ரோலிங் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, சொல்கிறது புரியுதா, இப்படி ரோல் ஆகிட்டே போக போகுது. ஸோ அந்த ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன வெலாசிட்டி இருக்க போகுது, இங்கே என்ன வெலாசிட்டி இருக்க போகுது, இந்த சென்டர் என்ன வெலாசிட்டி இருக்க போகுது. ஸோ இங்கே எப்படி டிரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, ரொட்டேஷன் மோஷன் எப்படி நடக்க போகுது, அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, கிளியர். இதில் இந்த சென்ட்ரு பாயிண்டில் நடக்கக்கூடிய வெலாசிட்டி இருக்குது பாருங்கள், இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் வெலாசிட்டி V. அந்த வீல் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அந்த ஸ்பீடு வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த டைரெக்ஷனில் தான் என்ன நடக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடக்கும். டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஆனால் இங்கே எப்படி மூவ் ஆகுது, ரொட்டேஷனில் மூவ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே அதுவும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே Vன்ற அந்த வெலாசிட்டி டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த பாட்டம் பாயிண்ட் இதுதான் P. இதை வந்து நம்ம பாயிண்ட்டு P, இதை ஓன்னு எடுத்துப்போம், இது Qன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த பர்டிகுலர்
பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகிடும். அதனால் இங்கே நெட் வெலாசிட்டி 0. பாயிண்ட் பியில் நெட் வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகிடுங்க 0 ஆகிடும். இந்த டாப் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து இந்த வெலாசிட்டியோட 2 டைம்ஸ் இருக்கும். இதுதான் இதில் நடக்கிறது. இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ரோலிங் மோஷனுடைய பிக்சரை கரெக்டாக மைண்டில் பதிவு பண்ணுறீங்கனாலே இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாட்டமில் நெட் வெலாசிட்டி 0 ஆகிடுது பாயிண்ட் பியில். சென்டர் பாயிண்டில் வந்து டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது, அதோட வெலாசிட்டி v. டாப்பில் ஆக்ட் ஆகிற வெலாசிட்டிக்கு இதை விட ட்வைஸாக இருக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி அட் த வெலாசிட்டி சென்டர் ஆஃப் த ரோலிங் மோஷன். புரியுதா? அந்த டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கான வெலாசிட்டியோட ட்வைஸாக டாப்பில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வெலாசிட்டினால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ரோல் இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, அது புஷ் பண்ணும். இது இப்படி புஷ் பண்ணுறதுனால தான் பாட்டமில் இது மூவ் ஆகும். இங்கே ஒரு தடவை இந்த பாயிண்ட் வரும்போது 0 ஆகும். ஃபர்தராக மூவ் ஆகிறது டியூ டு அந்த டாப்பில் இருக்கிற வெலாசிட்டி என்ன பண்ணுது, அதை புஷ் பண்ணுது ஃப்ரண்ட்டில். அதனால் ஃபைனலாக என்ன ஆகுது, ரோலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த v வெலாசிட்டினால என்ன ஆகுது, இந்த வெலாசிட்டி vனால டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஆங்குலர் வெலாசிட்டி உள்ளே இன்வால்வ் ஆகுறதுனால ரொட்டேஷன் நடக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி இன் ரோலிங் கேஸ். ஸோ இந்த கேஸில் ஆக்சுவலாக ஏன்னா 2 எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று ரொட்டேஷன். ஸோ கைனட்டிக் எனர்ஜி டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ரோலிங் மோஷன். ரோலிங்கில் இருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹியர் நாட் ஓன்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்லேஷன் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ரோல் ஆகிட்டே மூவ் ஆகுது, இல்லை ரொட்டேட் ஆகிட்டே மூவ் ஆகிருக்குது அப்படின்னா ரொட்டேஷன் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ அங்கே 2 எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகும். கைனட்டிக் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு டிரான்ஸ்லேஷன் மோஷன், கைனட்டிக் எனர்ஜி டியூ டு ரொட்டேஷனல் மோஷன். இஃப் யூ ஆட் டுகெதர் யூ வில் கெட் வாட், டோட்டல் எனர்ஜி இன் எ ரோலிங் மோஷன். அதாவது ரோலிங் கேஸுக்கு கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் ஈக்குவல் டு kinetic energy of translation motion plus kinetic energy of rotational motion. சரி, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? kinetic energy of translation motion plus kinetic energy of rotational motion. kinetic energy of translation motion ஃபார்முலா என்ன, half of mv square. kinetic energy of rotational motion கேஸ் வந்து என்ன வரும், half of m கிடையாது இனர்ஷியா, m வரது என்ன வரும் இனர்ஷியா ஐ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதான் என்னது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொட்டேஷன் கேஸுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோன்னா ஆஃப் mv ஸ்கொயரில் m வர இடத்துல எனர்ஜி ஐ யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வர இடத்துல v வர இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், ஒமேகான்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ரொட்டேஷன் மோஷனோட கைனடிக் எனர்ஜி half of m ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதில் இனர்ஷியாவுடைய வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த கேஸுக்கு இனர்ஷியா இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன கனெக்ட் பண்ணுறோம், கைரேஷன் கூட கனெக்ட் பண்ணுறோம். இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு ஃபார்ம் என்ன பார்த்துருக்கோம், m k ஸ்கொயர். ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா we will get this expression. ஸோ இதில் half of mv ஸ்கொயர் ப்ளஸ் half of இனர்ஷியாவுக்கு பதிலாக கைரேஷன் ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா mk ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். k ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து எதெல்லாம் காமனாக எடுத்துக்கலான்னு பாருங்கள், half m காமனாக எடுத்துடலாம். ஸோ v is equal to r ஒமேகா. ஸோ அந்த டேர்ம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா ஒமேகா ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வியில் வச்சுருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே கரெக்ட் தான். ரைட், இந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணலாம், v is equal to r ஒமேகா. அப்போ ஒமேகா ரீப்ளேஸ்டு பை வாட், v by r. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வியில் கொண்டு வரீங்கன்னா ஒமேகா வந்து என்ன மாற்றிடணும், v by r அப்படின்னு மாற்றிடணும். மாற்றினீங்கன்னா வில் கெட் த ரிலேஷன். ஸோ half mv ஸ்கொயர் ப்ளஸ் half of mk ஸ்கொயர் ஒமேகா ரீப்ளேஸ்டு பை v by rனா அப்போ ஒமேகா ஸ்கொயர் என்ன வரணும், v ஸ்கொயர் பை r ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா?
v ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எதுக்கு போட்டிருக்கேன்? ஒமேகா ரீப்ளேஸ்டு பை v பை ஆர். ஸோ இதில் எதெல்லாம் காமனாக எடுத்துக்கலான்னு பாருங்கள். half ஆஃப் mv ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாமா? கரெக்ட். ஸோ இங்கே அதே ஸ்மால் எம் யூஸ் பண்ணி ஒரே மாதிரி எம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மாஸ் தான். ஸோ இதிலிருந்து நம்ம எதை காமனாக எடுத்துடலாம்? ஹாஃப் எம் வி ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். இங்கே எம் வி ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் வி ஸ்கொயர் ஹாஃப். கரெக்டாக? ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக காமனாக வெளியில் எடுத்துகிட்டா இங்கே 1 மட்டும் இருக்கும். இதில் என்ன காமனாக இருக்கும்? ஹாஃப் ஆஃப் எம் வி ஸ்கொயரை காமனாக எடுத்துடும். ரிமைனிங் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ கே ஸ்கொயர் பை, சொல்கிறது புரியுதா? half ஆஃப் mv ஸ்கொயர் half ஆஃப் mv ஸ்கொயர் காமனாக எடுத்தால் இங்கே 1, இங்கே ரிமைனிங் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கிளியர்? இதுதான் ஆக்சுவலாக என்னது ரோலிங் கேஸோட கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. தட் இஸ் த ஃபார்முலா. ஓகே. ஸோ அதாங்க டெரைவ் பண்ணியிருப்பாங்க. half ஆஃப் mv ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இது ஆக்சுவலாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் டெரைவ் பண்ணால் கூட ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். ரோலிங் மோஷன், ரோலிங் இருக்குதுனாலே அந்த இடத்துல 2 மோஷனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போத் ரொட்டேஷனல் மோஷன் அண்டு ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் மோஷன் கிடச்சிரும். ஏன்னா 2 மோஷனுமே ப்ரெசென்ட் இருக்கிறதுனால 2 கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணி தான் ஆகணும். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணதுனால வந்த ஃபார்முலா. அதர்வைஸ் டேரெக்டாக இனர்ஷியா கொடுத்துருக்காங்க, ஒமேகா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. இது ரோலிங் கேஸ். போத் ஆர் கரெக்ட். இது டெரிவேஷனோட கண்டினியூட்டி. ஸோ இந்த கேஸு சம்டைம்ஸ் வந்து டேரெக்டாக இந்த டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இதையும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இனர்ஷியா ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டு லீனியர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இதுவும் யூஸ் பண்ண முடியும், இதுவும் யூஸ் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா. ஸோ பட் ரோலிங் மோஷனுடைய கைனடிக் எனர்ஜியோட ரிலேஷன் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் டிரைவ் இட். அதோட பேசிக் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் மோஷன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் மோஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் என்னென்னு தெரியுதா? எம்ஜிஹெச். எம்ஜிஹெச்னா என்ன அர்த்தம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் ஈக்குவல் டு டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. அந்த ஃபார்முலா கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷனல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2gh பை 1 + I பை m r ஸ்கொயர். ஓகேவா? இது இனர்ஷியாவோட ரிலேட் பண்ணும்போது, இது கைரேஷன் கூட ரிலேட் பண்ணும்போது சொல்கிறது புரியுதா? எம்ஜிஹெச்ன்றது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு தெரியும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் இப்போ கைனட்டிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கே விஆர்னா என்ன அர்த்தம்? ரோலிங் வெலாசிட்டி. அது ரோலிங் கேஸ் தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணோம். போன கேஸில் டெரைவ் பண்ணது half ஆஃப் mv ஸ்கொயர். அந்த mv தான் விஆர்னு போட்டிருக்காங்க, ரோலிங் வெலாசிட்டி ப்ளஸ் 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். கிளியர்? ஸோ இதை கைனட்டிக் எனர்ஜியோடைய இதுவும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. இது கூட பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட பிகாஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் அந்த மோஷன் இருக்குது, அதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது we have to use these two formula. இது in terms of gyration கூட கனெக்ட் பண்ணும்போது 2gh by 1 + k square by r square. அதர்வைஸ் இனர்ஷியா கூட கனெக்ட் பண்ணால் 2gh by என்ன வரும்? I by mr square. பிகாஸ் I ஈக்குவல் டு mk ஸ்கொயர் இல்லையா? அதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ திஸ் ஆல்சோ ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோலிங் கேஸுக்கு வெலாசிட்டி கட்டணம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் ஆஃப் ரோலிங் பாடி. ஸோ ரோலிங் பாடியோடைய ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா, ரோல் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அதனுடைய ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது g sin theta டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதில் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது? கைரேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது, இது வந்து இனர்ஷியா கூட கனெக்ட் பண்ணும்போது. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை என்னோட ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா தெரியுது? ஆக்சலரேஷன் F ஈக்குவல் டு ma. அப்போது என்ன வரும் நமக்கு? A ஈக்குவல் டு F பை m. ஸோ இங்கே F வந்து இன்க்ளைண்டாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? கிராவிட்டி g sin theta. ஸோ அதான் இங்கே g sin theta பை என்ன வரும்? 1 + k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஓகே. அதுக்கப்புறம் g sin theta 1 + பை I பை mr ஸ்கொயர். இது கைரேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது, இது இனர்ஷியா கூட கனெக்ட் பண்ணும்போது, இது எல்லாமே ஃபார்முலா தான். ஸோ அது ப்ராப்ளம்க்கு நம்ம டேரக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட். ஸோ ஆங்குலர் மொமெண்டம்
momentum L vector equal to R vector cross M into V vector. ஸோ அதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் ரிலேஷன் L vector equal to R vector cross P vector அப்படின்னு சொல்லலாம். R vector cross P vector. இங்கே P vector தான் எதுக்கு ஈக்குவல் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி M V vector. இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவுடைய மீனிங். த ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு லீனியர் மொமெண்டம். L vector equal to R vector cross P vector. ஓகேவா? ஸோ R vector P vector we know that M into V linear momentum formula mass into velocity. ஸோ அது கூட கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த ரிலேஷன் ஈஸியாக கிடச்சிடும் M into V vector அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் angular momentum of rigid body. Angular momentum of rigid body about axis is the moment of linear momentum of the body about its axis. இப்போ பார்த்தோம் அந்த ஃபார்முலா ரைட். ஸோ அப்போ சொல்ல இல்லையா முன்னாடியே நம்ம அதை அங்கேயே பார்த்தாச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டு திரும்ப நம்ம ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ L vector equal to R vector cross P vector, that is a formula for rigid bodyக்கு angular momentum கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரைட். அதுக்கப்புறம் இதோட மேக்னிடியூட் எதுனா எப்படி இருக்கும்? இதோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணிங்கன்னா M R ஸ்கொயர் ஒமேகா அதர்வைஸ் I ஒமேகான்னு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். எங்கே சொல்லியிருந்தேன்? ஸோ L ஈக்குவல் டு MR ஸ்கொயர் ஒமேகான்னு நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இதில் பார்த்தோம். நான் உங்களுக்கு தனியாக டெரைவ் பண்ணுறேங்க. அதை இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவுக்கு வாங்க. L வெக்டார் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் P வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் M இன்ட்டு V வெக்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதோட மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் L வெக்டார் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? R இன்ட்டு Pன்னு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் L வெக்டார் என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் எல் வெக்டர் எடுத்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எல் வெக்டர் அப்படின்றது தட் இஸ் எல். எல்னா என்ன அர்த்தம்? ஒன்லி மேக்னிடியூட் வித்தவுட் வெக்டார். ஆர் இன்ட்டு பி. ஓகே. ஸோ ஐடியல் கேஸ் சைன் தீட்டா வந்து மேக்ஸிமம் கேஸ் எடுக்கிறோம். ஸோ சைன் தீட்டா 90 எடுத்துட்டோன்னா ஆர் இன்ட்டு பின்னு கிடைக்கும். ஆர் இன்ட்டு பிக்கு பலங்க என்ன வரும்? எம் இன்ட்டு வி. ஃபைனலாக இப்போ என்ன கிடைக்கும்? எம் வி ஆர். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா கூட ரிலேட் பண்ணிக்கணும். V is equal to என்னன்னு கிடைக்கும்? எனக்கு நமக்கு கிடைக்கும் V is equal to R omega. That is the relation between, that is what? Relation between linear velocity and angular velocity. So இப்போ இங்கே V க்கு பதிலாக R omega ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா M into V replaced by R omega into R. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் M R square omega. R into R, R square ஆகிடும் இல்லையா? M R square omega, that is what? L. So L equal to எதுக்கு ஈக்குவல்? M R ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். சரியா? அதர்வைஸ் இது எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்? M R ஸ்கொயர் என்ன எழுதலாம்? இனர்ஷியா ஐன்னு எழுதலாமா? ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா இனர்ஷியோட டெஃபினேஷனில். வாட் இஸ் இனர்ஷியா? இனர்ஷியா I ஈக்குவல் டு M R ஸ்கொயர். ஸோ அதனால் M R ஸ்கொயருக்கு பதிலாக ஐன்னு எழுதிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? I ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஆங்குலர் மொமெண்டம் எல்லோடைய ஃபார்முலா. ஸோ L equal to M R square omega ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் I omega. அதர்வைஸ் we can say இது இப்படி சொல்லிக்கலாம். ஃபைனலாக நம்ம இதை எப்படி சொல்லிக்கலாம்னா இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். M V R. M V R. That is L. ஓகேவா? ஸோ எல் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு MVR அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாஸ் இன்ட்டு லீனியர் வெலாசிட்டி இன்ட்டு ஆர் ரேடியஸ். அதர்வைஸ் MR ஸ்கொயர் ஒமேகா. ஒமேகா கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? MR ஸ்கொயர் ஒமேகா. இனர்ஷியா கூட கனெக்ட் பண்ணிட்டா L ஈக்குவல் டு I ஒமேகா. இது எல்லாமே எதனுடைய ஃபார்முலா? ஆங்குலர் மொமெண்டமுடைய ஃபார்முலா ரிலேஷன். ஸோ இதில் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இதை நம்ம இப்போ டெரைவ் பண்ணிட்டேன் நான். ரைட். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி ஹேவிங் டிரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அது இப்போ நம்ம டெரைவ் பண்ண அந்த கேஸ் தான். ஃபைனலாக ஃபார்முலா இங்கே என்ன வரும் அப்படின்னா, எஸ் அதனுடைய எஸ்ஐ யூனிட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி அதனுடைய யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -1, அதாவது செகண்ட் பவர் -1, அது கிலோ கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படி சொல்லலாம். டைமென்ஷன் எடுத்திங்கன்னா ml ஸ்கொயர் டி பவர் -1. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டமும் என்னது? வெக்டார் குவான்டிட்டி. p வெக்டார் ஈக்குவல் டு m இன்ட்டு v வெக்டார்னு வரும். ஸோ திஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. கரெக்ட்? ரைட். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம பார்த்தோம். கொல்யூஷன் கேஸில் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். ஓகே, த கொல்யூஷன் மேபி என்னவாக இருக்கலாம்? எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டு கேஸ்லையுமே மொமெண்டம் என்னவாக இருக்கும்? கன்சர்வ்டாக தான் இருக்கும். எனர்ஜி தான் என்னவாக இருக்காது? கன்சர்வ்டாக இருக்காது ரெண்டு கேஸ்லையும். எலாஸ்டிக்கில் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சர்வ்டு. இன்எலாஸ்டிக்கில் என்ன கிடையாது? கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ஆனால் மொமெண்டம் ரெண்டு கேஸ்லையுமே கன்சர்வ்டு. ஸோ மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாத போது ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் எப்பயுமே என்னவாக இருக்கும்? மொமெண்டம் கன்சர்வ்டாக தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஆங்குலர் மொமெண்டம் ஆல்சோ கன்சர்வ்ட். எப்போ? நெட்டு டார்க்கு 0வாக இருக்கும்போது. லீனியர் மொமெண்டமில் நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளிலேருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது இது என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மொமெண்டம் P1 ஈக்குவல் டு P2, அதாவது M1 V1 ஈக்குவல் டு M2 V2. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் L1 ஈக்குவல் டு L2 அப்படின்னா என்ன அர்த்தம்? L ஈக்குவல் டு I ஒமேகா, I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆங்குலர் மொமெண்டம் L1 ஈக்குவல் டு L2, L ஈக்குவல் டு I ஒமேகா, தட் இஸ் கான்ஸ்டன்ட். L ஈக்குவல் டு I ஒமேகா, அந்த I ஒமேகா என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கன்சர்வேஷன் கேஸில். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு, ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் தான் இது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ திஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். பேலட் டான்சர் ஸ்ட்ரெச்சஸ் ஆர்ம்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் டார்க் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. மொமெண்டம் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு காம்பனண்ட் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? மொமெண்டம் கன்சர்வ்டு என்ன அர்த்தம்? I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2னா இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும். இது அந்த கேஸில் நமக்கு சம் ஒமேகா 1 கிடைக்கும். அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இனர்ஷியா குறையுதுன்னா ஒமேகா 2 இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனல் அந்த ப்ராடக்ட் என்னவாகிறதா இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அதான் மீனிங் I1 ஒமேகா 1. ஸோ இதில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அடுத்த கேஸில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த காம்பனண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு காம்பனண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி டேலி பண்ணிடும். ஸோ ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். I1 ஒமேகா 1ன்றதும் I2 ஒமேகா 2ன்றதும் ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ when she bring her arms towards her body, omega increases. ஸோ இது நார்மலாக நீங்கள் ஐ திங்க் என்ன சம் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் வந்து சம் வெயிட் கையில் ஜாஸ்தியாக வச்சுட்டு ரொட்டேட்டிங் அந்த லைக் ஸ்டூல் இருக்கும், ரொட்டேட்டிங் வீல் மாதிரி இருக்கும். நீங்கள் அது மேலே ஸ்டாண்டிங்கில் நின்று நீங்கள் ஆக்சுவலாக 2 big mass சம் மாஸ் ரெண்டுத்துக்கு கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ சுற்றும் போது அப்போ நீங்கள் சுற்றுற ஸ்பீடு வேறையாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் கை கிட்ட கொண்டு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்பீடு ஜாஸ்தியாக சுற்றும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கேஸில் இந்த இனர்ஷியாவும் இப்போ இந்த சுச்சுவேஷன் இனர்ஷியாவும் என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் சுற்றுற அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. பட் மொமெண்டம் ரெண்டு கேஸ்லையுமே சேமாக தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன இனர்ஷியா இருந்தது, அதுக்கப்புறம் ஒமேகா என்ன ஸ்பீடில் சுற்றுது, அது ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதே வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரெடியூஸ் பண்ணி நியரஸ்ட்டாக டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணி கிட்ட கொண்டு அப்போ இருக்கக்கூடிய இனர்ஷியா வேல்யூ இன்ட்டு ஒமேகா அப்போ சுற்றுற அந்த ஸ்பீடு
மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் சேமாக தான் இருக்கும். தட் இஸ் மொமெண்டம் கன்சர்வ்டு, அதான் என்னுடைய மீனிங். கிளியர்? இது வந்து என்னுடைய அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா வெக்டார். இது நான் எதுலேருந்து டெரைவ் பண்ணேன்னு சொன்னேன் ஈஸியாக. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். லீனியர் மோஷன் கேஸ். லீனியர் மோஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், இங்கே ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு MA. ஆங்குலர் மோஷன் எடுத்திங்கன்னா அதர்வைஸ் நம்ம இங்கே தான் ரொட்டேஷனல் யூஸ் பண்ணுறோம். ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன் ஆங்குலர் மோஷனில் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரொட்டேஷனல் மோஷன் என்ன கால்குலேட் பண்ணுவோம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது, டார்க்கு. ஸோ அப்போ இங்கே என்ன கால்குலேட் பண்ணணும், டார்க்கு, டவ் கால்குலேட் பண்ணணும். F ரீப்ளேஸ்டு பை டவ்னு வரணும். எப்படி இருந்து கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். F ரீப்ளேஸ்டு பை டவ் வெக்டார், மாஸ் ரீப்ளேஸ்டு பை இனர்ஷியா, ஆங்குலர் லீனியர் ஆக்சிலரேஷன் A வெக்டார் ரீப்ளேஸ்டு பை ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இவ்வளோதான் சிம்பிள். இதிலிருந்து இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் ஈஸியாக, F வெக்டார் வர இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும், டவ் வெக்டார். மாஸ் வர இடத்துல இனர்ஷியா I ரீப்ளேஸ் பண்ணிடணும். A வெக்டார் லீனியர் ஆக்சிலரேஷன், அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், ஆல்ஃபா வெக்டார். ரீப்ளேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், லீனியர் மோஷனில் இருந்த ஃபோர்ஸு ஆங்குலர் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டார்க்கு கண்டுபிடிச்ச முடியும். இந்த ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். F ஈக்குவல் டு MA. Fக்கு பதிலாக டவ், Mக்கு பதிலாக I, Aவுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டுட்டா அந்த கேஸுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிடும். டவ் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா. ஸோ அதை தான் இங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க, I ஆல்ஃபா வெக்டார். ஓகே, இது அந்த ஸ்டெப்ஸ் டெரிவேஷன் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சேம் மீனிங் ஒன்லி. இதான் அந்த ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்தேன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், resultant torque acting on a body about a point equal to moment of inertia of the body about that point into actual acceleration. அதான் அந்த பாயிண்ட் தான். tau is equal to I into ஆல்ஃபான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டவ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இனர்ஷியாவுக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஆல்ஃபானா ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் லா F ஈக்குவல் டு MAவை ஆங்குலர் கேஸுக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் tau is equal to I ஆல்ஃபா. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் டவ் வெக்டார் அண்டு எல் வெக்டார். ஸோ இது டேரெக்டாக நம்ம இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஸோ அதை நான் இந்த கேஸ்லேயே கொடுத்துட்றேன் பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக போய் நினைக்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் இல்லை. ஓகே, இங்கே பார்த்துங்க. ஆக்சுவலாக வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஃபார்முலா இன் லீனியர் மோஷன், F வெக்டார் ஈக்குவல் டு dp வெக்டார் பை dt. அதாவது மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபோர்ஸ். இது லீனியர் கேஸில் F வெக்டார் ஈக்குவல் டு dp வெக்டார் பை dt. அப்படியே ஆங்குலர் மோஷன் கேஸுக்கு வந்தால் டவ் வெக்டார்னு எழுதலாம். இது வந்து மொமெண்டம் கூட கனெக்ட் பண்ணும்போது. ஸோ p வெக்டாருக்கு பதிலாக என்னன்னு மாற்றிடணும், L வெக்டார். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ லீனியர் கேஸில் ஃபோர்ஸ்ன்றது மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரொட்டேஷன் கேஸில் வெலாசிட்டி டவ் வெக்டார், தட் இஸ் வாட், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டார்க்குன்றது ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dl வெக்டார் பை dt. ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது லீனியர் மொமெண்டம் வித் சேஞ்சஸ் டு டைம் ஃபோர்ஸ். அங்கே என்ன வரணும், டார்க்குன்னு நான் சொல்லிட்டேன். ரொட்டேஷன் கேஸ் வரும்போதெல்லாம் எது உள்ள வரும், டார்க்கு. ரைட். ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ ஈக்லிபிரியம் அப்படின்னால இங்கே என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம், ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் நிறைய மல்டிபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கலாம், ஆனால் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸு ஜீரோவாக இருந்தாலே அந்த ஆப்ஜெக்ட்டு ரெண்டு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கலாம் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது, இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மோஷன்லேயே இருக்க முடியும். அப்பி நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகனாலே அங்கே ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம், நெட் ஃபோர்ஸு ஜீரோன்னு அர்த்தம். ஸோ எய்தர் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும், அதர்வைஸ் ரெஸ்ட்டில் இருக்கும். எப்போ ஈக்லிபிரியம் ஸ்டேட், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகாத போது. அது எதில் நடக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷனில். எ பாடி இஸ் செட் டு பி டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். அந்த கேஸுக்கு டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம் கேஸில் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும், ரிசல்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும், நெட் ஃபோர்ஸ் அப்போ என்னது, ஜீரோ. எ பாடி இஸ் செட் டு பி ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கு ஜீரோவாக வரணும். எப்போ,
நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கு 0வாக இருக்கணும். புரியுதா? இது ரொட்டேஷனல் கேஸுக்கு. ஸோ இந்த சிமிலாரிட்டி கரெக்டாக நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் கேஸில் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ரொட்டேஷனல் மோஷனில் நெட்டு டார்க்கு 0வாக இருந்தால் அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெட் டார்க் வந்து 0. A body is said to be in equilibrium if both translation and rotational motion at the same time ரெண்டுமே உங்களுக்கு 0வாக இருக்குது. அதாவது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் 0வாக இருக்குது, நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கும் 0வாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரெண்டுமே இங்கே 0வாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்? மீனிங் அந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்லேயும் இருக்குது, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்லேயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். A body is in equilibrium does not necessarily mean that ரெஸ்ட். இது நம்ம அதில் சொல்லியிருந்தேன். அதில் ஆக்டாக அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட் மே பி யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு இருக்க முடியும். ஸோ அதனால் அது ரெஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்ச அவசியம் கிடையாது. த பாடி கேன் ஆல்சோ யூனிஃபார்ம் மோஷன்லேயும் இருக்கலாம் இன் ஏ லைன். எப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷனாக இருந்தால் என்னவாக இருக்கலாம்? ஈக்குலிபிரியம். டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியமாக இருந்தால் அந்த பாடி ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை யூனிஃபார்ம் மோஷன் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கலாம். அதர்வைஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கலாம். எப்போ? இந்த ரொட்டேஷனல் கேஸில் நெட் டார்க்கு 0னா அது என்னவாக இருக்கலாம்னு அர்த்தம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் while in translation and rotational equilibrium. ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, அதனுடைய ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லை ரெஸ்ட்லேயும் இருக்கலாம். மேபி ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். அதுக்கப்புறம் அந்த இதுவே அது ரொட்டேஷனல் மோஷனில் ஈக்குலிபிரியம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேபி ரெஸ்ட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கலாம். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஆங்குலர் மொமெண்டம் அண்டு கைனடிக் எனர்ஜி இது ரெண்டுத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணலாம். எப்படி ரிலேட் பண்ணலான்னு பாருங்கள். லீனியர் மோஷனில் அந்த ஃபார்முலா எப்படி வரும்? லீனியர் மோஷன். ஸோ லீனியர் மோஷன் கேஸில் எடுத்திங்கன்னா த ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம், அதுக்கு என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இதை நம்ம எதில் பார்த்துருந்தோம்? ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில் நம்ம பார்த்துருந்தோம். த ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் p²/2m. இது லீனியர் மோஷனில். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆங்குலர் மொமெண்டம் கூட ரிலேட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதான் இங்கே ரொட்டேஷனல் பார்க்க போகிறது. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் இந்த ரொட்டேஷனல் மோஷன் கேஸில் எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது பாருங்கள். கைனடிக் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ரொட்டேஷனல் மோஷனுக்கு Pன்றது என்னது? லீனியர் மொமெண்டம். கைனடிக் இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு வரும்போது லீனியர் மொமெண்டம் எதுக்கு மாறும்? ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு மாறும். அப்போ P என்னவாக மாறிடும்? Lன்னு மாறிடும். L². ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து P என்னன்னு மாற்றிடணும், Lன்னு மாற்றிடணும். மொமெண்டம் வந்தால் இது மாஸ் வந்தால் என்னென்னு மாற்றிடணும்? இனர்ஷியான்னு மாற்றிடணும். லீனியர் டு ஆங்குலர் கொண்டு வரும்போது இதுதான் ஆக்சுவலாக கன்வர்ஷன். அப்போது 2 அப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக மாறாது. எம்முக்கு பதிலாக இங்கே என்னென்னு மாறிடும்? ஐன்னு மாறிடும். ஸோ ரொட்டேஷனல் கேஸில் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன் கேட்டாங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு L²/2i. ஸோ அதான் இங்கே டெரைவ் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்திருப்பாங்க. L²/2i. புரியுதா? ஸோ இது அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. 2i கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 times of i into kinetic energy. But this is to இந்த ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சா இதில் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த ஃபார்முலாவுக்கு. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கூட நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். p²/2m. ஸோ இது L²/2i. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இம்பல்ஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து f into dtன்னு வரும். இதில் இது லீனியர் கேஸில். ஸோ ஜென்ரலாக இம்பல்ஸ் நம்ம ஜே வெக்டார்னு சிம்பிள் யூஸ் பண்ணோம். எஃப் வெக்டார் இன்ட்டு டிடி, ஃபோர்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டைம். எவ்வளோ டைம் அந்த சேஞ்ச் இன் டைம் பீரியடில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை மல்டிப்ளை பண்ணால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எஃப்க்கு பதிலாக என்னென்னு மாற்றிடணும்? டார்க்கு டவுன் மாற்றிட்டா ஆங்குலர் இம்பல்ஸ்னு ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. தட் இஸ் வெரி சிம்பிள் திங். புரியுதா?
see here இதான் என்னது angular impulse. So linear impulse நம்ம பார்த்தது இப்போ linear impulse னா என்னது linear impulse equal to f into dt ன்னு கிடைக்கும் f vector into dt. அப்போ இங்க என்ன வரும் f vector க்கு பதிலா எதை மாத்திரணும் tau vector. So linear to angular ஈஸியாக மாத்திர முடியும். So f vector into dt ன்றது இங்க f vector into dt otherwise change in time period. T ன்றது total time interval, otherwise simply we can write change in time delta t அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த delta t change in time period t ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். என்னது கம்பாரிசன் நீங்கள் எழுதுனீங்கன்னா லீனியர் அண்ட் ரொட்டேஷன் மோஷனுடைய எல்லா கம்பாரிசன், அதாவது இன்க்ளூடிங் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அதை ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தேன். இது வந்து பாருங்கள் இங்கே எக்ஸு இங்கே தீட்டா, நாங்கள் எஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ் யூஸ் பண்ணும், எக்ஸ் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ வெலாசிட்டி dx by dt இங்கே ஒமேகா d theta by dt, இங்கே ஆக்சலரேஷன் a is equal to dv by dt, இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா d ஒமேகா by dt. கன்க்ளூஷன் இதான் நம்ம பார்த்தது. கைனமேட்டிக்ஸ் v is equal to u plus at, v வர இடத்துலலாம் இங்கே ஆக்சுவலாக ஒமேகா நாட் போட்டிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருந்தேன் இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஒமேகா ஐன்னு சொல்லுது, ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா எஃப்னு சொல்லுது. ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் ஒமேகா நாட் ஒமேகா. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் nth பொசிஷனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் nth டைம் பீரியட், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் செகண்ட் அதெல்லாம் கேட்கும்போது SN equal to u plus a by 2 2n minus 1. ஸோ இங்கே எஸ்க்கு பலா டீட்டா, யூக்கு பலா ஒமேகா நாட், ஏக்கு பலா ஆல்ஃபா போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. அப்போ இங்கே மாஸ் m வந்தாங்க என்ன வரும் இனர்ஷியா ஐன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபைனல் கன்க்ளூஷன் இங்கே மொமெண்டம் p is equal to mv, p வர இடத்துல இங்கே எல்லுன்னு மாற்றிடணும். ஆங்குலர் வெலாசிட்டி மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எம்முக்கு பதிலாக ஐ இனர்ஷியா, v வர இடத்துல ஒமேகா. இந்த கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணினாலே உங்களுக்கு எல்லா ரிலேஷன் கிடச்சிரும். இதெல்லாம் அது நமக்கு தெரியும். f equal to m ஏன்னா எஃப்க்கு பதிலாக என்னது டார்க் கண்டுபிடிக்கணும். f replaced by tau, m replaced by a replaced by alpha. அதுக்கப்புறம் f vector equal to dp vector by dt, இங்கே tau vector equal to dl by dt. இது momentum changes with respect to time, force உடைய definition. இங்கே angular momentum changes with respect to time, torque. அதுக்கப்புறம் ஒர்க் டன்னா என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே டார்க்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டான்னு யூஸ் பண்ணோம், டவு இன்ட்டு தீட்டா. பவருடைய ஃபார்முலா p is equal to ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நம்ம லீனியர் மோஷன் அந்த இதில் ஒர்க் எனர்ஜி தேரமில் நம்ம பார்த்துருக்கோம், சாரி ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில். அதுக்கப்புறம் இங்கே டவு ஒமேகா என்னது எஃப்க்கு பதிலாக டவு, விக்கு பதிலாக ஒமேகான்னு மாற்றிக்க வேண்டியதான். அப்புறம் கைனடிக் எனர்ஜி ஹாஃப் mv ஸ்கொயர், இங்கே எம்முக்கு பதிலாக ஐ, விக்கு பதிலாக ஒமேகா. இங்கே எங்கெல்லாம் எம் வந்திருக்கோ அங்கெல்லாம் இங்கே எங்கே மாறி இருக்கும் ஐன்னு மாறி இருக்கும். இங்கே எங்கெல்லாம் வி வருதோ அங்கெல்லாம் ஒமேகான்னு சேஞ்ச் ஆகிருக்கும். எங்கெல்லாம் எஃப் வருதோ அங்கெல்லாம் என்ன மாறிடும் டார்க் டவுன் மாறிடும். அதே மாதிரி எங்கெல்லாம் பி வெக்டார் வருதோ மொமெண்டம் வருதோ அங்கெல்லாம் எல்லுன்னு மாறிடும். இவ்வளோ தான் அந்த கன்வர்ஷன். இது தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக லீனியர்லேருந்து நீங்கள் இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் ரிஜிட் பாடி இன் மோஷன். ஸோ அதில் பியூர் டிரான்ஸ்லேஷன்னா ஆல் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வித் சேம் வெலாசிட்டி. இதில் பியூர் டிரான்ஸ்லேஷன் கேஸில் ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்காது. எது இருக்காது ரொட்டேஷன் மோஷன் இருக்காது. ஜஸ்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஜஸ்ட்டு ஃபால் ஆகுதுன்னா அப்படியே என்ன ஆகுது ஜஸ்ட்டு ஃபால் ஆகுது இன்க்ளைண்டாக இருக்கும்போது. அப்போ அங்கே எது மட்டும் தான் நடக்கும் பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் தான் இருக்கும். அங்கே ரொட்டேஷன் நடக்காது. ரொட்டேஷன்னா இப்படி ஃபால் ஆகி விழுந்தால் அங்கே என்ன நடக்குன்னு அர்த்தம் ரொட்டேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் இப்படியே விழுந்தால் டிரான்ஸ்லேஷன், ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்குது, அது ரொட்டேஷன் மோஷன் கிடையாது. அதான் பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன். அப்போ ஆல் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வித் சேம் வெலாசிட்டி. இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் ஒரே வெலாசிட்டியில் தான் இருக்கும் இதில் டிரான்ஸ்லேஷன் மோஷனில். ஆக்சிலரேஷன் ஆஃப் ஆல் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ சேம் இன் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர் ரொட்டேஷனில் என்ன இருக்காது நோ டிரான்ஸ்லேஷன் இருக்காது. பியூர் டிரான்ஸ்லேஷனில் நோ ரொட்டேஷன். பியூர்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் அது ப்ரெசென்ட்டு. பியூர் டிரான்ஸ்லேஷனில் நோ ரொட்டேஷனில் நோ டிரான்ஸ்லேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆர் சேம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் லீனியர் வெலாசிட்டி சேம். இதில் என்னவாக இருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சேமாக இருக்கும். இங்கே லீனியருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஆங்குலர். இது வந்து பியூர் ரொட்டேஷனாக இருந்துச்சுன்னா. ரிஜிட் பாடி அந்த கண்டினியூட்டி தான். பியூர் ரொட்டேஷன் கேஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி பார்ட்டிகல்ஸ் மே வேரி ஃப்ரம் point to point depending upon the distance from the axis of rotation. So velocity of any point equal to distance of the point, like the formula
v is equal to r omega, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. a vector equal to r into alpha. That is the relation between linear and rotational caseக்கான velocity formula. v vector equal to r omega, v vector equal to r omega, a vector equal to r into alpha vector. Okay, so அந்த ரிலேஷன் இது. அதுக்கப்புறம் ரோலிங் கேஸ் எடுத்தீங்கன்னா கம்பைன்டு மோஷன் ஆஃப் ரொட்டேஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன். ரோலிங்கோட மீனிங் என்ன? கம்பைன்டு மோஷன் ஆஃப் rotation and translation. Every point on the body will have two components of velocity. Every point நமக்கு என்ன இருக்கும்? Two components of velocity present ஆகும். எப்போ rolling caseல. One component என்னவா இருக்கும்? Translation velocity. அதுக்கப்புறம் that's the same translation velocity of the center of mass. Second என்னவா இருக்கும்? Velocity due to rotation. ஏன்னா இங்கே ரெண்டுமே present. ரோலிங் கேஸில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்க போது, ரொட்டேஷன் மோஷன் இருக்க போது. அப்போ இங்கே ரெண்டு வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். வின்ற வெலாசிட்டி யூஸ் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது, அது எதனால் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்? டிரான்ஸ்லேஷன் மோஷன். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுனால அது மூவ் ஆகிற அந்த ஸ்பீட் வி வச்சு கால்குலேட் பண்ணுறது. ரொட்டேஷன் ரோலிங் நடக்கும்போது ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இங்கே ரெண்டு வெலாசிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒன்று வி, இன்னொன்று என்னது ஒமேகா. ஸோ ரெண்டுமே இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வின்றது டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கான ரெப்ரசன்டேஷன், இன்னொரு வெலாசிட்டி வந்து ரொட்டேஷன் மோஷனுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த காம்பனண்ட். ஓகேவா? அபவுட் இட் சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டுமே கிளியர். ஸோ ரோலிங் மோஷன் அட் பாயிண்ட் டு பி. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், ஸோ இங்கே ரெண்டு வெலாசிட்டி டோட்டல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வி பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 2vr ஒமேகா சைன் தீட்டா. இது வந்து ஃபார்முலா. ஸோ ரோலிங் மோஷனில் எனி பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும்னா ரூட் ஆஃப், எனக்கு ரெண்டு வெலாசிட்டி ஆக்ட் ப்ரெசென்ட் ஆக சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னது வெலாசிட்டி டியூ டு டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ஆல்சோ ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 2vr ஒமேகா இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஸோ அதுக்கப்புறம் கன்சிடர் பாடி ரோலிங் வித் டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி வி, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆன் சர்ஃபேஸ் மூவிங் வித் வெலாசிட்டி vs அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தீட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 270 டிகிரி. ஸோ சைன் 270 உங்களுக்கு 0 ஆகிடும். ஃபைனலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா v மைனஸ் ஆர் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். கிளியர்? ரைட். பியூர் ரோலிங். ஸோ adequate friction is present between the rolling surface and the body. ஸோ இந்த பாட்டம் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும்னா டோட்டல் வெலாசிட்டி என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். ரோலிங் மோஷன் கேஸில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களுக்கு 0 ஆகிடும் பியூர் ரோலிங் கேஸில். ஸோ இந்த வி மைனஸ் ஆர் ஒமேகா எதுக்கு விஎஸ்ஆர் இருக்கும். திஸ் இஸ் கால்டு பியூர் ரோலிங். இஃப் த சர்ஃபேஸ் வாஸ் அட் ரெஸ்ட், ஸோ அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு 0 ஆகிடும். பி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் ஒமேகாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் டயர் ஆஃப் வெஹிக்கிள் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இது அந்த கேஸுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இம்பியூர் ரோலிங் எக்ஸாம்பிள் வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இம்பியூர் ரோலிங்கில் ஸ்லைடிங் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா அந்த வெலாசிட்டி வி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஒமேகாவாக இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கிரேட்டராக இருக்கும் எதை விட, ஆர் ஒமேகாவோட. ஸோ டயர் ஆஃப் வெஹிக்கிள் when braked in the mud or gravel. இது என்ன கேஸ்னால் சப்போஸ் நீங்கள் வந்து லைக் மழை டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மட் அதிகமாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வெஹிக்கிள்ஸ் ட்ராவல் பண்ணிட்டே போனீங்கன்னா சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா டயர் ரோல் ஆகாது, வழிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவோம்ல. மழை டைமில் சம்டைம்ஸ் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா ரோட்டில் பிரேக் அடித்ததுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் கார் இல்லை பைக்கோ ஏதோ சம்திங் நீங்கள் அடிக்கிற பிரேக் அந்த ஸ்பீடு அந்த ஃப்ரிக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் பிரேக் அடிச்சதுக்கப்புறம் உடனே நிற்காது, ரோலும் ஆகாது, வீலு என்ன ஆகிட்டே போகும், தேய்ச்சிக்கிட்டே போகும், ரொம்ப தூரத்துக்கு தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு கடைசியாக கொஞ்சம் தூரம் போய் நின்றுடும். கரெக்டாக? அப்போ ரோல் ஆகாமல் ஒன்லி எது மட்டும் நடக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் நடக்கும். சம்டைம்ஸ் அதனால் ஆக்சிடென்ட் கூட நடக்கும். சரியா? ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் ஸ்லைடிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் பிரேக் அடித்த உடனே ரோலிங் நின்றுடும், ஆனாலும் பைக் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும். அந்த மூவிங் எதனால், நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷன் மோஷனால் அங்கே மூவிங் வந்து ரோலிங் ஆகிருக்காது. அப்போ அங்கே வெலாசிட்டி எது அதிகமாக இருந்திருக்கும், டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, ஆனால் ரோல் ஆகாமலே மூவ் ஆகுது. அந்த சுச்சுவேஷனில் அப்போ எந்த வெலாசிட்டி அதிகமாக, ரோலிங் கம்மியாக இருக்கும் அதில். ஸோ வி கிரேட்டர் தென் ஆர் ஒமேகாவாக இருக்கும். அதான் டயர் ஆஃப் வெஹிக்கிள் when braked in mud or gravel. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா உடனே நிற்காது, கொஞ்சம் தூரம் போய் அப்படி தேய்ச்சிக்கிட்டே போய் நிற்கும். அப்போது வந்து டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது எல்லாமே இம்பியூர்
ரோலிங் மோஷன் கேஸில். பியூர் ரோலிங் மோஷன் கேஸில் அந்த v ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பியூர் ரோலிங் மோஷன். இம்பியூராக இருந்ததுன்னா ஏதோ ஒரு வெலாசிட்டி கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லைடிங் ஒரு கேஸில் நடக்கலாம், இன்னொரு கேஸ் வந்து ஸ்லிப்பிங் ஆகலாம். ஸோ அதில் வந்து இதில் என்ன நடக்கும், எது கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா v மைனஸ் ஆர் ஒமேகாக்கு லெஸ் தென் vsr இருக்கும். திஸ் இஸ் கால்டு ரோலிங் வித் ஸ்லிப்பிங். அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேஸ் எடுத்திங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். inadequate friction, relative velocity of the point of contact the roller with the body less than 0 இருக்கும். ஸோ இதான் அந்த கண்டிஷன், இதான் அந்த தேர்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அட் ரெஸ்ட். ஸோ இங்கே என்ன ஆகும், லீனியர் வெலாசிட்டி v வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஒமேகாவாக இருக்கும். ஸோ இங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷனை விட அதிகமாக ரோலிங் ஆகிட்டே இருக்கும். இதுவும் அதே மட்டு கேஸில் தான். இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல டிராக்டர் வந்து என்ன ஆகிடும், ஹெவி லோடாக இருந்ததுன்னா மாட்டிக்கும். ஸோ நீங்கள் அவங்க அதிகமாக ஆக்சிலேட் போட்டு சுற்றினாலும் டயர் மட்டும் சுற்றும், பார்த்துருக்கீங்களா? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. அப்போ அது நீங்கள் இந்த மாதிரி மட்டில் சிக்கிடுச்சுன்னா அந்த வண்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வந்து என்ன பண்ணும், வெளியில் எடுக்கும். ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், அதில் குறைஞ்சிரும். ரொம்ப அதிகமாக இருக்காது, லெஸ் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஆக்சிலரேட் கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும், வீல் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆப்ஜெக்ட் அதிகமாக மூவ் ஆகாது. ஸோ அங்கே அதிகமாக எது இருக்கும், ரோலிங் மோஷன் அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் கம்மியாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது மூவிங்கில் இருக்கும், டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், ரொட்டேஷனும் இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும்போது ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ முன்னாடி பார்த்தது வந்து என்னது, அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்லிப்பிங். முன்னாடி பார்த்தது ஸ்லைடிங். ஸோ பிரேக் அடித்த உடனே நிற்காமல் இது ரோலிங் ஆகாமல் அப்படி தேய்ச்சிக்கிட்டே போய்ட்டு கொஞ்சம் தூரம் நிற்கும். அதில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும், ரோலிங் கம்மியாக இருக்கும். அதனால v கிரேட்டராக இருந்துச்சு. இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகுனா, சேத்துல நல்லா மடிச்சிக்கிட்டு ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும், டயர் சுற்றும், வெஹிக்கிள் அதிகமாக மூவ் ஆகாது ரொம்ப தூரத்துக்கு. ஸோ அப்போ டிரான்ஸ்லேஷன் அந்த v கம்மியாக இருக்கும், ரோலிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் v லெஸ் தென் ஆர் ஒமேகா. v வந்தால் டிரான்ஸ்லேஷன், ஆர் ஒமேகான்றது ரொட்டேஷனல் கேஸ். ஸோ அதில் இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான், டயர் ஆஃப் வெஹிக்கிள் ட்ரைங் டு ஆக்சிலேட் மட் ஆர் கிரேவல். அந்த இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா ஆக்சிலேட் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ரோலிங் அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்லேஷன் கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் த கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். half of m v square plus 1 plus k square by r square. இது என்னது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் மோஷன். ரோலிங்கில் இருக்கும்போது ரெண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். என்னது, போத் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அதனுடைய டோட்டல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் அந்த கேஸுக்கான கைனடிக் எனர்ஜி half of m square 1 plus k square by r square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அதனுடைய ஸ்பெஷல் கேஸ் கம்பேரிசன் தான். ஓகே, இதெல்லாமே இன்க்ளைன்டு கேஸ்க்கு வித் ஃப்ரிக்ஷன் கூட வரும்போது இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ரைட், வில் see some questions. ஸோ முக்கியமான எல்லா ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட். அதை நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவேன், அது நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட், ஸோ இது வந்து ஒரு நீட் கொஸ்டின் 2024. The moment of inertia of thin rod about an axis passing through its midpoint and perpendicular to the rod is 2400 gram centimeter square. So the length of 400 gram of rod is nearly அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் டேட்டா வந்து இதில் சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இது கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, சென்டிமீட்டர்லேயே அதை வச்சுக்கலாம், கிராமில் தான் அதை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த கேஸில் லென்த் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்களா? தின் ராட் அபவுட் கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் த ராட் வந்து 400. ஓகே, லென்த்து தான் கொஷின். ஸோ கொஷின் என்னென்னா லென்த் ஆஃப் த ராடு கேட்டிருக்கிறாங்க. inertia given 2400 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க.
லென்த்து கொடுத்துருக்குறாங்க L equal to 400 gram. That is a given data. Correct? Yes, that is a proper data given in this case. So இங்கே நம்ம எதுவுமே கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே இங்கே இதுவும் கிராமில் தான் இருக்குது, இந்த டேட்டா கிராமில் தான் இருக்குது, ஆப்ஷன் எல்லாமே சென்டிமீட்டர் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் சில கேஸில் வந்து நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணலாம். அதில் கொடுத்துற கிவன் டேட்டா கரெக்டாக எல்லாமே ஒரே அந்த காம்பனண்ட்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. சரியா? ஸோ அப்போ இதுலேயும் கிராமில் தான் கொடுத்துருக்காங்க, இதையும் 2400 கிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷனில் கண்டுபிடிக்க வேண்டிய சென்டிமீட்டர் தான், அதனால் எதுவும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு அந்த சொல்லியிருந்த இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ராடு ஒரு பர்டிகுலர் லென்த்து கொடுத்துருவாங்க. அந்த ராடோட கேஸுக்கு இனர்ஷியா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தா L equal to L இல்லை I, இனர்ஷியா I equal to mL ஸ்கொயர், சாரி இது L கிடையாது, மாஸ் கொடுத்துருக்குறாங்க, சாரி. ஸோ அப்போ இங்கே mL ஸ்கொயர் பை 12 இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. நான் ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபார்முலா எதெல்லாம் நம்ம ரிப்பீட் ஆகும் எதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான் இது, I equal to mL ஸ்கொயர் பை 12. ஸோ இங்கே மாஸ் கொடுத்துட்டாங்க, இனர்ஷியா கொடுத்துருக்குறாங்க, L கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2400 இனர்ஷியா, M என்ன கொடுத்துருக்குறாங்க 400 கிராம் இன்ட்டு L ஸ்கொயர் பை 12. இதை சால்வ் பண்ணி எல்லாம் கண்டுபிடி, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படியே கெட் பண்ண முடியும். ஸோ இனர்ஷியா அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரோட எல்லா ஃபார்முலா ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா தின் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ ராட் இங்கே இருக்குது, இதுதான் அதனுடைய சென்டர் பண்ண அபவுட் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அது என்ன இருக்குது, ரொட்டேட் ஆகிருக்குது. அந்த கேஸுக்கான இனர்ஷியா ஃபார்முலா தான் இது, mL ஸ்கொயர் பை 12. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கிறேன், அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற 2020 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இது 1 டைம் 1 4s are 4, 3 4s are 12. ஸோ அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 24 × 3 ஈக்குவல் டு L ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ரூட் எடுத்தால் இந்த கேஸுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 24 எப்படி எழுதலாம், 8 × 3 எழுதலாமா? கரெக்ட், 24 8 × 3, ஆல்ரெடி அங்கே 1 3 இருக்குது. 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2. கரெக்ட், 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2. அப்போ L ஸ்கொயர்னால் இங்கே வந்தால் என்ன வரும், ரூட்டு. கரெக்டாக, ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். 8 வந்து 2 cube, 2 × 4, 4 × 2 8. அதுக்கப்புறம் 3 × 3 9, ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கும். இப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் இந்த கேஸுக்கு. இதிலிருந்து 2 2லேருந்து ஒரு 2 ரூட் எடுத்தால் வெளில வந்துடும் இல்லையா? 2 3லேருந்து ஒரு 3 வெளியில் எடுத்துடலாம், இன்ட்டு √2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ 3 × 2 6 √2. ஸோ L equal to 6 × √2. 6 × √2 எப்படி எழுதலாம், 1.414 வரும் அப்ராக்சிமேட்டாக. நான் என்ன பண்ணிடுறேன், அதை 1.4னே எடுத்துக்கிறேன். அப்போ இதை சிம்பிளிஃபை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 4 24, ரிமைண்டர் 2, 1 × 6 8, 8.4. ஸோ நியரஸ்ட்டாக 8 பாயிண்டில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர், 8.5 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவுமே 2024 கொஷின். எ பார்ட்டிகல் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன் எ சர்க்குலர் பாத் மெயின்டைன்ஸ். ஸோ இந்த கேஸுக்கு என்ன ஆன்சர் வரும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பார்ட்டிகல் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன கிடையாது, வெலாசிட்டி கிடையாது. சொல்கிறது புரியுதா, அந்த வேர்டை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நாட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நீங்கள் சர்க்குலர் மோஷனில் யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றினீங்கன்னா அதனுடைய மேக்னிட்யூட் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். எல்லா பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஒரே ஸ்பீடு கிடைக்கும். ஆனால் டைரெக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்லையும் வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைரெக்ஷன் மாறினாலும் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா நாட் ஒன்லி மேக்னிட்யூடு, அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலும், அதாவது வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் ஆர் டைரெக்ஷன் ரெண்டுத்தில் ஒன்று சேஞ்ச் ஆனாலும் இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகுதுன்னு அர்த்தம், ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது புரியுதா? ஸோ ஸ்பீடு தான் இங்கே யூனிஃபார்ம். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கிடையாது. ஏன் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கிடையாது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லைன்னா
அப்போ ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, வெலாசிட்டி வேரி ஆகுது, அதான் அர்த்தம். அதனால் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கிடையாது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பட் வேரிங் ஆக்சலரேஷன் அது பாசிபிளே கிடையாது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்து ஆக்சலரேஷன் எப்படி வேரி ஆக முடியும்? ஆக்சலரேஷன் வேரி ஆச்சுன்னா வெலாசிட்டி வேரி ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ வேரிங் வெலாசிட்டி வேரிங் ஆக்சலரேஷன், தட் இஸ் த ஆன்சர். ஸோ கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. கரெக்டு தானே? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்கள். இந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த ரோலிங் மோஷன் கேஸில் பார்த்துருந்தோம் இல்லையா? A wheel of bullock cart is rolling on a level road as shown in the figure below. It is a linear speed v in the direction shown. Which one of the following options is correct? P and Q இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து டாப் P, இங்கே Q. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கேஸில் பார்த்துட்டோம். இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இதான் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன். இது வந்து ஆக்சுவலாக V. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 2V. இங்கே என்ன இருக்கும் வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி ஜென்ரல் நமக்கு வந்து 0வாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய கேஸ். இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, P and Q ஆர் எனி ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் இந்த கேஸில். அப்போ இதில் ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் P மூவ்ஸ் ஸ்லோவர் தென் பாயிண்ட் Q. பாயிண்ட் P என்ன சொல்லியிருக்கிறாங்க, மூவ்ஸ் ஸ்லோவர் தென் பாயிண்ட் Qன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கிடையாது. ஏன்னா இதான் என்னது இந்த கேஸில் கிரேட்டர் வெலாசிட்டி. ரோலிங் கேஸில் டாப் வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்கும். அது 2 டைம்ஸ் இதில் சென்டர் பாயிண்டில் வெலாசிட்டி வியாக இருக்கும், அதோட ட்வைஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே நெட் வெலாசிட்டி 0 ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்கும், இங்கே இந்த 2 டைரக்ஷன் வெலாசிட்டி ஆக்ட் ஆச்சு. ஸோ அப்போ இங்கே நெட் வெலாசிட்டி 0வாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். செகண்ட் ஆப்ஷன் வாங்க. ஸோ இது கிடையாது, கண்டிப்பாக இது கிடையாது. பாயிண்ட் P மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் Q. கரெக்டா? எஸ், அது பாசிபிள். அடுத்துக்கு எடுத்துட்டா பாயிண்ட் சி பாருங்கள். போத் பாயிண்ட்ஸ் P and Q மூவ் வித் சேம் ஈக்குவல் ஸ்பீட். அது கிடையாது, 2 ஈக்குவல் கிடையாது. பாயிண்ட் P ஹேஸ் 0 ஸ்பீடு. பாயிண்ட் Pனா இது. பாயிண்ட் Q தான் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும், நெட் வந்து 0வாக இருக்கும். இதுவும் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் B. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். பாயிண்ட் P மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் பாயிண்ட் Q பிகாஸ் தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி. இங்கே நெட் வெலாசிட்டி 0 ஆகும். ஸோ அந்த ரோலிங் மோஷனுடைய நேச்சர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு 2 particles A and B initially rest move towards each other under mutual force of attraction at an instance when the speed of A is V and the speed of B is 3V. Then the speed of center of mass is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஓகே, ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸுக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து நமக்கு இங்கே 0ன்னு கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸும் என்னவாக இருக்கும், உங்களுக்கு 0வாக இருக்கும். பிகாஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் 0. அதுக்கு ரீசன் அதுதான். இந்த கேஸில் ஃபைனல் velocity of center of mass equal to initial velocity of center of mass. என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஃபைனல் velocity of center of massம் initial velocity of center of massம் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஏன்னா அவங்க சென்டர் ஆஃப் மாஸோடைய கேஸ் தான் கேட்டிருக்கிறாங்க, என்ன ஸ்பீடில் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த 2 particles A and B இனிஷியலி ரெஸ்ட்டாக இருந்திருக்கு, மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் under mutual force of attraction at instant when the speed A is V, speed B is 3V. ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய டோட்டல் ஸ்பீடு வந்து ஒன்று வந்து V, இன்னொன்று இந்த 3V அந்த ஸ்பீடில் போயிருக்கு. பட் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்காது, மீன்ஸ் சேஞ்ச் ஆகாது, தட் இஸ் 0. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0வாக இருக்கும். அதுக்கு ரீசன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் 0வாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து net external force is 0. ஓகேவா, ரைட்.
ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப லென்த்தி சாப்டர். ஓகேவா, நம்ம கான்செப்ட்டுக்கு நிறைய டைம் எடுத்துருது. வில் சி சம் மோர் கொஷின்ஸ். நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாப்டரில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அப்புறம் மாடல் கொஷின்ஸும் நம்ம நிறைய பார்ப்போம். வி நீட் மோர் டைம். ஸோ இந்த சாப்டருடைய கான்செப்டே ரொம்ப லென்த்தி சாப்டர். இது கான்செப்ட்டுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துருது. கொஷின்ஸ் வி ஹேவ் டு டூ மோர். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேங்க ஒரு ஐடியாவுக்காக. பட் இதில் நிறைய மாடல் கொஷின்ஸ் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் நிறைய ஃபியூச்சரில். சரியா, ஃபாஸ்ட்டாக நம்ம சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் சாப்டர்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இன்னும் அடிஷ்னலாக பார்க்கலாம். சரியா, ரைட். ஸோ வைசாட் நமக்கு எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 18th ஆல்மோஸ்ட் நமக்கு 4th 11th முடிஞ்சது. 18th வந்து ஸ்டில் எக்ஸாம் ஒன்று இருக்குது நமக்கு. ஸோ யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட். இன்றைக்கி போயிட்டு ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அது வந்து நமக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஃபுல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட். அதை யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு எவ்வளோ தெரியுது, நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் த டெஸ்ட் அண்டு ப்ராக்டிஸிங் மோர் கொஷின் பேப்பர். அப்போ தான் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் வீக்காக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் டெஸ்ட் எழுதினா தான் நம்ம எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். இன்னும் குமுலேட்டிவாக எழுதும்போது தான் அந்த சேலஞ்சு நமக்கு தெரியும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாத்தையும் ஒரே டைமில் 3 hours எழுதும்போது எல்லா சாப்டருடைய கான்செப்ட், ஃபார்முலா, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டயக்ராம் என்னென்னலாம் இருக்கும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து இட் இஸ் அ ப்ராக்டிஸ். அது நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட்டில் தெளிவாக இருக்கீங்கிறது ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும். ஸோ அதனால் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டோன்ட் மிஸ் இட். அதை கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா, ரைட். ஸோ நம்மளுடைய VNEET தமிழ்நாடு சேனலை அதனுடைய லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது டெலகிராம் லிங்க் நாங்கள் கொடுத்துருக்குறேன். அந்த சேனலுடைய லிங்க் நீங்கள் ஜஸ்ட்டு QR கோட் இது ஸ்கேன் பண்ணிங்களால ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ யாராவது அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய அந்த நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதனுடைய PDF, அப்புறம் நோட்ஸு, அப்புறம் அது இல்லாமல் அடிஷ்னலாக ஃபார்முலா ஷீட், என்னென்னலாம் அடிஷ்னலாக தேவையோ அப்புறம் நம்ம சேனலில் என்னென்னலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்கமிங் போயிட்டுருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, அதனால் டோன்ட் ஃபர்கெட். மறக்காமல் ஸ்கேன் பண்ணி இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ தான் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை யாராவது லைக் பண்ண மாதிரினா டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா, ஓகே. ஸோ அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான சாப்டர், அடுத்தது ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் நமக்கு இருக்குது வால்யூம் 2ல். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா 11th standard வால்யூம் 2 ஃபிசிக்ஸ் நமக்கு சிலபஸ் முடிஞ்சுது. நம்மளுடைய நீட் சிலபஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்டு அதில் முக்கியமான ஃபார்முலா என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம வால்யூம் 1 11th ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஏன்னா 12th முடிச்சிருந்தோம். இப்போது 11th கம்ப்ளீட்டாக வால்யூம் 1 முடிச்சிட்டோம். 12th ஃபிசிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் முக்கியமான எல்லா சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு சில சாப்டரில் வெயிட்டேஜ் கம்மி, சிலதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம், 1 or 2 சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் எனிவே நமக்கு சிலபஸ் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ ஐ திங்க் ஒரு 5 classes தேவைப்படும் நினைக்கிறேன் சிலபஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த 5 classes சிலபஸ் முடிஞ்சிடும். இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு 11th ஃபிசிக்ஸ் நான் முடிச்சு கொடுத்துருவேன். சரியா, then we'll start revision. Okay, so okay, thank you so much. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பை பாய்.